Yes, we are live and most probably எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸ்க்ரீனு ப்ளஸ் நான் ரைட். ஸோ இன்றைக்கி வந்து டே 108. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோஃபா நம்ம லேர்ன் பண்ண விஷயங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ஜேஸ் பார்த்தோம், நோட் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 4 பார்ட்டில் இந்த 3 கவர் பண்ணியாச்சு, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட், நோட். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணல, பட் ஸ்டில் அவுட்லைனாக வாட் சொல்லிட்டு கவர் பண்ணியாச்சு இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து MongoDB பற்றி லைட்டாக கொஞ்சம் டச் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா, வி கோயிங் டு பில்ட் சம் அப்ளிகேஷன். ஜஸ்ட் அ செகண்ட், ஐ வில் பி பேக். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, ஹேவ் சம் விசிட்டர்ஸ் டு நான் விசிட் லைவ் இருங்க. ஐ வில் பி பேக் ஷார்ட்லி. யாராச்சும் யூடியூப்பில் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஐ வில் பி ஷார்ட்லின்னு சொல்லிடுங்க. So yeah, I'm back actually. So yeah, sorry actually, some guest வந்திருந்தாங்க, அதனால் I have to be there. Okay, so என்ன பண்ணலான்னு சொல்லியிருந்தனால, ஸோ நம்ம இந்த MongoDBயில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நானுமே இந்த செக்ஷனுக்கான எந்த ரிவைஸும் நான் பண்ணலைங்க, ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஆஸ் அ பிகினராக தான் நான் பார்க்க போகிறேன், டாக்குமெண்டேஷன் எப்படி வச்சுருக்காங்க, எப்படி இண்டிகேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் லைக் ஒரு பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம எல்லாமே கூகுள் சர்ச் பண்ணி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் நாட் இது வந்து ஃபுல் வீடியோ கிடையாது, இட்ஸ் கோயின் டு பி பார்ட் 1. ஓகே, ஸோ மேபி பார்ட் 2 வந்து இட் வில் பி ஆன் டுமாரோ மோஸ்ட் ப்ராபப்ளி, பட் ஐ ஹவ் நோ ஐடியா. பட் பார்ட் 2 வந்து நாளைக்கு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எட்ஸ் எ திங். ஓகே, ஃபைன். ஸோ என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று பில்ட் பண்ணோன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, லெட்ஸ் ட்ரை டு create some application which is useful for us. அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் தேவைப்படுதுங்க. என்ன லிஸ்ட்டுனா, டியூட்டோரியல்ஸ் போய் கேட்குறாங்க ஃப்ரம் ஆல் ஓவர் பிளேசஸ், தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு டூ சம் டியூட்டோரியல் ரிக்வஸ்ட். ஓகே, ஸோ அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு அதில் கரெக்ட் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயிலாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், வி வில் பி நீடிங் மோர் டைம். அதனால் அது ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம மூவ் ஆகலாம். அண்ட் லெட் ஸ்டார்ட் வித் தி பேக் எண்ட். எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டு தானே மூவ் ஆன் பண்ணுவோம், இந்த வந்து பேக் எண்டில் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே,
ஸோ தட்ஸ் வாட் we're going to learn right now. அண்ட் இதை ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்றுனா பார்ப்போம். ரைட். ஸோ என்ன பண்ணுறேன்னா let me create a new folder. ஸோ நான் ஆல்ரெடி டேர்ம் நோட் பண்ணிக்கிறேன். நான் வச்சுக்கிற டேரக்டரி பார்த்தீங்கன்னா அன்பு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஒரு நிமிஷங்க. யா ஓகே. ஸோ என் டெர்மினல் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to go into this directory. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே தான் நான் வச்சுருக்கேன். எப்போவுமே டெவலப்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கோடிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுட்டு அதுக்குள்ளே யூ கேன் ஹேவ் மெனி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்போ தான் ஆர்கனைஸாக இருக்கும். சும்மா டிஸ்டாப்பில் வைக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் அ பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து I'm going to create a new folder call and இது பேர் நான் வைக்கலாம் tutorial requestனே வைக்கலாம். ரிக்வஸ்ட் இது ஆப் நேமே. ஸோ இது ஆல்ரெடி வச்சுருக்கேன்னா பார்க்கலாம். லெட்ஸ் கிரியேட் என்டர் பண்ணுறேன். ஓகே. ஸோ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே டுட்டோரியல் ரிக்வஸ்ட் சொல்லிட்டு உள்ளே போயிடலாம். அண்ட் இது எனக்கு விஎஸ் கோடு ஓப்பன் ஆகணும். ஸோ கோட் டாட் ஃபார் கரண்ட் டைரக்டரி. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் நவ் வி ஹாவ் த விஎஸ் கோட். தேவையில்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை, இது தேவையில்லை, அண்ட் இதுவும் தேவையில்லை. கரெக்டாக ஐ வாண்ட் தி விஎஸ் கோட் அலோன். சூப்பர். ஸோ நான் எப்போ என்ன சொல்லியிருந்தேன், வென்எவர் நீங்கள் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து பெஸ்ட்டாக பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ ஃபோல்டர் சிஸ்டம் வந்து நம்ம அதுக்கு தான் பண்ணிடலாம். ஸோ வி வந்து ஹேவ் டூ கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஒன்று வந்து கிளைண்ட்டு, ஒன்று வந்து சர்வர். கரெக்டாக. ஸோ இப்போ நான் சர்வர் தான் கான்செப்ட் பண்ண போகிறேன். ஸோ டைரெக்ட் கோ டு சர்வர். ஸோ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அதில் ஐம் கோயிங் டு யூஸ் டெர்மினல் ஹியர். ஸோ டெர்மினலுக்குள்ளே போயிட்டு அது வந்து சர்வருக்குள்ளே போகணும் இல்லையா. கரண்ட்லி ஐம் இன் தி ப்ராஜெக்ட் டைரக்டரி டுட்டோரியல் ரிக்வஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். சிடி சர்வருக்குள்ளே போகிறேன், அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஓகே. ஸோ என்டர். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். டேரெக்டாக வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயே டைப் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு பி ஸ்பெசிஃபிக். வேர் யூ ஆர், நீங்கள் சர்வரில் இருக்கீங்களா இல்லை வந்து ஃப்ரண்ட் இருக்கீங்களா சொல்லி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா சர்வரில் வந்து நான் வந்து ஐம் கோயிங் டு யூட்டிலைஸ் npm init. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இட் இஸ் ஃபார் யூட்டிலைசிங் தி ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ இங்கே வந்து வி ஹேவ் சம்திங் கால் -y. அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இது நீங்கள் npm init தரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் ஆஸ்க் us some questions. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, பேக்கேஜ் என்ன, அதெல்லாம் எல்லாமே கேட்கும் இல்லையா. பட் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து அதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக அப்ளை ஆகணும்னா என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஹேவ் சம்திங் கால், இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு, npm init -w. இது போடுவோம் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் கேட்டுச்சா இதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள் என்டர். ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணணும்னா இட் வில் கிவ் அஸ் சம் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ ஒரு ஃபைல் வந்து நம்மளுக்கு கேள்வியே கேட்காம இட் வில் கிரியேட் இட். இது எங்கே இருக்கும், சர்வருக்குள்ளே package.jsonக்குள்ளே இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் package.json தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்ட் ஃபைல். ஸோ மேனிஃபெஸ்ட்னா அதில் வந்து எல்லாமே இருக்கும். லைக் இந்த அப்ளிகேஷனோட எல்லா ஓவர்வியூ இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப் நேம் இருக்குது, சர்வர், அண்ட் என்ன பண்ணிக்கலாம், நேம் வேணால் மாற்றிக்கலாம். tutorial request சர்வர் அப்படின்னு வச்சுக்கலாம். அது டோட்டலி நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா. ஸோ ஆப் வெர்ஷனு, டிஸ்கிரிப்ஷனு அண்ட் சோன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஸோ ஐ வில் ஹேவ் திஸ் as MIT அண்ட் பேரை மாற்றிக்கலாம். ஓகே லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் கீவேர்டு தான் வேணுமா இந்த அப்ளிகேஷன். இது வந்து நீங்கள் பேக்கேஜாக நீங்கள் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்படி கிரியேட் பண்ண போதில்லை பேக்கேஜெல்லாம். ஸோ நம்ம ஆசிரியஸ் விட்டுடலாம். ரைட். ஸோ லெட்ஸ் கிளியர் தி ஸ்க்ரீன். அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படின்னா தேவைன்னா இந்த சர்வரில் வந்து we have to create index.js, ரைட். index.js. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும், இங்கே தான் வந்து நம்மளோட நோட் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் ரைட் யூ கேன் கால் இம்போர்ட் http சொல்லிட்டு ஃப்ரம் HTML மாடல் நம்ம கால் பண்ணலாம். ஓகே. பட் டிஃபால்ட்டாக அது ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா இந்த பேக்கேஜை வந்து யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை ஆஸ் அ மாடியூல். நான் சொல்லியிருந்தேன்ல டைப் வந்து மாடியூலில் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து இட் கேன் சப்போர்ட் தட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட். ஓகே. ஸோ லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இது என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து HTTP யூஸ் பண்ண போதில்லை. ஐ கோயிங் டு யூஸ் சம் ப்ரொஃபஷனல் டூலிங். ஸோ டெவலப்பர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதான் என்ன பண்ண போகிறேன், ப்ரொஃபஷனல்ஸ் வந்து they will be using Express.js. ஒய் Express.js நிறைய இருக்குங்க. Express.js மட்டும் தான் ஒன்று இருக்குன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஐ வில் மீ அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து Express.js ஆல்டர்னேட்டிவ்ஸ் போடுறேன். ஓகே.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have many powerful alternatives of Express.js. Express.js தாண்டி we have many things. So we have something called Sail.js ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். Next.js இருக்குது. Next.js ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரேம்வொர்க் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, அண்ட் வி ஹாவ் ஃபாஸ்டிஃபை, அது வந்து புதுசாக வந்தது. அண்ட் Feather.js, Next.js வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம்வொர்க். ஓகே, இதெல்லாம் வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் சொல்லுவாங்க. ஸோ யூ guys need to understand one thing. என்னென்னா, இப்போது we have something called Java, right? Java வந்து இட்ஸ் லைக் a multi-purpose language where with the knowledge of Java we can able to create many applications, mobile applications, desktop applications and embedded, like நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சொல்கிறேன், ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ஸ்மார்ட் டிவைசஸ், ஈவன் ஸ்மார்ட் டிவைசஸ், அதுக்கும் நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் ஜாவா டு create that kind of firmware. ஓகே, whereas JavaScript பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து we have many frameworks here. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா we have nodejs and kya அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ ஜாவாவில் எப்படி வந்து we have something called ஸ்ப்ரிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் பூத்னு ஒன்று இருக்குது, ஹிபர்னேட்னு ஒன்று இருக்குது, அண்ட் அது மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், ஸோ ஃபார் நோ லெட்ஸ் யூஸ் தி Express.js. ஸோ Express.js டாக்குமெண்ட் போகிறேன். எப்பயுமேங்க ப்ளீஸ் டோன்ட் டைப் ஆஸ் இட் இஸ், யூ ஹேவ் டு நோ வேர் இட் கம்ஸ். அதனால் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ரைட், அண்ட் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து இது மாதிரி பார்க்குறீங்களோ யூ நீட் டு see தி வெர்ஷன், வாட் வெர்ஷன் இட் இஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா வெர்ஷன் முக்கியமான இது ப்ளே பண்ணும். நம்ம இன்ஸ்டால் பண்ணலாமா அதை, npm install express. ஸோ நான் என்ன டெர்மினல் டைப் பண்ணுறேன், npm install express. அவ்வளோதானே? அவ்வளோதான். என்டர் அண்ட் மேக் ஷுர் யூ ஆர் இன் தி சர்வர் டைரக்டரி. ஓகேவா? இல்லைனா வச்சுக்கோங்களேன் மேலே வந்துடும் உங்களுக்கு, சர்வருக்குள்ளே தான் நம்ம எக்ஸாக்டாக இருக்கணும். ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து we can utilize git init to track it. அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே 2 ways இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து கிளைண்ட்டை நீங்கள் தனியாக வச்சுக்கலாம், சர்வர் தனியாக வச்சுக்கலாம், அது ஒரு வழி. இல்லை வந்து ரெண்டுமே ஒரே ரெபாசிட்டரி வச்சுக்கலாம். டோட்டலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஆட் a git init here, git init, not here, even அதை கிட்ட சர்வருக்கு மேலே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் remove this from here. ஸோ .git ஃபோல்டரிங் ஒன்று இருக்குமா, ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது கிட் எல்லாமே போயிடும் நம்மளுக்கு. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாத்து இருக்கு இல்லையா, சர்வருக்கு மேலே போகிறேன், வெளியில் போகிறேன். ஹவு டு கோ அவுட் சைட், சி டேரக்டர் பேரண்ட் வச்சு நான் வெளில போகிறேன். நவ் ஐம் இன் தி டுட்டோரியல் ரிக்வெஸ்ட். இங்கே கினிட் தரேன், இன்க்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஐம் கோயிங் டு ஆட் திஸ், ஆட் எவ்ரி திங், நாட் எவ்ரி திங். ஐ வாண்ட் டு இக்னோர் தி நோட் மாடியூல்ஸ் இல்லையா. ஸோ இதில் ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ரூட்டில் வந்து ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஃபைல். அதை நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், நீங்கள் யூ கேன் ஆல்சோ டூ ஒன் திங், லைக் அந்த சர்வருக்குள்ளே போயிட்டு யூ கேன் கிரியேட் அ .git ignore ஃபைல். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நோட் மாடியூல் சொல்லிட்டு லெட் சேவ் திஸ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ஆட் எவ்ரி திங் ஹியர் அகெயின். ஸோ ஆட் பண்ணியாச்சா? ஆட் பண்ண மாதிரி தெரியலையே, லெட்ஸ் செக் திஸ். ஆட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 520 இருக்குது. நம்ம ஃபைலுக்கு கம்மி தான். கரெக்டாக? ஸோ இது வந்து கரெக்டாக ஆட் ஆகலை. என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் ட்ரை டு ரீஇன்டைஸ் இட் அகெயின். ஓகே, கிட் க்ரியேட் பண்ணி திருப்பி நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். git add again, sorry, git init. அண்ட் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் பண்ணிச்சு, டல் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இது ட்ராக் பண்ணல. இப்போது git add everything and git commit அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஐ வில் கீப் இட் ஆஸ் இட் இஸ். நான் கிட் இன்செட் தான் பண்ணேன். கரெக்டாக? நானும் ஐ ஹேவ் டு ரைட் மோர் கோட் இன் தி index.js. நான் அதனால் அப்படியே வச்சுட்டு ஐ வில் ரைட் தட் கோட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் வந்து கிட் புஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் திரும்பி நான் சர்வருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ சர்வர், நான் இன் தி சர்வர். சூப்பர் கூல். இப்போ என்ன பண்ணலாம்னா Express.js இன்ஸ்டால் பண்ணலாம். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் போனீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கிக் ஆன் கெட் ஸ்டார்டட். அண்ட் இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ டு ஹலோ வேர்ல்ட் அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் கோடு தான் இது. ஓகே, ஸோ இதுவும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் ரைட் திஸ் கோட் இன். இங்கே பார்த்தீங்கன்னா நோடு காமிக்குது இல்லையா, அதில் என்ன வெர்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்த வெர்ஷன் வச்சு நீங்கள் வந்து இது மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ரன் ஆகும். Right, so let's import Express like this. Import Express
ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சதா? ஏன் நம்ம வந்து HTTP இல்லாமல் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா? ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எனிஒன்? routing பண்றாங்க ஒழுங்கா Because it is a framework, right? So it will be there already. No, actually my question is like why we are using express instead of HTTP inbuilt package. HTTP இல்லாமல் நம்ம எக்ஸ்பிரஸ் பில்ட் பண்ணுறோம், எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி, அப்படி கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் லைக் விஜய் சொன்னார் இல்லையா, ரவுட்டிங் வந்து அதுவும் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா HTTP வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேக்கேஜ். இட் டஸ் நாட் ஹேவ் ஆஃபர்ஸ், இட் இஸ் நாட் ஸோ ரெக்கமெண்டட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். பட் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் வந்து இட் பில்ட்ஸ் ஆன் டாப் ஆஃப் தியர் கைண்ட் ஆஃப் மாடியூல். ஓகேங்களா? அதனால் HTTPயில் இல்லாததெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸில் இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் யூசிங் எக்ஸ்பிரஸ். இட்ஸ் லைக் அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் யூசிங் HTTP அது மாதிரி, ரைட்? ஸோ நவ் லெட்ஸ் கால் திஸ் ஆஸ் அ ஆப் அண்ட் வி கேன் ஆல்சோ ஹேவ் இட் லைக் சர்வர் டு பி எக்ஸாக்ட். சர்வர் எக்ஸ்பிரஸை கால் பண்ணுறேன். ஓகே, டன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? we are calling express.js பண்ணியாச்சு, சூப்பர். நெக்ஸ்ட் we are assigning port. so I'm going to create a same thing, server port அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, I will have it like 888. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் கேளுங்க. ஏன் நம்ம யூஸ் பண்றது HTTP சர்வர் ரெக்வெஸ்ட்ங்கறோம்ல, ஆனா நார்மலா HTTPS தானே செக்யூரா இருக்கும். ஏன் அதுல HTTP ன்னு யூஸ் பண்றோம்? எங்க யூஸ் பண்ணோம் இங்க HTTP ன்னு? இப்போ நார்மலா அதுல கால் பண்றதெல்லாம் HTTP சர்வர் தானே சொல்றீங்க. ஆனா இப்போ செக்யூரா இருக்கிறது HTTPS தானே யூஸ் பண்ணணும்பாங்க. நீங்க HTTPSல சென்ட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு லைக் கைண்ட் ஆஃப் என்கிரிப்ட் ஆகி போயிருக்கும். பட் அதுவுமே செக்யூர் கிடையாது. யூ ஹேவ் டு என்கிரிப்ட் ஆன் போத் எண்ட்ஸ். நீங்கள் சென்ட் பண்ணுறதும் சர்வர் வாங்கும் போதும் நீங்கள் வந்து அதை என்கிரிப்ஷன் அங்கே பார்த்துக்கணும். பட் டிப்பிக்கலி வைல் வி ஆர் டெவலப்பிங் நம்ம HTTP வந்து HTTPS-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் அஸ். ஆமாம், நம்ம வைக்கிற மாதிரி கான்ஃபிக் பண்ணுறோன்னா, ஏன்னா நம்ம வைக்கிற கரெக்டாக எங்கே டிப்ளாய் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தானே. இப்போ நான் வந்து இப்போது இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரன்ஸ் ஆன் HTTPS. HTTP இருந்தால் கூகுளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங்மாக காமிக்கும் கரண்ட்லி. அதனால் நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் HTTPனா அது பேக்கேஜோட நேம் நான் அப்படி சொல்கிறேன். பட் வென் வி ஆர் பப்ளிஷிங் இட் வில் பி இன் HTTPS ஒன்லி. ஓகே, ரைட், சூப்பர். ஸோ போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வி வாண்ட் தி டேட்டா கால் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரன் பண்ணலையா, ஸோ சர்வர் டாட் ஆட் லிசனர் ஸோ இருக்குது. வி வாண்ட் சம்திங் கால் லிசன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மெத்தட் டைப் பண்ண VS கோடில் சி தி மெசேஜ் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு படிங்க. படிக்காமல் யூடியூப்பை பார்த்து பண்ணுறது நம்ம பண்ணுற தப்பு. ஓகே, ஸோ லிசனில் வந்து இட்ஸ் ஹேவிங் எ கால் பேக். ஸோ கால் பேக் எப்படி டிஃபைன் பண்ணணும்? லைக் திஸ். ஓகே, ஸோ லிசனிங் பண்ணும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ட்ரிகர் திஸ் மெசேஜ். இதில் வந்து ஐம் கோயிங் டு ரைட் திஸ் திங், சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து உங்களோட டெம்ப்ளேட் போட்டுக்கலாம். வாட் எவர் யூ வாண்ட், HTTP localhost colon and நீங்கள் வந்து உங்களோட போர்ட்னது சர்வர் போர்ட். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் we have to define some port. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து we have to specify port, right? Listen, பட் இங்கே போர்ட் பேராமீட்டரே போடல, பட் ஸ்டில் we have to specify some port போல். மேபி வாட் சப்போஸ் I will add something called, okay, I will add this as a server port இங்கே ஆட் பண்ணுறேன். Come on, save. Okay, so I'm so curious, I want to check it. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க VS கோடு வந்து ஓகே, யா, ஐ காட் இட். என்னென்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்குது இல்லை, இதில் கால் பேக் தான் காமிக்குது இல்லையா. ஸோ கால் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா we have 4 out of 6. ஸோ இதே லிசன் சொல்லிட்டு நம்மளுக்கிட்ட VS கோட் நிறைய இருக்குது. ஸோ மேலே போனே தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது லிசன் போர்ட் நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும், அப்புறமா கால் பேக் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ போர்ட்னது சர்வர் போர்ட். கமா, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரவுட் ஸ்பெசிஃபை பண்ணலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், சர்வர் டாட் கெட். இது வந்து மெத்தட்ஸ். ஓகே, ஐ வில் யூஸ் அ சிம்பிள் மெத்தட் கால் ரூட். அதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் 2 things which is request and response. இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். அண்ட் இது நான் செக் பார்க்கலாமே, சர்வர் டாட் கெட் காமிக்குதா, கெட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். நவ் வி ஹாவ் நேம்.
ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have route path வந்துக்கலாம் and we have many things here. ஓகே ஸோ நீங்கள் இதுதான் செக் பண்ணிக்கணும் நீங்கள் சப்போஸ் பண்ணும்போது. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் சிம்பிளாக வந்து ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் வித் சம் மெசேஜ். ஹலோ என்ஜாய் டெவலப்பிங் வெப் ஆப்ஸ். சரி செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இது எப்படி செக் பண்ணுவீங்க? How to make this work? நோட் மோன் இன்ஸ்டால் பண்ணணும். சரி நோட் மாட்லேயும் பண்ணலாம் பட் சிம்பிளாக வந்து யூ கேன் இன்ஸ்டால் இட் த்ரூ நோட் இல்லையா? ஸோ நோட் அண்ட் Internship இதில் வச்சுக்கணும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக வேணும்னா யூ கேன் இன்ஸ்டால் நோட் மாட். யூ ஹேவ் டு இன்ஸ்டால் இட் ஏர்லியர். ஸோ இன்ஸ்டால் பண்ணாதவங்க npm இன்ஸ்டால் குளோபலி நோட் மாட்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் டைப் பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ சின்ஸ் ஐ ஆல்ரெடி ஹேவ் நோட் மாட்னால நான் என்ன பண்ணலாம், ஐ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸுங்க இங்கே. என்னென்னா நோட் மாட்னு சொல்லிட்டு போடுறோம் இல்லைங்களா? ஸோ யூ ஹேவ் டு டைப் தி என்டையர் கமெண்ட் ஹியர். அது போல் என்ன பண்ணலாம்னா டெவலப்பர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டு பி ஃப்ரேங்க் நான் வந்து நோட்.jsல பெரிய அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஐம் ஸோ கம்ஃபர்டபுள் ஆன் PHP லாரவல் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் போனதுனால எனக்கு அது வந்து பெரிய இதுவாக தெரியல. ஃபார் யுவர் இன்டர்ன்ஷிப் தான் நம்ம மெயினாக வந்து இந்த நோட்.js நம்ம டச் பண்ணுறோம். ஓகே அதனால் நான் பண்ணுறது வந்து பெஸ்ட்டான ப்ராக்டிஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இருந்ததுன்னா நீ யூ கைஸ் கமெண்ட். ஓகே ஸோ கமெண்ட் பண்ணி நான் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் சம் சஜஷன்ஸ் ஸோ தட் அவர் டீம் கேன் லேர்ன் ஃப்ரம் இட். ரைட். ஸோ இப்போ நான் வந்து நோட் மாட் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா? ஸோ இது நம்ம ரன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வில் பி டைப்பிங் இட் மேனுவலி லைக் திஸ். ஸோ அது பதிலாக என்ன பண்ணலாம்னா இன்னொரு வே இருக்குது. என்னென்னா உங்களோட package.json அங்கே போனீங்கன்னா யூ கேன் ரைட் சம் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டெவ் பண்ணும் போது ஐ வாண்ட் டு ரன் அ ஸ்கிரிப்ட் கால் நோட் மாட் அண்ட் என்ன ரன் பண்ணணும் Internship.js கரெக்டாக. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் சம்திங் கால் Internship.js ஆஸ் அ மெயின். ஸோ நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ண அவசியம் இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் டேக் Internship.js ஆஸ் அ திங். ஸோ சேவ் பண்ணுறேன். லெட் மீ ரன் திஸ். எப்படி ரன் பண்ணுவோம் இதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஹவ் யூ வில் ரன் திஸ்? npm run dev. ஓகே ஸோ எப்பயுமே Node. அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிறது எல்லாமே நீங்கள் எப்படி ரன் பண்ணலான்னா npm run followed by the keys. இப்போ டெஸ்ட் வேணும்னா யூ கேன் ரன் லைக் டெஸ்ட். இப்போ டெவ் இருக்கு இல்லையா? ஐ வாண்ட் டு ரன் இட் டெவ். என்டர். நவ் நோட் மாட் இஸ் ரன்னிங். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் ரன்னிங் ஆன் திஸ் சர்வர். ஸோ லெட்ஸ் ஓப்பன் ஆன் திஸ் லிங்க் அண்ட் லெட்ஸ் காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். இதுதான் நம்மளோட ஆப். சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஹேவ் கிரியேட்டட் அவர் இண்டெக்ஸ் பேஜ் விச் இஸ் கூல். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் திஸ் டு பி இன் JSON ஃபார்மேட் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இதுக்கு வேலைச்சு இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ ரிட்டர்ன் ரெஸ்ட் டாட் JSON. ஒன்று JSON ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே யூ கேன் டைப் தி பாடி init பாடி யூ கேன் டைப். ஓகே ஸோ என்ன பண்ணுறேன்னா அதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் சம்திங் கால் மெசேஜ். அந்த மெசேஜ் தான் இந்த ஹலோ என்ஜாய் வெப் ஆப்ஸ் அண்ட் சக்ஸஸ். நான் ட்ரூ பண்ணுறேன். அதாவது இது வந்து நான் அக்செப்ட் பண்ணுற ஃபார்மேட்டான்னு சொல்லிட்டு நான் ட்ரூ வைக்கிறேன். ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேஸ்ட் ஆன் தி ரிக்வஸ்ட் ஸ்டேட் சக்ஸஸ் இல்லையா அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் ஷோ பண்ணுறா அப்போ நீங்கள் மாதிரி ஷோ பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் அ குட் மெட்டா டேக் டு இன்க்ளூட் ஆன் எவ்ரி JSON ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம், செக் பண்ணலாம் அண்ட் எஸ் ஒர்க் ஆகுது. ஓகே சூப்பர். இப்போ அதுவே ஏதாச்சும் மிஸ்டேக்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டிங்கன்னா யூ கேன் செக் இன் யூ அக்கார்டிங்லி. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா லெட்ஸ் ஒர்க் ஆன் தி CRUD ஆப்ரேஷன்ஸ். அண்ட் பிஃபோர் நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணுறதோட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம் வாட் இஸ் வாட் சொல்லிட்டு. லெட்ஸ் கிளிக் ஆன் எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர். ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் கிரியேட் யூஸிங் தி அப்ளிகேஷன் ஜென்ரேஷன் டூல் டு கிரியேட் அண்ட் அப்ளிகேஷன் skeleton. ஓகே நீங்கள் குயிக்காக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து உங்களோட வெப் அப்ளிகேஷன்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து வித்தவுட் யூஸிங் React யூஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் லைக் திஸ். ஓகே ஸோ தேர் ஆர் வேரியஸ் ஃபார்மேட் ஃபார் தட். ஸோ வி ஹேவ் சம்திங் கால் பக்னு ஒன்று இருக்குது. ஓகே புக்குன்னு நினைக்கிறேன், புக்குன்னு ஒன்று இருக்குது. அண்ட் வி ஹேவ் EJS ஒன்று ஃபார்மேட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் இன்ஜின்ஸ், வியூ இன்ஜின் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ரைட் சம் UI டெம்ப்ளேட்ஸ். ஓகே
பட் நம்ம இப்போதைக்கு டச் பண்ண போகிறது கிடையாது. லெட்ஸ் கோ பாட்டம் பேசிக் ரவுட்டிங். ஓகே, ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்துதாங்க. ஸோ இந்த ஆப்னா என்னது? இட் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ். நம்ம எக்ஸ்பிரஸ் கால் பண்ணுறீங்களா, அதான் அந்த ஆப் நம்ம சர்வர் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ சர்வர் டாட் மெத்தட். இந்த மெத்தட் தான் இட் கேன் பி லைக் கெட், போஸ்ட் அண்ட் ஸோ ஆன் இருக்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கான கால் பண்ணுற மெத்தட் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப் இன்ஸ்டன்ஸை கால் பண்ணிவிட்டு வாட் டைப் ஆஃப் மெத்தட் போட்டுட்டு அதோட பாத் அண்ட் அதோட கால் பேக் ஃபங்க்ஷன். அந்த பாத்து கால் ஆச்சுன்னா எனக்கு என்ன வேணும், அதுதான் என்னோட லாஜிக். ஓகே, ஸோ யூ கேன் சி இட்ஸ் அ கெட், இட்ஸ் அ போஸ்ட், இட்ஸ் அ புட், இட்ஸ் delete. ரைட்டா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் சி தி ரவுட்டிங் கைட். யா, ஓகே, வி ஹாவ் ரவுட்டிங். And this is what we called as route parameters. நம்ம அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நோ வரிஸ். route handlers. ஓகே, ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மெத்தட்ஸ். வி ஹேவ் மெனி ரெஸ்பான்ஸ் மெத்தட்ஸ். டவுன்லோட், ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸ் டாட் டவுன்லோட் கால் பண்ணிக்கலாம். என் பண்ணால் என் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜேசான் யூஸ் பண்ணிக்கலாம். ஜேசான் வித் பி சப்போர்ட்னா வித் சம் வி கால், இது வந்து வித் கமெண்ட்ஸோட இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேடிங் போட்டுருக்காங்களா, ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அந்த சப்போர்ட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். And we can redirect, we can render a HTML file, and we can send a response, and so on, so on, so. And இதுக்கு நீங்கள் வந்து ரவுட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கில் வந்து யூ கேன் ஹாவ் அ கெட், யூ கேன் ஹாவ் அ போஸ்ட், யூ கேன் ஹாவ் அ புட், அது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டை வச்சு தான் நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், நம்ம வி ஆர் டிக்ளைனிங் ஆல் தி திங்ஸ் இந்த Internship இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இது மாதிரி எக்ஸ்பிரஸ் டாட் ரவுட்டர் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இருங்க, ஃபார் நோ லெட்ஸ் நாட் வரி டூ மச். இல்லை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ஏன்னா நம்ம கண்டிப்பாக அதை பண்ண போகிறோம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கிரியேட் a நியூ ஃபோல்டர் இன் தி சர்வர் கால் routers. ஓகே, அதுக்குள்ளே வந்து I'm going to have a file called index.ts இல்லை js. ஓகே, ரைட். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ண போகிறோன்னா I'm going to use the same code. ஓகே, what I will do, I will type it. ஸோ const express கால் பண்ணிக்கிறேன், express from express. ஏன்னா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. Let's save this and we have a here இது const போட்டுருக்கோன்னா it's called import. And next என்ன பண்ணுறோம், we are calling the router. ஸோ இது எங்கே இருக்குது, express dot router இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. ஓகே, இது வந்து இன்டர்ஃபேஸ் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் we can specify some options here. இங்கே பார்த்து தெரியும் ஆப்ஷன்ஸ், பட் இப்போதைக்கு நான் அப்படியே விட போகிறேன். நான் அது வேரியபிள் சேவ் பண்ணுறேன். ஸோ ரவுட்டர் அப்படின்னு வேரியபிளில் லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் ஃபார்மேட் ஆகலைன்னா ஃபார்மேட் டாக்குமெண்ட் வித்லன்னு தந்துட்டு ப்ரிட்டியர் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து we have to use the router. நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஐ கேன் ஆல்சோ யூஸ் தி கெட் டேட்டா இங்கேயே போட்டுக்கிறேன். ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் ரவுட்டரை கால் பண்ணிட்டு ரவுட்டர் டாட் கெட். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து அபவுட்னு வைக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் இங்கே என்ன வச்சுக்கணும், ஐ ஷுட் ஹாவ் தி ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கால் பேக் ஹியர். கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து ரிட்டர்ன் வந்து டாட் ஜேசான் இங்கே வந்து சும்மா வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜில் வந்து மெசேஜ் about info here அப்படின்னு போகிறேன். let's save this. and இது என்ன பண்ணோம்னா we are creating as a different file, so we have to export it இல்லையா. export default, I want to export the router. ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் சர்வரில் போயிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஃபைல் நீங்கள் வச்சுக்கலாம், no worries. and also what you can do is you can, below that you can add இந்த சர்வரை கால் பண்ணிவிட்டு server dot யூஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ as you can see இங்கே ஒரு ஹேண்ட்லெஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரவுட்டர் நான் வச்சுருக்கேன்ல, அது வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரவுட்டர் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் ரவுட்டர் ஃபோல்டர். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், சேவ், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் இது போயிடுச்சுன்னா ஆப் கிராஷ் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ வி ஹேவ் டன் சம்திங் ராங். ஸோ மேலே போய் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் நாட் சப்போர்ட்டிங் ரிசால்வ்டு ES மாடியூல்ஸ் ஃப்ரம் ஸோ வருது. do you mean to import? ஓகே, ஸோ கரெக்டான பார்த்து தரணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன்னா ரவுட்டர்ஸ், ஓகே இது கரெக்டாக தான் இருக்குது. இது எங்கே வருதுன்னு பாருங்கள், டைரக்டரி இம்போர்ட்
சர்வரோட ரவுட்டர்லேருந்து இஷ்யூ வருது கரெக்டாக, லைக் இங்கேருந்து வருது. அன்பு அந்த இண்டெக்ஸ் வந்து இம்போர்ட்ல இண்டெக்ஸ் டாட் specific. ஜேஎஸ்ங்கிற ஃபைலை போடலையே. சாரி, இம்போர்ட்ல ரவுட்டர்ஸ் பக்கத்தில் அந்த இண்டெக்ஸ் ஃபைலை மென்ஷன் பண்ணலையே பாத்தில். பட் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோங்க ஆக்சுவலி. பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிறத நான் போடுறேன். லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே, now let me check this again. We still have the error. ஓகே, மேபி நீங்கள் ஜேஎஸ்ன்னு போட்டால் கூட .js. லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே, எக்ஸாக்டாக போடணுன்னு போட்டிருக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து அவுட்லைன் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட் ஒர்க்காக செக் பண்ணிக்கலாம் இருங்க. இட்ஸ் ரிஃப்ரெஷ் திஸ். லெட்ஸ் நாட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். அபவுட் போய் பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஒர்க் ஆகுது, அபவுட் அண்ட் அபவுட்டும் ஒர்க் ஆகுது. சூப்பர். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இது வந்து யூ ஹேவ் டு பி ஸ்பெசிஃபிக். ஓகே, ஆர் எல்ஸ் வாட் யூ கேன் டூ, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் போடாமலே பாருங்களேன். ஐ ஹேவ் ரிமூவ் திஸ். சேவ் பண்ணுறேன். நவ் யூ ஹேவ் எரர் இல்லையா? என்ன எரர் போட்டிருக்கு மேலே போய் பாருங்கள். ஸோ இஸ் நாட் சப்போர்ட்டட் சால்விங் ES மாடல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ லெட்ஸ் காப்பி திஸ். அண்ட் இதில் வந்து பேக்கேஜ் ஜேசனில் வந்து நான் சில இது பண்ணணும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் கூகுள் இட் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே டைப் மாடியூல் போட்டிருக்கோம் நம்ம. சூப்பர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் ES6 மாடியூல்ஸ் யூ கேன் நாட் இம்போர்ட் டேரக்டரிஸ். இம்போர்ட் ஷுட் லுக் லைக் திஸ். ஓகே, can be 50 as in OP if the experimental solution node flag. Okay, ஓகே. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் டேக் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஐ மீன் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலானுங்க. எப்பவுமே ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் பார்க்கும்போது ஆல்சோ ரீட் தி கமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டான இது தந்திருப்பாங்க. ஓகே, ஸோ வித் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் நோட் மேண்டேட்ஸ் யூசிங் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃப்ளாக் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இந்த ஃப்ளாக் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ளாக் மீன்ஸ் லைக் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. கமெண்ட்லேயே நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா நோட்னு ஸ்பெசிஃபை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். லெட்ஸ் கோ வித் சம் அதர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் நோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க கரெக்டாக. ஸோ இட்ஸ் லைக் அ ஃப்ளாக். இது நம்ம போட்டால் மெனுபில் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ஷன் 19க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரைட். ஸோ ஐ திங்க் இட் இஸ் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அதனால் பண்ணுறேன். ஐ வில் டூ ஒன் திங். யா, பிகாஸ் இப்போ நான் வந்து இந்த மெத்தட் நான் சஜஸ்ட் பண்ணாலுமே சரி, சில பேர் நோட்.js ரன் கொஞ்சம் கம்மியாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து, கொஞ்சம் வெர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கவங்க வந்து எரர் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஃபார் நவ் ஐ வில் ஜஸ்ட் கீப் இட் இஸ் ஆஸ் இட் இஸ். ஸோ மென்ஷன் பண்ணுறேன் கரெக்டாக index.js சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். லெட்ஸ் கிவ் ட்ரை. ரிஃப்ரெஷ் ஒர்க் ஆகுது. அபவுட் ஒர்க் ஆகுது. ஓகே, கூல். ஸோ இப்போ வந்து நான் பேராமீட்டர்ஸ் ஷோ பண்ணேன்னா உங்களுக்கு, லைக் கெட்டிங் தி டைனமிக் வேல்யூஸ் ஃப்ரம் தி URL ஷோ பண்ணேன்னா. இல்லை அன்பு, இன்னும் ட்ரை பண்ணு. ரைட், சூப்பர். அப்போ நான் இது உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணுறேன். என்னன்னா பேராமீட்டர்ஸ்னால் லைக் லெட்ஸ் கோ டு தி எக்ஸ்பிரஸ் ரவுட்டிங் அண்ட் வேறு என்ன இருக்குது கைடில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு கைட். கெட் ஸ்டார்டட். ரெஃபரன்சஸ். Okay, I will just go use Google. Dynamic search பண்ணுறேன். Dynamic. How do I handle 404 responses? அது கூட நல்ல விஷயம் தான். You can also have it like this. Okay, so for example, இப்போது நான் ரவுட் ஏதாச்சும் போடாமல் இருந்தால் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னோன் ரவுட் போட்டால் கூட இது மாதிரி இருவது இல்லைங்களா? இது நீங்கள் வந்து
இது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ட்ரிகர் திஸ் கைண்ட் ஆஃப் மெசேஜ். லைக் உங்களோட மெயின் அதான் இண்டிஸ் ஜேஎஸ்எம் மெயின் இல்லையா, இங்கே போயிட்டு யூ கேன் ஸ்பெசிஃபை திஸ் லைக் திஸ். இது வந்து ஆப்பில் இது வந்து இட்ஸ் கால்ட் சர்வர் இல்லையா, server.use. இப்போ நீங்கள் வந்து எந்த ரவுட்டர் மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் எரர் ஐ கெஸ். ரிஃப்ரெஷ் அண்ட் ரைட் கிளிக் பண்ணி கன்சோல் போய் பாருங்கள், கன்சோல் அதை காமிக்குதானே. அண்ட் வி ஹேவ் தி 404 எரர். ஸோ இங்கே கரெக்டாக நம்ம வந்து ட்ரிகர் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகல. லெட் சேவ் திஸ். இது நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் வித் prettier cool and refresh பண்ணா okay it's not working maybe அந்த ஸ்டேட்டஸ் middle 400 500 கொடுக்கணுமா 404 கொடுக்கணுமா? இல்லை நான் சும்மா நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதான் வரும் நம்மளுக்கு இங்கே. பட் ஸ்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே போடாமல் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட இட் வில் ட்ரிகர் தி 404 எரர் பிகாஸ் எக்ஸ்பிரஸ் இஸ் ஸோ என்ன சொல்கிறது, அது புரியுது நம்ம இந்த ரவுட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுதான் வந்து அந்த கஸ்டமாக இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுது. மேபி நான் கூகுள் பண்ணுறேன் பார்க்குறேங்க. எக்ஸ்பிரஸ் ஜிஎஸ் ஹேண்டில் 404 routes. Okay, so let's go and click on some other. Yeah, you can have something called asterisk இல்லையா, அது வச்சுக்கோ நீங்கள் பண்ணலாம். பாருங்கள் asterisk வச்சுக்கோ பண்ணலாம். ஸோ சிம்பிள். ஸோ அதே மாதிரி இல்லை நீங்கள் இந்த ரவுட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த ரவுட்டு கூட நான் பண்ணிக்கலாம். யூ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். router.get எல்லாத்துக்கும் ஒரு asterisk மேட்ச் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ரிட்டர்ன் இட் ரெஸ்பான்ஸ் வித் JSON. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சரு, தி சக்ஸஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிக்கிறேன் பிகாஸ் இட்ஸ் நாட் அ வேலிட் ரவுட் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் சம்திங் கால், நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸுங்க, நீ வேணால் வச்சுக்கலாம் இல்லை இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வேணால் ரூம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஐ கேன் ஹேவ் சம்திங் கால் மெசேஜ் empty here go and get a life save பிச்சுன்னு பார்க்கலாமா. ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ ஏதாச்சும் வேலிடான டவுட் போட்டேன்னா now it's working as expected. cool. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் டூ திங்ஸ் லைக் என்னென்னா, நான் எந்த இன்ஃபர்மேஷன் இங்கே பாஸ் பண்ணுறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட்டு தரும்போது அபவுட் இன்ஃபோ ஹியர்னு வரணும். ஓகே, இல்லை அபவுட் hello everyone you are watching about page அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தி இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் ஏதாச்சும் விஷயங்கள் பாஸ் பண்ணுற வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேரக்டர்ஸ் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன்னா அப்போது நான் போகிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே ஷோ பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட் வந்து இட்ஸ் நாட் வேலிட் சொல்லிட்டு வருது கரெக்டாக. ஸோ வாட் ஹேவ் டு டூ இஸ் ஐ ஹேவ் டு கேஷ் தட் ஹியர். ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ரவுட் நான் கால் பண்ணிக்கிறேன், இல்லை நான் வந்து டைப் பண்ணுறேன் router.get அண்ட் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் இல்லையா. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் ஹோல்டர். இந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்கு இல்லைங்களா, டேரக்டர் சொல்லிட்டு இதான் நான் டைனமிக்கான வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைனமிக் வேல்யூ நான் எப்படி வைக்க போகிறேன்னா ஐம் கோயிங் டு டிஃபைன் சம் நேம் ஃபார் இட். ஃபார் எக்ஸாம்பிள் டேரக்டர் வைக்கிறேன் அண்ட் as it is மற்றெல்லாம் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் லெட் மீ ஹேட் லைக் as it is சேவ். அண்ட் ஏன் அது திருப்பி ஃபார்மேட் ஆகல, ஃபார்மேட் டாக்குமெண்ட் வித் config div formatter prettier. okay cool. next வந்து I'm going to log it first of all, log request save and we'll check it இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து என்னோட டெர்மினலில் போயிடுறேன். ஓகே, ரன் ஆகிட்டு சூப்பராக. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணா வச்சுக்கோங்களேன் சுற்றிட்டே இருக்குது. பட் கீழே பார்த்தீங்கன்னா we have some kind of console log. ஓகே, பட் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ டிஃபிகல்ட்டுங்க. இப்போ கன்சோல் லாகில் ஈஸியாக இருந்துச்சு, இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல ஸ்கால் பண்ணி பார்க்கறதுக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழினா, ஸோ லெட்ஸ் கோ டு தி index.js இல்லையா, அங்கே போயிருங்க. இல்லை லெட்ஸ் கோ டு package.json, அங்கே தான் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து we have to type additional some code. ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக nodejsல வந்து க்ரோமில் வந்து உங்களோட அவுட்புட் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, so let's click on the first link here. okay, இங்கே பார்த்தீங்கன்னா when started with inspect switch
nodejs process listens for debugging client. Debug clientனா யார்? இப்போ Chrome, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் தர இன்ஃபர்மேஷன் மாதிரி பார்க்கலாமா? என்ன பண்ணுறேன், ஐ வில் யூஸ் just inspect. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஐ ஹவ் டு கோ ஹியர் அண்ட் நோட்மான் ரன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் யூஸ் இல்லை கூகுள் பண்ணி பார்க்குறேன். நோட்மான் க்ரோம் டீபக் அப்படின்னு போடுறேன். லெட்ஸ் கிளிக் ஆன் ஃபர்ஸ்ட் லிங்க். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தாங்க. ஸோ ஐஃபன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்ஸ்பெக்ட் சொல்லிட்டு போடணும்னு சொல்கிறாங்க. இந்த கமெண்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் டைப் திஸ் ஆஸ் இட் இஸ். ஸோ ஐஃபன் ஸ்பேஸ் இப்போ வந்து இன்ஸ்பெக்ட். இங்கே வந்து உங்களோட என்ன லோக்கல் ஐபியோ அதை நீங்கள் போடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 120 போடலாம். இல்லை நீங்கள் வந்து எப்போயும் என்ன பண்ணலாம்னா 0.0.0.0 போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களோட போர்ட் என்னவோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 9229 தான் டிஃபால்ட்டாக வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ டிஃபால்ட் இஸ் 9229. ஸோ வி கேன் ஹேவ் தி சேம் திங். ஸோ 9229 லெட்ஸ் அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்காங்க, தி ஃபைல், விச் ஃபைல். ஸோ லெட்ஸ் சேவ் திஸ் ஆஸ் இட் இஸ். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ் அகெயின் டு செக் இட். கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் npm run dev. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்வர் இஸ் ரன்னிங் ஒரு சொல்ல வருதா? சூப்பர். அதுவும் வரலையா? ஓகே, அதுவும் வரல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா லெட்ஸ் உங்களோட அது கிரீன் கலர் வந்து இந்த நம்ம இங்க பாருங்க இங்கேயா? யா, ஓகே. இன்ஸ்பெக்ட் ஸ்பெல்லிங் தான் இருக்கு. இன்ஸ்பெக்ட் கரெக்டா? சூப்பர். லெட்ஸ் சேவ் திஸ். குட் ஃபைன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் தி சேம் திங். பட் பெரிய சேஞ்சஸ் ஆன மாதிரி தெரியல இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ செக் தி யூஐ கடவுக்காக செக் பண்ணலாம். லெட் மீ கோ டு அபவுட், ரிஃப்ரெஷ். ஓகே, அபவுட் ஒர்க் ஆகுது. சூப்பராக. அண்ட் இப்போ நீங்கள் வந்து உங்களோட க்ரோமில் என்ன பண்ணுங்கன்னா கோ டு திஸ் URL கால் அபவுட் அண்ட் வி ஹேவ் சம்திங் கால் இன்ஸ்பெக்ட், ஐ கெஸ். யா, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் டெடிகேட்டட் டெவ் டூல்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ எதுவுமே காமிக்கல. ஓகே, ஏன் காமிக்கலாம்? நம்ம தப்பாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கோ அகேன். வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கால் ஹியர். அண்ட் மீடியம் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு வெறுப்பாவது மீடியம் பார்த்தாவே எல்லாமே காசு கேட்குறாங்க இப்போது. லெட்ஸ் கிளிக் ஆன் திஸ். ஸோ இதுக்கும் நீங்கள் இந்த கோடுக்கு டைப் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் இன்ஸ்பெக்ட் அப்சல்யூட்லி நெசசரி. ஓகே, .js part is absolutely necessary ன்னு போட்டிருக்காங்க. மேபி நான் ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கணும்னு நினச்சேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இதுக்கு ட்ரை பார்க்கலாமா? I will add the index.js. அந்த எந்த ஃபைலில் ட்ராக் பண்ணப்போ அந்த ஃபைல் நான் போட்டுடுறேன். சேவ். இப்போ எனக்கு அதே தான் ஒர்க் ஆகுது இல்லையா? எனக்கு பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ரிஃப்ரெஷ். எதுவும் வரல எனக்கு. ஓகே, லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர் அகெயின். இப்போ இன்ஸ்பெக்ட் மட்டும் போட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் ட்ரை. இன்ஸ்பெக்ட் மட்டும் போட்டு பார்க்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வில் ஹாவ் இன்ஸ்பெக்ட் தானே, hyphen inspect, save, and இங்கே க்ளோஸ் திஸ், ரன் திஸ். ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா we have something called debugger listening on சொல்லிட்டு வருது கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா if you go to this URL, ஓகே, இப்போ வந்து we will be having that target. இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து debug நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். கன்சோல் லாக் வந்து we have attached with the Google Chrome DevTools. ஸோ இங்கே வந்து இன்ஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா? கிளிக் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஓப்பனிங் டிஃப்ரெண்ட் விண்டோ இல்லையா? இப்போ வந்து நம்ம கன்சோல் லாகில் பார்க்குற எல்லாமே இங்கே காமிக்கும் பாருங்கள். ஸோ கன்சோல் லாக் நான் தான் போட்டிருக்கேன். இஃப் யூ கோ டு சர்வர் on this இங்கே வந்து லாக் பண்ண வச்சுக்கோங்களேன். லாக் ஹலோ நியூ க்ரோம் லவ் யூன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ கொஞ்சம் உங்கள் அவுட் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. அது ஏன் என்ன எக்ஸாக்ட்னு தெரியல. பட் ஸ்டில் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. லெட்ஸ் ரன் திஸ் அகெயின். ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டேர்மில் வந்துருக்கு கரெக்டாக. ஓகே, அதே மாதிரி லெட்ஸ் செக் இன் தி க்ரோம். ஸோ லெட்ஸ் ரிஃப்ரெஷ். மேபி லெட்ஸ் க்ளோஸ் திஸ் அகெயின். திருப்பி ட்ரை பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் திஸ் அகெயின். திருப்பி ரன் பண்ணுறத. ஓகே, சம்டைம்ஸ் வரலன்னா என்ன பண்ணுங்கன்னா உங்களோட அதேமாதிரி கூகுள் க்ரோம் இருக்கு இல்லையா? அங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, அங்கே வந்து காமிக்கல, ஸோ எங்கள் எக்ஸ்போஸ் ஆகல கரெக்டாக. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். ஐ வில் க்ளோஸ் திஸ் அகெயின். I will go here again. Let me close this, clear this, and let me run this again. npm run dev. Okay, இப்போ கரெக்டாக காமிக்குது இன்ஸ்பெக்டர். அண்ட் இங்கே போனீங்கன்னா எதுவுமே காமிக்கல. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். பட் refresh. Okay, we close this, npm run dev again, and இப்போ okay, let me click on this. மேபி நான் என்ன பண்ணுறேன்னா, இது முன்னாடி நம்ம போட்டோம் இல்லைங்களா, அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கவா? மேபி அது கூட மிஸ்டேக்காக இருக்கலாம் சம்டைம்ஸ். என்ன பண்ணுறேன், I will go top, not here, the package JSON. ஸோ அங்கே போயிட்டு I will undo these changes to this. I will keep this as a change. Let's save this. யூஸ் பண்ணி பார்க்குறேன். clear this. ஓ, Ctrl C, clear. ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டீபக்கிங் கரெக்டாக அட்டாச் ஆகல. ஒன்று பண்ணுறாங்க, I will do a Google proper research. node mon with Chrome debugging அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் check some files. So node mon inspect போட்டிருக்காங்க. அண்ட் ஓகே, இது வேண்டாம். இது வேண்டாம். லெட்ஸ் கோ வித் தி GitHub issues. ஓகே, ஸோ இதுவுமே நம்மளுக்கு புரியல. ஆக்சுவலி நிறைய பேருக்கு புரியும், நம்மளுக்கு வந்து நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆனாலும் நம்மளுக்கு புரியல அந்த விஷயம். லெட்ஸ் கோ அண்ட் node mon debug is deprecated, instead use inspect. Okay, let me give it try again. என்ன பண்ணுறேன், I will have the inspect. எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. இட்ஸ் குட் ட்ரை. சேவ். அன்பு, அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து டீபக்னு போட்டு நோட் மான்ல போட்டிருக்காங்க, நம்ம டெவ்லயே போட்டிருக்கோம். எங்கே போட்டிருக்காங்க? இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல தான் மேல வந்துட்டு ரீட் பண்ணப்போ ஸ்கிரிப்ட்ல வந்து டீபக்ல போட்டிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டீபக் இஸ் டீப்ரிகேட்டட் போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு பதிலாக நியூவாக வந்து இன்ஸ்பெக்ட் வச்சிருக்காங்க போல. இல்ல நோட் மான்க்கு அப்புறம் இல்ல, நம்ம டெவ்னு அங்க போட்டா டெவ்ல அசைன் பண்ணிருக்கோம் இல்லையா, இது இல்ல அன்பு. ஆமா, இதுதான் சொல்றீங்க. இங்க டெவ்ல அசைன் பண்ணிருக்கோம்ல, ஸ்கிரிப்ட் டெவ்லனா எங்க எக்ஸாக்ட்டா எங்க சொல்றீங்க? எந்த ஃபைல் சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ல மேல. ஆமா, இங்கயா? ஓகே, நம்ம அதுல வந்து இன்ஸ்பெக்ட் அசைன் பண்ணிருக்கோம்ல. ஆமா, அங்க வந்து டீபக்கிங் போட்டு அதுல வந்து இந்த நோட்மான் index.js வந்து அசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, முடிஞ்சா கோட் ஷேர் பண்ணுங்க, பார்க்கலாம் வேணா. ஆக்சுவலி பண்ணுங்க. pm run dev again. கரெக்டாக லிசன் ஆகுது, பட் ஸ்டில் we close this, open here. இப்போ வருது, பட் ரிஃப்ரெஷ் பண்ணுமா போயிடுதா? ஓகே, so maybe I will do one thing. ஓகே, இங்கே வருது பாருங்கள். இப்போது இட் இஸ் டேக்கிங் சம் டைம்ஸ் டு கம். ஆக்சுவலி இந்த கோடு ஒர்க் தான் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், லெட் மீ ட்ரை சம் அதர் கோட். அதாவது கோட் வேறு சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். சேவ் பண்ணிவிட்டு இது ட்ரை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நோட் வந்து ரன் ஆகிருக்கணும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் டேக்கிங் சம் டைம் இல்லையா? ஸ்டில் இப்போ வந்துச்சு பாருங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் மாதிரி டிபக் பண்ணிக்கோங்க. ஐ வில் கீப் இட் இஸ் ஆஸ் அ சிம்பிள் ஃபார் நவ். ஓகே, ஃபியூச்சரில் தேவைப்படுத்தா நம்ம வந்து மாற்றிக்கலாம். ரைட், இப்படி ஒர்க் ஆகுது. சூப்பர். லெட்ஸ் க்ளோஸ் திஸ், சேவ். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளியராக சீக்கிரமாக ஆயிடுது, வரது தான் லேட் ஆகுது.
பாருங்கள் இவ்வளோ டைம் ஆச்சுன்னா எங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் போல இருக்குது. சரி ஓகே, மேபி நம்ம கரெக்டான வேலைக்கு பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ரைட், ஓகே சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து we have created routes இல்லையா? இப்போ வந்து நம்ம இந்த ரிக்வஸ்ட் வந்து நம்ம இங்கே லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, when I go to this URL அப்போ தான் வந்து ஃபயர் ஆகும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இதை வச்சுக்கிறேன் சைடில். ஸோ I will have it like this side and இங்கே வந்து I will have the code here. ஓகே, ஸோ இங்கே வந்து about ஸ்லாஷ் இப்போ டைரக்டரி நேம் என்ன தந்துக்கலாம் இல்லையா? ஐ கேன் புட் எனி டைரக்டரி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் புட் மை நேம் ஹியர் அன்பு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வி காட் அ கன்சோல் லாக் ஹியர். இந்த கன்சோல் லாகில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் params. ஓகே, ஸோ params வந்து நான் என்ன நேம் தந்திருக்கணும், இந்த டைரக்டரி நேம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கமிங் ஃப்ரம் தி திஸ் திங். இதான் வி கால்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர் நேம். ஓகே, இங்கே நீங்கள் எதாவது நேம் மாற்றினு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் நேம் அங்கே மாறிடும். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து இதை எப்படி வாங்கிக்கலாம், இப்போ நான் ரிக்வெஸ்ட் இது ஆப்ஜெக்ட் கரெக்டாக, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் டொனேஷன் வாங்கிப்போம் கரெக்டாக. ரிக்வெஸ்ட் டாட் params டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா VS Code ஆட்டோமேட்டிக் காமிக்குது டேரக்ட் சொல்லிட்டு, ஏன்னா நம்ம டேரக்ட் மேலே போட்டிருக்கோம் அதனால். ஓகே, அதுவே நான் வந்து யூசர் மாத்திரம் வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் யூசர் மாத்திரேன், இப்போ பாருங்களேன் டாட் அண்ட் யூசர்னு காமிக்குது VS Codeல. ஸோ இட் இஸ் டிடெக்டிங் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, ஸோ நான் வந்து யூசர்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ யூசர் லெட்ஸ் சேவ். அண்ட் இப்போ நான் வந்து என்னோட எரர் மெசேஜ் வந்து அதுமே ஐ மீன் என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து அதுமாதிரி இருக்கணும் இல்லையா? ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அண்ட் அதே மாதிரி தான். ஸோ லெட் மீ காப்பி திஸ். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ வில் ஹாவ் மெசேஜ் லைக் திஸ். கட் பண்ணிவிட்டு ஹலோ. இப்போ வந்து இதை நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹாவ் இட் லைக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வில் மேக் இட் as a template literal. ஓகே, ஹலோ ரிமூவ்க்கு பதிலாக ஐ வில் ஹாவ் சம்திங் கால் like this. Let's save this. எனக்கு வந்து தேவையில்லை ரிமூவ் பண்ணிக்கிறேன். let me go to the URL here. இப்போ பார்த்தீங்கன்னா அன்புன்னு வருது. ஓகே, ஸோ நம்ம இப்போ அதுவே வேல்யூ போடாமல் இருந்தால் ஹலோ அப்படின்னு வருது. ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம வந்து டைனமிக்கான வேல்யூஸ் வந்து நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சது அந்த கான்செப்ட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் லிஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் இப்படி தான் வாங்குவீங்க பேராமஸில். புரிஞ்சது எல்லாருக்கும்? Okay, I have some comments here. And comments open பார்த்துக்கலாம். Maybe some people might help us. Use like server.get. Okay. Hello world. Bro, inspect spelling. Super. எல்லாம் பரவாயில்ல, சூப்பராக கவனிக்கிறீங்க. நைஸ். ஃபைல் நேம் மிஸ்ஸிங் ப்ரோ. ப்ரோ எங்கே பார்த்தாலும் ப்ரோ தான். could we use default VS Code debugger for nodejs? யூஸ் டிஃபால்ட் VS Code சுரேந்தர் ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இப்போதைக்கு வந்து அந்த டாபிக் போக தேவையில்லை. ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம், கற்றுக்கலாம், ஒன்று கற்றுக்கலாம். ரைட், லெட் மீ க்ளோஸ் திஸ் நவ். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற கன்சோல் வந்து இது உங்களுக்கு இது யூஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இது ஏன்னா வந்து நீங்கள் கிளைண்ட்டு ஸோ ரியாக்டில் பார்க்க தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டீபக் எனிதிங் ஃப்ரம் nodejs you have to visit either this thing or your terminal. ஓகே, ரைட். ஸோ இது நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிக்கிறேன். ஓகே ஓகே செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுக்காக. அண்ட் வி ஹாவ் அ VS Code. அதுவும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரிய மாதிரி. சூப்பருங்க, நைஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு லெட்ஸ் ஒர்க் வித் சம் டேட்டா ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன கோல் என்னென்னா டுடோரியல் ரிக்வெஸ்ட் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம், ஐ கேன் டூ 2 things here. ஸோ அகெயின் என்ன பண்ணலாம், நான் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்ஸை ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய டைரக்டரியில் ரவுட்டர்ஸில் ஐ வில் ஹாவ் சம்திங் கால் நியூ ஃபைல் கால் users.js. ஓகே, ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன், சேம் இதே ஸ்கில்ட்டுன்னு தான். ஸோ இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். ஓகே, அண்ட் இதில் வந்து ஐம் கோயிங் டு கால் a method call express.router. இது வந்து இட்ஸ் கோயிங் நம்ம ஆப்ஷன் ஸ்பெசிஃபை பண்ண போகிறது கிடையாது. we are going to save in a variable call router. இது வந்து நான் ஸ்பெசிஃபிக் பண்ணுறேன், அதனால் யூசர் ரவுட்டர்னு போடுறேன். ஓகே, ஹேவ் டு பி ஸ்பெசிஃபிக் இல்லையா? அதனால் நீங்கள் நான் என்ன பண்ண போகிறேன், யூசர் ரவுட்டர் டாட்
அண்ட் கெட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், I'm going to have some call users. இதுக்குள்ளே வந்து I'm going to have something here. இங்கே வந்து என்னோட users எல்லாம் லிஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I will create a array here, simple array users. என்ன வைக்கலாம், பனானாவா, பூனாவா தானே, பூனா. அண்ட் கேட்ரின் ஏதாவது ஸ்பெல்லிங் போடுவோம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் 3 நேம்ஸ் போனோம். ஓகே, ஏபிசிடி போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி கோயிங் டு வென் ஐ லோட் திஸ் யூசர்ஸ் ரவுட், அப்போ எனக்கு இந்த இது வந்து வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் கால் தி ரிட்டன் ரெஸ்ட் டாட் அண்ட் வி கேன் ஹேவ் சம்திங் கால் சென்ட் இல்லை ஜேசன் வேணும் எனக்கு. ஸோ ஜேசன் அண்ட் பாடி என்ன வேணுமோ அது வச்சுக்கலாம். ஸோ ஐ வில் ஹாவ் சம்திங் கால் யூசர்ஸ் ஹியர். ஸோ இதுக்குள்ளே வந்து என்னோட யூசர்ஸ் வேணும் எனக்கு. ஸோ யூசர்ஸ், ஸோ சேவ். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இங்கே போயிட்டு யூசர்ஸ் டைப் பண்ணுறேன், எம்டி ஏன்னு வருது, ஏன்? Any idea? ஏன்னா we have created a file but we have not exported it. So export பண்ணணும், export default user route. or else இங்கே பண்ணலாம். You can also create a thing and இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எனக்கு ஈஸியாக இருக்குது, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். சரியா, சேவ் பண்ணுறேன். இப்போது let's go to your output, refresh. திருப்பியும் வரல, ஏன்? யூஸ் பண்ணல. ஸோ whenever you are creating the export, இது வந்து உங்களுக்கு உங்கள் மாடியூல்ஸில் எக்ஸ்போஸ் ஆகும். பட் உங்கள் அப்ளிகேஷன், உங்கள் எக்ஸ்போஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ நீட் சம்திங் கால் app.use. இப்போ நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். ஓகே, இன்னும் Internship.js if you go here we have router இல்லையா, அதே மாதிரி server.use இங்கே வந்து அந்த பேர் என்னது, யூசர் ரவுட்டர். ஓகே, இங்கே அதனால சொன்னேன் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக யூசர் ரவுட்டர் போட்டால் அவங்க புரியும் இல்லைங்களா, அதனால் போய் போடுற பாருங்கள். ஸோ லெட் சேவ் திஸ் அண்ட் அதே மாதிரி மேலே இம்போர்ட் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ யூசர்ஸ் என்டர் ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் இது ஒர்க் ஆகலை, ஏன்னு சொல்லுங்கள். Any idea? ஸோ கெஸ் பண்ணுங்கள், ஏன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு சும்மா கெஸ் பண்ணுங்கள். அந்த கெட்டை வந்து அங்க யூசர் இது கான்ஃபிகர் ஆகும். எங்கே யூஸ் வச்சுருக்கேன், நான் வேறு எங்கேயும் யூஸ் வச்சுருக்கேண்ணா, இல்லையே. let me close unwanted things. ஓகே, இது தேவையில்லை அண்ட் பேக்கிங் ஜேசனும் தேவையில்லை, இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லுங்கள் இப்போ ஏன் வந்து இது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், யாரோ ஒருத்தங்க சொன்னீங்க, யார் சொன்னால் கான்ஃபிகர் ஆக சொல்லி சொன்னீங்க. என்னென்னா இப்போ இஃப் யூ கோ டு தி ரவுட்டர் ஃபைல், ஓகே, லாஸ்ட்டாக வந்து we have something called asterisk. இது என்ன அர்த்தம், இதுக்கு மேலே எல்லாத்துக்குமே இட் வில் ஹாவ் திஸ் ஆஸ் அ ரெஸ்பான்ஸ். ஓகே, இதுக்கப்புறமா தானே நம்ம இதை கால் பண்ணுறோம் யூசர் ரூட்டு, அதனால அது ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ இதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் செப்பரேட் திஸ் லாஜிக் அவுட் சைட் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் என்ன ரவுட்னு யூஸ் பண்ணுவீங்க, லைக் யூசர் ரவுட்டு, ப்ராடக்ட் ரவுட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ரவுட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் செக் பண்ணணும். அந்த ரவுட்ஸ் இல்லாத பார்த்து தான் எனக்கு வந்து இந்த ஆஸ்டிக்கில் நான் கேட்ச் பண்ணணும். கரெக்டாக, தட்ஸ் தி மெயின் ஐடியா. செக் பண்ணி பார்க்கலாமா, இட்ஸ் சேவ் திஸ், இட்ஸ் ரிஃப்ரெஷ் இட் அண்ட் நவ் இப்போ அகைன் அதே ப்ராப்ளம் தான் வருது. பிகாஸ் நான் காப்பி சேவ் பண்ணிட்டேன். கரெக்டு. ஸோ லெட்ஸ் கோ ஹியர், சேவ் அண்ட் இதுவும் சேவ் பண்ணிடுறேன் அண்ட் இதுவும் சேவ் பண்ணிடுறேன். இட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸ்டில் வி ஹேவ் தி சேம் எரர். ஸோ என்ன பண்ணுறேன்னா, டு செக் திஸ் என்ன பண்ணலாம், ஐ கேன் debug it. ஓகே, பட் பிஃபோர் நான் என் கோட்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பிரஸ் ரவுட்டர், ஓகே, ஸோ கெட் ரிக்வெஸ்ட் அண்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ வில் டூ ஒன் திங், இது நான் வந்து கொஞ்சம் மேலே போட்டு பார்க்குறேன். லெட் சேவ் திஸ். இப்போது ரிஃப்ரெஷ், நோ இட்ஸ் ஒர்க்கிங். அண்ட் இப்போ நான் கீழே போட்டேன்னா சேவ்
refresh, now it's not working, then definitely it's a error இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன், ரவுட்டர் இருக்குல்ல, ரவுட்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே தான் ஏதோ error வருது. ஸோ அபவுட்டு ஓகே. ஸோ என்ன விஷயம்னா, இங்கே வந்து இந்த ரவுட் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டேங்குது. இப்போ இதே ரவுட் நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்களேன், இஃப் யூ காப்பி தி சேம் ரவுட் அண்ட் ஹேவ் இட் லைக் ஹியர், இது வந்து ரவுட்டை வச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ரவுட்டர் தானே நேமு, சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த ரவுட் யூஸ் பண்ணுறோம், we are also using this route too. அதான் சேம், இந்த ரவுட் எடுத்துக்கும் போது திருப்பி இந்த ரவுட்டை பாஸ் பண்ணலாம், அதான் தான் இஷ்யூ வருது உங்களுக்கு. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஐ வில் கூகுள் இட் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. லெட் சேவ் திஸ், refresh. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, நெட்டை சர்ச் பண்ணலாம். express.js have 2 routes in use அப்படின்னு போடுறேன். ஸோ கொராவில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வெளில போயிடலாம். ஓகே, இங்கே இருக்குதா, சிங்கிள் ரவுட்டிங் ஹேண்ட்லர். இட்ஸ் ஸ்க்ரால் ஹியர். ஓகே, ஸோ இதுவும் யூஸ். ஓகே, இது வேலைக்கு ஆகாது. Click on this. ஸோ Internship வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோமா. ஓகே, யூசர்ஸில் வந்து router.route. ஓகே, இருங்க, let me check this. ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து எக்ஸ்பிரஸ்லேயே போய் பார்க்குறேங்க. go here. And I think we have to set JSON middleware to on top like express.json. No, I don't think so. Okay, because நம்ம சென்ட் பண்ணுறது எதுவுமே பண்ணல. ஓகே, அதனால் நம்மளுக்கு வந்து express.json நம்ம யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஃபார் நோ நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேனே, காப்பி பண்ணிவிட்டு let me go to the index here. இங்கே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, I will put this here. Let's save this. Let's go here, refresh, and still we have the same error because other issue கிடையாது இப்போதைக்கு. ஓகே, ஸோ ஐ வில் ரிமூவ் யுவர் கோட் ஹியர். இப்போ என்ன இஷ்யூனா, நம்ம 2 ரவுட்டர் தரோம் இல்லைங்களா, அதனால் இந்த ரவுட்டை வச்சுட்டு திருப்பி அந்த ரவுட் வந்து இது பண்ணிக்குது. ஸோ வாட் வி கேன் டூ இஸ், ஆஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ட்ரை டு ஃபஸ்ட் இது என்ன டைப் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கவா. ஐ டூ ஒன் திங், ஐ வில் ஹேவ் அ டைப் ஆஃப் ரவுட்டர், லாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ வித்தவுட் சீயிங் டாக்குமெண்டேஷன் லெட் மீ செக் இட். ஸோ சேவ் பண்ணிக்கலாம், சேவ் அண்ட் பாசிபிலிட்டி கன்சோலில் காமிக்க தான் பார்க்கலாம், எவ்வளோ நிமிஷத்துக்கு கழிச்சு காமிக்கிது பார்க்கலாம். காமிக்குமா இல்லையா கூட தெரியல, லோடிங் காமிச்சா கூட நல்லா தான் இருக்கும். யா, இப்போ காமிக்குது. இப்போ வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன், கரெக்டாக. ஸோ ஓகே, மேபி வாட் வில் டூ, ஐ வில் ட்ரை டு கூகுள் வித் மை டிஃப்ரெண்ட் சர்ச். express.js merge to route in use போட்டு பார்க்கலாம். How do I merge different express routes from different files in TypeScript? Okay, எங்கே பார்த்தாலும் எக்ஸ்பிரஸ்னே இருக்குல்ல. ஓகே, /use. ஓகே, பட் ஸ்டில் ஓகே, மேபி இருங்க, இவங்க சொல்கிற மாதிரி லெட்ஸ் கிவ் இட் ட்ரை ஆன் திஸ் திங். என்ன பண்ணுறேன், இங்கே வந்து யூசர்ஸ் போட்டு பார்க்குறேன். யூசர்ஸ் இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன் இருக்கேன். யூசர்ஸ் /users. ஓகே, ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங்.
we can't use same routes in same method. We can't use same routes in same method. அப்படின்னா எனக்கு புரியலையே. ஓகே, சின்ன மிஸ்டேக் தாங்க, பட் தட் வில் பி ஒரு வேல்யூபிள் நாலேஜாக இருக்கும். அதனால் லெட்ஸ் வெயிட், லெட்ஸ் செக் இட். ஓகே, டு க்ளீன் திங்ஸ் அப் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய சர்வரில் இருக்க அந்த ரவுட் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் ரவுட், அதுவும் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணிவிட்டு என்னோட இங்கே இருக்குங்க ரவுட்டர், இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். திஸ் ஃபைல், அதாவது இந்த ரவுட்டர் ஸ்கூலில் இருக்கிற இந்த ஃபைல், இது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹேவ் லைக் அ மெயின் பேர் வைக்கிறேன், மெயின். ஓகே, அப்டேட் இம்போர்ட்ஸ் ஃபார் மெயின்.js. எஸ், ஸோ எல்லா அப்டேட் இருக்கும், எல்லா பேர்ஸும் அப்டேட் ஆகிரும். இப்போது இங்கே நான் வந்து இந்த பேர் வச்சுக்கிறேன். இந்த பேர் என்னது, இட்ஸ் கால் router.get. ஸோ இந்த ரவுட்டர் கால் பண்ணிட்டு ஐம் கெட்டிங் திஸ். இப்போ எல்லாமே இது இந்த மெயின் அப்ளிகேஷன்ஸ் ரவுட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ //about/user எல்லாமே இங்கே இருக்குது. லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரவுட் வச்சுருக்கேன்ல, ரூட்னு வச்சுக்கிறேன், ரூட் ரவுட்டர். ஏன்னா இந்த பேர் வந்து இதான் மெயின், கரெக்டாக? அதனால ஐ வில் ஹேவ் இட் லைக் அ ரூட் ரவுட்டர். யூ வில் ஹேவ் இட் லைக் திஸ், ரூட் ரவுட்டர். சேவ். அண்ட் இங்கே போயிட்டு இது வந்து இட்ஸ் கால் ரூட் ரவுட்டர் இல்லையா, ரூட் ரவுட்டர். ஓகே, ஐ வில் காப்பி திஸ், ஐ வில் யூஸ் திஸ் ஆஸ் இட் இஸ், தட்ஸ் ஆல். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, கன்சிடர் தேவையில்லை. யூசர் அவுட் வந்து இப்போ வராது இல்லையா. லெட்ஸ் சேவ் திஸ், லெட்ஸ் செக் திஸ், மற்ற ஒர்க்காவது பார்க்கலாம். அண்ட் we have crashed this because of some bug. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம், எதாவது மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஆக்சுவலி. ஸோ router/main.js வந்து we have error on this line. ஸோ இங்கே வந்து போனீங்கன்னா எங்கே இருக்கு லைன் கரெக்டாக 4ல். ஸோ மேலே 4க்கு போங்க. இட்ஸ் கால் ரூட் ரவுட்டர், மை மிஸ்டேக் அகெயின். ஸோ அப்படி ஸ்பெசிஃபிக் லைக் இங்கே ரூட் ரவுட்டர் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், ரவுட்டர்னு வச்சுக்கிறேங்க. ஓகே, லெட்ஸ் நாட் கன்ஃபியூஸ் திஸ் திங்ஸ். ரவுட்டர். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கூட ஐ வில் ஹேவ் லைக் அ ரவுட்டர், தட்ஸ் ஆல். ஓகே, நான் இங்கே வாங்கும் போது நான் என்ன நேம்லாம் வாங்கிக்கலாம் கரெக்டாக. வைல் ஐ கெட்டிங் திஸ் இன் சர்வர் ஐ கேன் கெட் இன் எனி நேம். சப் நேம் வாங்கிட்டு நான் இங்கே ரவுட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணுறேன், refresh and make sure I am in no error. Let me close this, let me run this again, npm run dev, and we have a crash again. So நம்ம இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா server.jsல வந்து 11 லைனில் we have error. 11 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, now it's called root router இல்லையா? no, yeah, root router யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. save, refresh, now it's working, cool. So slash போட்டால் hello enjoy வருது, slash about போட்டால் இது வருது, பட் users போட்டால் மட்டும் we have a different error, cool, nice. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த என்னோட மெயின் ரவுட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபைலில் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கெட் மர்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது ஒன்று பண்ணலாம். இல்லை வந்து நெட்டில் எப்படி கரெக்டாக பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம். இருக்கேன் let us take a look on user.js route. இதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ ஓகே, அதே மாதிரி கெட்டில் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். அன்பு, எனி பாசிபிள் டு மேக் இட் இன் ஒன் லைன்? விச் ஒன்? டிஸ்டிங்கா இப்படி சொல்கிறீங்களா? ஒன்லைன் எப்படி சொல்கிறீங்களா? ஆக்சுவலி இதுதான் கரெக்டாக இருக்கும். ஒன்லைன்னா வித்தவுட் ட்ராப்பிங் சொல்கிறீங்களான்னு தெரியல, பட் ட்ராப்பிங் இல்லாமல் கன்ஃபியூஸாக இருக்கும் எனக்கு. அதனால் ஐ வில் கீப் இட் as it is for now. Anna, can we also put work experience as an intern full stack developer since I'm following already complete series of a live internship? King, actually நீங்கள் வந்து போடலாமான்னு ஐம் நாட் ஷுர் பிகாஸ் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் வேணும் இல்லையா. ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு வந்தவங்களுக்கு மட்டும் தான் சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் இன்விடேஷன் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து லிங்க்டின்ல வந்து அஃபிஷியலாக போட முடியும். நீங்கள் வேணால் ஜாலிக்கு வேணால் போட்டு வச்சுக்கோங்க, பட் இட் won't பி திங். ஒரு நிமிஷங்க
ஹலோ, இதோ வரேன் மேம், வரேன் மேம். ஓகேங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஐ ஹாவ் சம் டெலிவரி டு பிக்கப், வில் கம் ஷார்ட்லி. யா, ஸோ ஐம் பேக். ஓகே, ஸோ யா, இதில் பார்த்தோம் நம்ம கடைசியா மோஜிங் இல்லையா? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மேபி இந்த MERN.jsல வந்து ஐ வில் ட்ரை டு யூஸ் தட். ஸோ ரவுட்டர் இங்கே கால் பண்ணுறேன், ரவுட்டர் டாட் யூஸ். ஓகே, அதில் வந்து ஐம் கோயிங் டு கிவ் சம் நேம் ஹியர். ஸோ யூசர்ஸ் இல்லையா, யூசர்ஸ் ஸ்லாஷ் இங்கே வந்து என்னோட அந்த யூசர்ஸ் ரவுட்டர் இருக்குல்ல, அங்கே போடுறேன். ஸோ யூஸ் ரவுட்டர் செக் பண்ணி பார்க்கலாம், பக்கம் தானே. லெட்ஸ் சேவ் திஸ், லெட்ஸ் கோ ஹியர், ரிஃப்ரெஷ், மேக் ஷூர் எவ்ரிதிங்ஸ் ஒர்க்கிங் ஹியர். அண்ட் ஏன் ஆயிடுச்சுன்னா, பிகாஸ் வி ஹேவ் அ எரர் ஹியர் இன் அவர் டெர்மினல். ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா cannot find module இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் MERN.jsல நான் இம்போர்ட் கரெக்டாக பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஸோ இட் ஷுட் பி ப்ராப்பர்லி இருக்கும் இல்லையா, ஸ்லாஷ் நாட் ஸ்லாஷ் டாட், எங்கே இருக்குது ஆக்சுவலி இந்த ஃபைலில், users டாட் ஜேஎஸ்ன்னு இருக்கட்டும், டாட் ஜேஎஸ். லெட்ஸ் சேவ் திஸ். ரன் ஆகுது. ஃபிஷ் பண்ணுறேன். அண்ட் refresh this. ஓகே, again we have MTI here வருது, பட் மற்றெல்லாம் ஒர்க் ஆச்சு பண்ணிக்கலாம். ஓகே, மற்ற ஒர்க் ஆகுது. ஸோ யூசர்ஸ் கிளாஸ் யூசர்ஸ் போட்டாலும் வரல. ஓகே, கூல். ஓகே, இந்த கமெண்ட்டில் எப்படி பண்ணிக்கலாம் பார்க்கலாம் இருங்க. யூசர் யூனிட்லிவர் let's close this. கொஞ்சம் zoom out பண்ணிக்கிறேன். router.use users. ஓகே, ஸ்லாஷ் யூசர்ஸ் பார்க்கலாமா, ஸ்லாஷ் யூசர்ஸ்.
லெட்ஸ் கோ பேக். கம்பைன் ரூட்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் ஃபைல்ஸ். யா, இதுதான் என்னோட திங்கு. எல்லாம் கரெக்டாக போட்டுருக்கான்னு பார்க்கலாம். யூஸ் ரிக்வயர்ட் JS does not necessarily need to take you deep into 3. You could add just following before you explore your first file. Add before. நான் ஆட் பண்ணிட்டேங்க அது பிஃபோரு. இதில் சொல்கிறீங்களா? இங்கேயும் யூசர்ஸ் வச்சுருக்கணும். ஓ, நவ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ மேபி நான் டெலிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். ட்ரை டு கோ ரிஃப்ரெஷ். அப்பா வந்துச்சுங்க. ஃப்ரீட்டுங்க, கண்டுபிடிச்சிட்டேங்க. ஆக்சுவலி என்னென்னா, இது இங்கே வந்து வி ஆர் ஹேவிங் இங்கே அனதர் யூசர்ஸ் வச்சுருக்கோம் கரெக்டாக. அதனால தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இங்கே வந்து வரல. ஸோ இப்போ நான் வந்து டேட்டா போட்டுக்கலாம். ஸோ யூசர்ஸ் ஸ்லாஷ் போடும்போது கரெக்டாக வந்து வந்துச்சு. ஸோ இப்போ வந்து யூசர்ஸ்குள்ளே யூ கேன் கெட் வேறு ஏதாச்சும் டவுட் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். அன்பு, யா, கொஞ்சம் திரும்ப வழங்கப்பட்டிருந்தது. எது விளங்கணும்? எந்த பாட்டு? அந்த யூசர்ஸ் அங்கே எடுத்த அந்த இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ரவுட்ஸ் நம்ம டேரெக்டாக வந்து Internship வச்சுருந்தோம்ல, அதை என்ன பண்ணியிருக்கேன், நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் நீட் திஸ் யூசர் அவுட்டர் ஹியர். ஐ கேன் ஆல்சோ ரிமூவ் திஸ் ஹியர். சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாருங்க. யா, லெட் கோ ஹியர் ரிஃப்ரெஷ். யா, ஒர்க் ஆகுது. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இங்கே வந்து இப்போ நான் வந்து என் சர்வரில் வந்து நான் ஒரே ஒரு ரவுட்டர் தான் வச்சுருக்கேன். இட்ஸ் கால் ரூட் ரவுட்டர். ஓகே, இட்ஸ் கமிங் ஃப்ரம் routers/main.js கரெக்டாக. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்களேன். இதுக்குள்ளே வி ஹாவ் தி ஆல் ரவுட். ஸோ இந்த பாத்துக்கு, அபவுட் பாத்துக்கு, அபவுட் யூசர் பாத்துக்கு வச்சுருக்கேன். அடிஷ்னலி வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் ஆடிங் எ யூசர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நான் டேரெக்டாக வந்து இந்த users.jsலேருந்து வருது இந்த ஃபைல். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? இதுக்குள்ளே போய் பாருங்கள். இதுக்குள்ளே வி ஹாவ் இட் லைக் அ கெட். ஸோ இது என்னென்னா, நீங்கள் இதே ஃபைல் இது கட் பண்ணிவிட்டு இங்கே போடுங்களேன். இன்ஸ்ட் ஆஃப் திஸ் யூஸ் பண்ணுறது தான். நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ யூசர்ஸ் சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறீங்களா, அதே லாஜிக் தான். பட் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணதுனால ஐ கேன் ஹாவ் தி கரெக்டான ஃபைல். இப்போ யூசர்ஸ்க்கான ரவுட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஐ கேன் கோ தேர், ஐ கேன் ஆட் தி ரவுட்ஸ், ஐ கேன் ஒர்க் ஆன் மை லாஜிக் ஆஸ் இட் இஸ். இதுதான் திங். ஸோ நீங்கள் அது ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அது புரியும். இப்போ நிறைய கூட பார்க்கும்போது விளங்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் சொன்னதா புரிஞ்சுதா? ஓகே, சரி, திரும்பி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகேங்களா, நோ வரிஸ். அன்பு, எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. அங்க ஸ்லாஷ் யூசரை எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இது ஒர்க் ஆச்சு? இப்போ இங்க பாத்தீங்கன்னா லைன் நம்பர் 5ல நம்ம ஸ்லாஷ் மட்டும் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ அதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதா? நோ, ஸ்லாஷ்னா ரூட் இல்லைங்களா? ரூட் தானே யூசர்ஸ் வருது. இப்போ நீங்கள் ஸ்லாஷ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இங்கே பாருங்கள், ரிமூவ் பண்ணுறேன். சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் யா, நான் இப்போ வந்து கரெக்டாக அது ஒர்க் ஆகலையோ? யா, பட் இப்போ நீங்கள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா சேவ் திஸ், சேவ், ரிஃப்ரெஷ். ஓகே ஓகே, ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்லாஷ் போடும்போது இந்த ரூட் இருக்குங்களா, அந்த ரூட்லேருந்து தான் கேல்குலேட் பண்ணுது. ஸோ இந்த ரூட்னா இது ஒரு பாத். இப்போ இந்த இது என்ன பார்த்தா இதான் இட்ஸ் கால்ட் ரூட். ஓகே, ஸோ ரூட்டுக்கு அப்புறமா அபவுட் வருது இல்லைங்களா? ஸோ ஸ்லாஷ் அபவுட்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஸ்லாஷ் யூசர்ஸ் சொல்லி போடுறோம். இது நம்ம கான்ஃபிளிக்ட் ஆகாது. இப்போது நீங்கள் சொன்ன என்னென்னா, யூசர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பாத்து தான் சொல்கிறீங்க. ஆமாம். அது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, யூசர்ஸ்குள்ளே வந்து இப்போ இது தான் பேரண்ட்டு. இப்போ இந்த ஸ்லாஷ் யூசர்ஸ்ன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸ்லாஷ் யூசர்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி ரவுட்டு. ஓகே, அது தனி குரூப்பாக வச்சுக்கோங்க. அந்த குரூப்புக்குள்ளே வி கேன் ஆட் மெனி ரவுட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஆட் அனதர் ரவுட் கால் அபவுட் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், மை ஃபேமிலின்னு சொல்லிட்டு போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்லாஷ் ஃபேமிலின்னு போட்டால் வராது. ஓகே, ஸ்லாஷ் யூசர்ஸ் ஸ்லாஷ் ஃபேமிலி போட்டு தான் வரும். பிகாஸ் இது என்ன பண்ணோன்னா, இது வந்து இந்த ரவுட் கிட்ட வரும்போது இட் வில் டேக் திஸ் ஆஸ் அ பேரண்ட். ஓகே, இதுக்கு மேலே இதுக்குள்ளே வச்சுக்க ரவுட்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்லாஷ் போட்டு தான் நீங்கள் வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஐ. ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபேமிலி, இங்கே வந்து ரூட்டில் போட்டால் உங்களுக்கு ரூட்டில் இருக்கிறது ஒர்க் ஆகும் ஆஸ் இட் இஸ். இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஸோ யூசர்ஸை நீங்கள் இங்கேயே கால் பண்ணிட்டு போடுறீங்க, ரவுட்டர் இங்கே டிஃபைன் பண்ணிட்டு அங்கே வெறும் ஸ்லாஷ் வச்சு கால் பண்ணுறீங்க. கரெக்டாக? கரெக்ட். ஸோ தட் ஐ எம் ஸோ எக்ஸாக்ட். ஸோ யூசர்ஸ் ரவுட்குள்ளே இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, இது வந்து பேரண்ட் கிடையாது. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் எதில் மேப் பண்ணியிருக்கோம், அந்த மேப் பண்ண இதுலேருந்து தான் பேரண்ட் எடுத்துக்கும். ஓகே புரிஞ்சு. தேங்க்ஸ். Okay, so let's go remove this. First of all, நம்ம CRUD operation later on பார்க்கலாம். Yeah, that's what's confusing. What I meant before is is if any possible to அந்த ஹார்ட் மாதிரிச்சே all code in one JS file. You want all code in one JS file? Yeah, அது ஆக்கலாம், but still we are working on some good practice இல்லையா, அதனால தான் இப்படி ஆகுது. பட் நோ வரிஸ், நீங்கள் பண்ணும்போது you will get used to it. ஓகே, நோ வரிஸ் பண்ணோம், அது அப்போவும் நீங்கள் கற்றுக்கலாம். ரைட், ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அப்ளிகேஷன் லாஜிக் வரலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம அப்ளிகேஷனோட ஸ்டோரி ரைட் பண்ணிடுவோம். ஸோ லெட் மீ ஹேட் அ ரீட்மி ஃபைல் ஹியர். ரீட்மி சர்வருக்குள்ளே ஒரு ரீட்மி ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ரீட்மி .md. ஓகே, server for tutorial request. ஓகே, ஸோ ஸ்டோரி ஃபார்மில் எடுத்துக்கலாம். ஸ்டோரி லைன் படமாக ஸ்டோரி லைன் எடுத்துகிட்ருக்கேன். சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ ஷுட் வாட் ஐ ஷுட் டூ. ஓகே, ஸோ என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்னால் வந்து ஐ ஷுட் create the request and read the request, update the request, delete the request. okay, request na tutorial requestங்க. ஓகேவா, tutorial இப்படி போட்டுக்கிறேன். request அழகாக இதில் போகிற மாதிரி நான் போட்டுடுறேன். ஸோ தட் யூ ஓன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஐ ஷுட் ஹேவ் இதான் என்னோட ஃபுல் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லாஷ் க்ரியேட்டுன்னு போடும்போது ஐ ஷுட் ஏபிள் டு கிரியேட் தி ரிக்வஸ்ட். ஓகே, அதுக்கு நான் ஒர்க் பண்ணலாமா? ஸோ இப்போ என்ன பண்ண ரவுட்டர்ஸில் வந்து ஐ வில் ஹேவ் சம்திங் கால், நான் மெயிலில் போட்டுக்கிறேன், எனக்கு அபவுட்லாம் தேவையில்லை. கரெக்டாக ஐ வில் ரிமூவ் எவ்ரிதிங் ஹியர். ஐ வில் ரிமூவ் எவ்ரிதிங் ஹியர். அபவுட் தேவையில்லை, யூஸர்ஸும் தேவையில்லை எனக்கு. இன்ஃபேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ரிசைக்கிள் பின். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து சிம்பிளாக ஹலோ என்ஜாயிங் டெவலப்பிங் ஆப், என்ஜாய் டெவலப்பிங் ஆப்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ரவுட்டர் டாட் போஸ்ட் மெத்தட் பண்ணும்போது ஓகே ஐ வாண்ட் டு சின்ன ரிக்வெஸ்ட் இப்போ வரைக்கும் பண்ணோம்ல, அது கமிட் பண்ணிடுறீங்களா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா. ரைட், ஓகே சூப்பர். அன்டூ பண்ணிட்டு எல்லாமே இதுக்கும் பண்ணது ஓகே தானே? ஓகே கமிட் பண்ணவா இல்லை பழைய சேஞ்சஸ் வேணுமா உங்களுக்கு? பழைய சேஞ்சஸ் வேணும். இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போனோம்ல, ஸ்லாஷ் யூசர்ஸ் போட்டு டெலிட் பண்ணிட்டேனே தெரியாதனமா. அன்டூ பண்ண வரும்னு நினைக்கிறேன். ஃபைல் டெலிட் பண்ணது வருமா? வரும். ஃபைல் டெலிட் பண்ணது வராதுங்க ஆக்சுவலி. அந்த கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு இல்ல ஃபைல் delete பண்ணது வரும். எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் செட் கொடுங்க. இங்கயா? ஆமா. ஓகே, தட்ஸ் ஆல் நினைக்கிறேன். இப்போ கெட் கம்மி பண்ணவா? தி ஹார்ட் வே அப்படிலாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக ஈஸியாக தரணும். exploring routes, export. Okay, so I will push this thing to என்ன பண்ணுறேன், I will have a git கமெண்ட் பண்ணியாச்சா? so I will add this thing. cd active முன்னாடி போயிட்டு பேக்கில் போயிட்டு கிரியேட் ரெபாசிட்டரி யூஸிங் GitHub create. இதை டெர்மினலுங்க, சரியா? ஸோ உங்களுக்கு இருக்காது, பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வேணாம். request ஓகே, Brocchi managed to modify tutorial request வரும், பட் request போட்டேன், பரவாயில்ல. add remote, yes. ஓகே, ஸோ அது யூஆர்எல் வந்து இப்போ உங்களுக்கு தரும்.
you can get this URL here. ரைட், நான் தேவையான க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு இஷ்யூவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சொல்கிறது அந்த ப்ராப்ளம்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டேப்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு வேறு ஃபீல் வரும் பாருங்கள். ஓகே ஃபைன். இப்போ நான் அதே மாதிரி சர்வருக்குள்ளே போகிறேன். கிளியர் திஸ். நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு இது தேவையில்லை. அண்ட் யூசர்ஸ் தேவையில்லை எனக்கு கரெக்டாக. ரிமூவ் தி யூசர்ஸ். ஐ வில் ரிமூவ் திஸ் திங். சேவ். Okay, I don't need this thing. Super. இப்போ வந்து it's called hello enjoy. இப்போ வந்து router வந்து dot post. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I'm not going to have any UI here. ஓகே, அதனால் router dot get அப்புறமா இதுக்குள்ள வந்து create அப்படிலாம் வைக்க போது கிடையாது. பிகாஸ் அந்த UI வந்து யார் ஹேண்டில் பண்ண போகிறா? React ஹேண்டில் பண்ண போகுது. React UIயில். ஓகே, ஸோ I'm only creating the backend path, the API. That's all. So create request response அதே மாதிரி I will have it like it is. and இப்போ என்ன பண்ண போகிறேன்னா I want to get the request, ரைட்டா? so I will just return the request. so response dot json, whatever I'm passing I want to have it, I want to give it. okay, let's save this. இது வந்து இப்போ கெட் கிடையாது, போஸ்ட். நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக, போஸ்ட். பிகாஸ் we want to do some kind of we want to pass some data here. okay, so for example என் டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ் டேட்டா நாக்கு போகுதுன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேல்யூவோ அதை நீங்கள் போட்டுருங்க. வாட் டைப் ஆஃப் வேல்யூ ஆர் ட்ரைங் டு ஹேவ் சொல்லிட்டு நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் வந்து இதுவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா I will have like என்ன டெக்னாலஜி நான் வச்சுக்கிறேன். ஸோ I will have a technology called என்ன டெக்னாலஜி மேபி PHP வச்சுக்கோங்களேன், PHP or even JavaScript in smaller case. and next என்ன பண்ணுறேன்னா என்னோட ட்விட்டர் ரிக்வஸ்ட் நேம் என்னன்னு போடுறேன். ஸோ ரிக்வஸ்ட் டைட்டில், இல்லை வந்து டைட்டிலாம் தேவை, டைட்டிலே போட்டுருக்கோம். ரைட்டா, டைட்டில் ப்ளீஸ் அப்லோட், அவ்வளோ வேணாம், ரியாக்ட் routers in detail அப்படின்னு போடுறேன். ஓகே, சப்போஸ் யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வந்து என்ன கேட்குறாங்கன்னா they're asking us something called GitHub tutorials. இது வந்து டூலிங்கில் ஆட் பண்ணிக்கிறேன், டெக்னாலஜி. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட் டெக்னாலஜி டைட்டில், அப்புறமா டேட் வேணும் கரெக்டாக, வாட் டேட் சொல்லிட்டு. ஸோ டேட் டைம், இது வந்து ஐ கேன் கிரியேட் அ நியூ டேட் யூஸிங் நியூ டேட். ஓகே, சூப்பர். ஸோ கிரியேட்டட் அட் அதெல்லாம் வச்சுக்கலாம். மேபி கிரியேட் முன்னா வச்சுக்கலாம்னா வி கேன் ஹேவ் லைக் கிரியேட்டட் அட் வச்சுக்கிறேன். இட்ஸ் அ நேம் கன்வென்ஷன் வி ஃபாலோ. okay, I want to pass that data here. okay, let's save this. இப்போ என்னன்னா திரும்ப வீடியோ வாங்க பார்ப்போம் எல்லாரும். I feel so bored. ஓகே, ஸோ எல்லாம் போராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கவா? இது எப்படி செக் பண்ணுவீங்க? யூ நீட் டு செக் திஸ். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரவுட் போட்டுட்டேன், நான் க்ரோமில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இல்லையா? இப்போ அது மாதிரி நான் இதை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க வித்தவுட் கிரியேட்டிங் UIs? எப்படி பண்ணுவீங்கன்னா யூ ஹேவ் டு ஹாவ் எனி API client for that. ஓகே, ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ we have something called postman, we have something called post woman ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெமினிஸ்ட் பாருங்க, இங்கே வந்துட்டாங்க உள்ள, இங்கே பார்த்தீங்களா? ஸோ போஸ்ட் உமன் இஸ் நவ் ஆப்ஸ். ஓகே, இது பேர் மாற்றிட்டாங்க, நல்ல வேலை, சூப்பர். பட் தேர் சம்திங் கால் போஸ்ட் உமன் பிஃபோர். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏபிஐ வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வி ஈவன் ஹாவ் சம்திங் கால், நிறைய விஷயம் இருக்குங்க. ஸோ API client போடுங்களேன், API client for testing போடும்போது you will find many. ஓகே, இதான் வந்து இந்த போஸ்ட் உமன். ஸோ இதே மாதிரி வெப் கிளைண்ட் மாதிரி நீங்கள் யூ கேன் டைரக்ட்லி செக் ஹியர் as it is. ஓகே, ஸோ என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு அவுட்லைனாக சொல்கிறேன். HTTP பைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், போஸ்ட்மேன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்வாக்னு ஒன்று இருக்குது, அண்ட் ஆப்பிகின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஓகே, ரைட். ஸோ
அண்ட் இன்சோம்னியா இது கூட நல்லா இப்போ ட்ரெண்டாக யூஸ் பண்ணுற விஷயங்கள். ஓகே, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ வில் கோ வித் தி போஸ்ட்மேன் விச் இஸ் ஸோ பாப்புலர். ஸோ போஸ்ட்மேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம், பட் இட்ஸ் பெஸ்ட் டு டவுன்லோட் இட் அண்ட் யூஸ் இட் ஃபார் யுவர் ஆஃப்லைன் யூசேஜ். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ ஆல்ரெடி ஹேவ் போஸ்ட்மேன் ஹியர். ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சா? ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஐ வில் ரிமூவ் எவ்ரி திங் ஹியர். லெட் மீ க்ளோஸ் திஸ் discard changes, discard. ஓகே, இங்கே நீங்கள் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, யூ ஹேவ் டு கிளிக் ஆன் ப்ளஸ் ஐகான். இங்கே வந்து எந்த யூஆர்எல் செக் பண்ண போகிறோம் அந்த யூஆர்எல் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கோ வித் தி யூஆர்எல். இந்த யூஆர்எல் இதான் நம்ம யூஆர்எல் கரெக்டாக. லெட் மீ காப்பி ஹியர், பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்லாஷ் இது நம்மளோட பாத் நேம் என்னென்னு கரெக்டாக செக் பண்ணுங்கள். இட்ஸ் கால் /create. ஓகே, ஸோ /create. அண்ட் வாட் டைப் ஆஃப் மெத்தட் ரிக்வஸ்ட்னு நீங்கள் இப்போ ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் போஸ்ட் ரிக்வஸ்ட் இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை போஸ்ட் ஹியர். ஓகே, அண்ட் நீங்கள் சென்ட் தரும்போது வில் ஹேவ் சம்திங் கால் கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட். ஏன்னா நம்மளோட விஎஸ் கோடை வந்து நம்ம ரன் பண்ணல. ஸோ யூ ஹேவ் டு ரன் இட். ஸோ npm run dev. ஓகே, சூப்பர், ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி சென்ட் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் செக் இட் பை அவர் யூஐ ஒர்க் ஆகுது பார்க்கலாம். யூஐ ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்ட். லெட்ஸ் கோ அண்ட் செக் அவர் போஸ்ட்மேன். போஸ்ட் ரிக்வஸ்ட்டை தரேன், சென்ட். நவ் நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸை தருது பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன போட்டிருக்கோம், வி ஹாவ் திஸ் டேட்டா ஹார்ட் கோடட். ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜி டைட்டில் கிரெடிட்லாம் ஹார்ட் கோட் வச்சுருக்கோம் கரெக்டாக. இந்த ஹார்ட் கோடட் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸை தருது இந்த போஸ்ட்மேனில். ஏன்? பிகாஸ் நம்மளோட ரெஸ்பான்ஸில் வந்து வி ஆர் ஜஸ்ட் பாசிங் தட் டேட்டா. ஓகே, இதுக்கு நான் சொன்னதெல்லாம் புரியுதா? ஓகே, இப்போது நம்ம கோடில் வந்து ஒரு கண்டனை வச்சுட்டு அதை ஷோ பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் இல்லை கரெக்டாக. ஸோ இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் டு டூ தி ஒர்க் டைனமிக்காக. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த டெக்னாலஜி டைட்டில் கிரியேட்டர்லாம் வந்து நம்ம யூஸ் ஆகிட்டு நம்ம வாங்கலாம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, எப்படி நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணலாம், எப்படி யூஸ் ஆகிட்டு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து we are building APIs. ஓகே, ஃபார் APIs we don't need to have React or any other frameworks. ஸோ இந்த API நீங்கள் எப்படி வாங்கலாம்னா, you can இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட் தரும்போது you can pass some datas. ஓகே, அது வந்து ரிக்வஸ்ட் டேட்டா அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ வாட் I will do is I will just go here, I will log the request and dot body ஒன்று இருக்குது. ஓகே, let me have a request as a console log. சேவ் பண்ணிக்கிறேன். and let's go run this in your postman. இப்போ நான் வந்து சென்ட் தரேன் அண்ட் நீங்கள் ஆசிட்ஸ் வந்துச்சு இல்லையா? பிகாஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு கன்சோலில் போய் பாருங்களேன். லெட்ஸ் கோ டு யுவர் கன்சோல் ஹியர் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we have our incoming message. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா we have something called ஸோ நிறைய மெத்தட் காமிக்குது பாருங்கள். ஸோ இதில் ஐபி உங்களோட ஐபி என்ன, ஹோஸ்ட் நேம் என்ன, அது எல்லாமே காமிக்குது இல்லை. ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா we have something called ரவுட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ எந்த ரவுட் நம்ம இருக்கோன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ post*2ன்னு காமிக்குது பாருங்கள், அதை வச்சுக்கோ நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் we have response here அண்ட் இது வந்து போஸ்ட்மேன் வருது இல்லையா? அதனால் போஸ்ட்மேனோட ஹெட்டர்ஸ் இங்கே வருது. அண்ட் லெட்ஸ் கோ டாப். அண்ட் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இங்கே காமிக்கல. I will do one thing. நான் என்ன பண்ணுறேன், I will add some bodies here. ஸோ போஸ்ட்மேனில் நீங்கள் வந்து ஒரு யூஐலேருந்து சென்ட் பண்ணிக்கிற டேட்டாஸு அதை நீங்கள் போஸ்ட்மேனில் இது மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டெக்னாலஜி ஹியர், கரெக்டாக? ஸோ டெக்னாலஜி இப்போது டூலிங் பதில் என்ன பண்ணுறேன்னா I will add Python here. Python. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? அகைன் let me clear this terminal here. Send. and இப்போ பாருங்கள், we have another request here and இங்கே போனீங்கன்னா now we have many things same as it is. Okay, so base client. Okay, so clientல வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். we have here method, next இருக்குது, socket இருக்குது, ஓகே. ஸோ ஸ்டெண்ட் மெசேஜ் அதெல்லாம் சாக்கெட்லாம் ஆசிட்டிஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் தேவையில்லை. லெட்ஸ் கோ டு ரவுட் ஹியர். ஸ்டாக்கில் வச்சுருக்கா? இல்லை. ரெஸ்ட்டில் நம்ம தர இன்ஃபர்மேஷன் தான், நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கோ அதான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் காமிக்கும். ஓகே, நமக்கு இது தேவையில்லை. லெட்ஸ் கோ வித் தி ரிக்வஸ்ட் தான் நம்ம லோக்கலாக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதில் என்ன பார்க்கலான்னா
நம்ம தந்திருக்கிற அந்த வேல்யூ இருக்கணும். ஸோ ஐ கேன் ஃபில்டர் இட் ரைட். ஃபில்டர் பண்ண முடியும் தான் பார்க்குறேன். டெக் ஓகே மேபி இது கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபில்டர் பண்ணாது. லெட் மீ டூ தி கூகுள். ஓகே இங்கே போயிட்டு நோஜேஎஸ் பாஸ் டேட்டா ஃப்ரம் போஸ்ட்மேன். என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறனோ அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகே அப்போ தான் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிக்வஸ்ட் டாட் பாடின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. ஓகே ஸோ நான் ஒன்று பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ட்ரை டு அசஸ் யூஸிங் இந்த டேட்டாவே வேணாம் அவங்க. ஓகே ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் திஸ். நோ கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. இங்கே வந்து ரிக்வஸ்ட் டாட் பாடின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அது வாங்கி பார்க்கலாம். பாடி லெட்ஸ் கோ டு போஸ்ட்மேன் சென்ட் ரிக்வஸ்ட். இப்போ சென்ட் ரிக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். பட் உங்களோட கன்சோல் ஆகில் வந்து we have undefined because body வந்து undefined இங்கே பாடியே வரல ஆக்சுவலி. ஓகே கூல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ட்ரை டு யூஸ் தட் திங் கால் எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசான் பார்த்தோம் இல்லையா, நம்ம அதை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்வர் டாட் யூஸ் எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசான். ஓகே ட்ரை டு ஹேட் தட் சேவ். திருப்பி நான் செட் பண்ணவா. இப்போ வந்து வி ஹேவ் சம் எரர் ஹியர். ஸோ நைட் இருக்கா ஆயிடுச்சு. சூப்பர். சென்ட் நம்ம டெர்மினல் போயிடுவோம். அண்ட் ஸ்டில் வி ஹேவ் அன்டிஃபைன்ட். ஓகே பட் நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கோ டு தி விஎஸ் கோட் அண்ட் மெனு டிஎஸ்குள்ளே போயிட்டு இப்போ பாடிக்கு பதிலாக ரிக்வஸ்ட் திருப்பி நான் ஒரு செக் பண்ணி பார்க்குறேன். இட்ஸ் சேவ் திஸ். சென்ட். லெட்ஸ் கோ டு கன்சோல். லெட்ஸ் வெயிட் ஃபார் தி மெசேஜ். ஓகே இன்கமிங் மெசேஜ். இப்போ வந்து பார்க்கலாம் ஏதாச்சும் ஆட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். Aborted client method query socket. Okay so இங்கே வரல. So let's try to google it. Wait, let's also try to use this thing. How to get request body in pora. Okay so now okay starting from Express version 4.16 there's no need to require any additional modules, just use the built-in JSON middleware நம்ம யூஸ் பண்ணியாச்சு இது. அண்ட் இங்கே வந்து request டாட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. ஓகே don't forget to send the header அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. ஓகே I will do one thing, I will just cancel the request here. இப்போ வந்து என்னோடய ஹெட்டர்ஸில் போனீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் நம்ம ஒரு ரிக்வஸ்ட் நம்ம தரோம் வச்சுக்கோங்களேன். தேர் ஆர் மெயின் டைப் ஆஃப் ரிக்வஸ்ட். கெட் போஸ்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி வி கேன் சென்ட் சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வித் தட் ரிக்வஸ்ட். வாட் டைப் ஆஃப் டேட்டா ஐ எம் ட்ரைங் டு சென்ட் அது மாதிரி நீங்கள் வந்து தரலாம். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஆட் சம்திங் கால் அப்ளிகேஷன் ஹியர். அப்ளிகேஷன் இது என்ன கீ இது கண்டென்ட் டைப்பா. இட்ஸ் கால் content type and value வந்து I will have it like application JSON. இது போட்டு வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே let's give it a send and send ஆகிட்டே இருக்கும். let's go to console. okay now we have another incoming request. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இதுலேயுமே வரல ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி. நான் பாடின்னு போட்டாலும் வராது. ஓகே யூடியூப் ஏதாவது சொல்லிக்கான பார்க்கலாம் இருக்கேன். சென்ட் ஆஸ் ஜேசான் மேபி. ஓகே ஆக்சுவலி ஜேசான் நீங்கள் பண்ணலாம் பட் ஸ்டில் இது ஏன் வாங்க முடியலன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஐ வில் டூ ஒன் திங், ஐ வில் மேக் அ டூப்ளிகேட் ரிக்வஸ்ட் ஹியர். ஓகே ஸோ ஐ வில் ஜஸ்ட் எப்படி பண்ணுறது, copy this URL, make it as a new URL. இது நான் கெட்னு வச்சுட்டு ரூட் கரெக்டாக வாங்க முடியுதான் பார்க்குறேன். சென்ட் அண்ட் ரூட் கரெக்டாக இந்த மெசேஜ் வருது, அதாவது ரூட்டில் கரெக்டாக வருது. பட் என்னோட இதை க்ரியேட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து என்னால் வேல்யூ வாங்க முடியல கரெக்டாக. ஸோ மேபி ஐ வில் புட் திஸ் ரா. இங்கே வந்து சொன்னார் இல்லைங்களா ஜேசன், அதே மாதிரி பார்க்கவா. ஸோ வில் ஹேவ் லைக் அ டெக்னாலஜி ஹியர், டெக்னாலஜி பைத்தான் அப்படின்னு போடுறேன்.
and இது JSON-னால we have to put it in a double quotes ரெண்டுக்குமே. Let's save this. oops சேவ் பண்ண முடியாதோ. beautify8 cancel send பண்ண திருப்பியும் send. Let's go to the console again, செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா VS Codeல பண்ணியிருக்கேனே. ஸோ ஐ திங்க் இட் ஹேஸ் டு ரிஃப்ரெஷ். யூ கேன்சல் திருப்பி சென்ட் தந்துடலாம். சென்ட். ஓகே now we have a request here and இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. we still don't have any body. okay, we still have no body here. okay, and request.body நம்ம வந்து சின்ன மிஸ்டேக் தாங்க பண்ணியிருப்போம். ஆக்சுவலி express.json தானே போட்டிருக்கோம், மெத்தட் தானே கால் பண்ணியிருக்கோம். நம்மளோட இங்கே இதை கால் பண்ணியிருக்கோம். டாட் பாடின்னு போட்டால் கூட வருது சேவ். send this again. okay, we have undefined because நமக்கு வேல்யூ அங்கே வரல. ஸோ அதான் வந்து இஷ்யூ இப்போது. மேபி இந்த பாடி பாஸ் இருக்கு இல்லையா, நம்ம இன்ஸ்டால் பண்ணல அதை, பட் ஸ்டில் இது express.url கூட இருக்குல்ல, அது பண்ணி பார்க்கலாமா. எக்ஸ்பிரஸ்குள்ளே இருக்குன்னு வருது. இட்ஸ் கிவ் இட் ட்ரை. app.jsக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி இங்கே வந்து இட்ஸ் கால் server.use. let's save this and let's send this again. இப்போ we still have undefined என்னன்னு தெரியல. we still have undefined. okay, அன்பு சார்ஜ் வந்துட்டு யூடியூப்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க பாடி பார்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி. I guess we need to use body parser. என்ன ட்ரை பண்ணுறீங்க ப்ரோ? பாடி பார்சர் தான் பை டிஃபால்ட் அது இருக்குன்னு போட்டிருக்கு, பட் அதை ட்ரை வேணால் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல திங் தான். ஜஸ்ட் ட்ரை டு ஹேவ் இட் லைக் திஸ். VS Codeல let me exit the thing. npm install body parser. let me import it like here. and topல போயிட்டு it's called server dot this body parser should be imported. so import parser from this. so let's save this and let's try to create it again. you have to run this first. npm run dev. okay, let's create it. log போயிடலாம். we still have undefined. maybe அதே மாதிரி let's save this. let's click send again. clear ஆகி வரட்டும். let's clear this. கேன்சல் பண்ணி திருப்பியும் சென்ட் பண்ணலாம். send. we are getting undefined again. okay, so that's not an issue. சிம்பிள் ப்ராப்ளம் தாங்க. சிம்பிளாக தான் நம்ம இதையோ கொஞ்சம் பண்ணுறோம் ஆக்சுவலி.
nodejs get data from postman. Now can we இந்த பாடி கோசம் ட்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதுவே வரலையே. go here nodejs request.body தானே. ரிக்வஸ்ட் போட்டால் கூட எக்ஸாக்டான ரிக்வஸ்ட் வரல, எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம். Send this, I can request body. பார்த்து கரெக்டு, அட்ரஸும் நான் ஸ்பெஸ் பண்ணிட்டேன். லெட்ஸ் சென்ட் இட் அகெயின். சேவ் திஸ். ஏங்க நிறைய பேர் வந்து ஏஞ்சலா வியூ பார்த்தீங்க, நோஜிஎஸ் கற்றுட்டேன்னு சொன்னீங்களேங்க ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுக்கும்போது. நீங்களே சரி சொல்லலாம்ல. ரவுட்டில் கரெக்டாக அது எங்கேருந்து வருதுன்னு போட்டிருக்கு. இதில் தேவையில்லை நம்மளுக்கு. போஸ்ட் மெசேஜ் ப்ரோ என்ன பண்ணுறாரு அவரு, என்ன பண்ணுறாருன்னா நாங்கள் ஆக்சுவலி வி ஆர் ஃபேஸிங் அ ப்ராப்ளம் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு டிபக் இட். போஸ்ட்டாக அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரிக்வஸ்ட்டில் வர மாட்டேங்குது, அதுதான் ஒரு இஷ்யூ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ளிகேஷன் கெட்டில் வந்து போட்டுட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கவா என்ன வருதுங்க. சேவ் திஸ். இது வந்து இப்போ வந்து கெட்டு வந்து கெட்டாகவே வச்சுக்கிறேன். சென்ட். இப்போ கன்சர்ன் அதனால் வந்து பார்க்கலாம். கமிங் மெசேஜ். ஓகே, ஸோ சிமிலாக அதே மாதிரி தான் வருது ஆக்சுவலி. have like a post ரிவர்ட் பண்ணுறேன். இது வந்து போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி இந்த ஆழத்தை பார்க்க விட மாட்டேங்க நான். ஓகே, ரிக்வெஸ்ட் அண்ட் லெட்ஸ் ட்ரை டு கூகுள் இட். ரா போயிட்டு கூட ஜேசானா அமிச்சா கூட சென்ட். post support required body parser multer. சரி, மேபி எக்ஸாக்டாக நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். எக்ஸாக்டாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். விஎஸ் கோடில் போயிட்டு ஜேஎஸ் இங்கே நான் வந்து ஐ வில் ஹாவ் சர்வர். Okay, I will comment this, save, send. பின்ன வந்து பார்க்கலாம். incoming message.
ஓகே, on request வேறு phrase கிட்ட பார்க்கலாம். By default, Express does not read the request body of a post patch. Instead, you have to reach a middleware that runs before your route handler and passes the body. Okay. பாடி பாஸருக்குலாம் ரன் ஆகிட்ட ஒன்று தான் we have to run the router. நம்மளோட இதில் ஃபஸ்ட்டே ரன் ஆகிடுது. போஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு சும்மா ஏதாச்சும் ஒன்று சிம்பிளாக ஒன்று போடுறாங்க. ஓகே, ஐ வில் கமெண்ட் திஸ் ஃபார் நவ். ரொம்ப அப்பப்போ இதாகிடுது இல்லை. லெட்ஸ் சென்ட் திஸ். லெட்ஸ் கோ டு தி கன்சோல். ரிக்வெஸ்ட் பாசர் complete method. Next params raw headers அதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் டைப்லாம் அப்ளிகேஷன் ஜேசன் தான் வருது. ஸோ அது இல்லை ப்ராப்ளம். ஸோ இன்கம் மெசேஜ் தான் அதோட ஆப்ஜெக்ட் இல்லையா, நான் சர்ச் பண்ணுறேன் அதே மாதிரி. எக்ஸ்பிரஸ் ஜிஎஸ் இன்கமிங் மெசேஜ் பாடி ஆல்ரெடி சஜஷன்ஸ் காமிக்குதுன்னா அது மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர். Readable event is wrong. It's incorrectly adds external character to the end of the body string. Person string with chunks using data event. Express JS, not nodejs. Okay. அண்ட் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணணுமா நம்ம போஸ்ட் பண்றாங்கல இல்லையா? இந்த ரெஸ்பான்ஸுங்க நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸுங்க இல்லை, நம்ம ஆக்சுவலி நம்ம இந்த தரம் பார்த்தீங்களா, இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கன்சோல் வரணும் ஆக்சுவலி. அதுதான் இப்போ விஷயமே. இப்போ தரம் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து இட் ஷுட் பி ரிசீவ்ட் ஃப்ரம் தி கன்சோல் லாக். இப்போ இந்த பாடியே வந்து நம்மளுக்கு பாடி ப்ராப்பர்ட்டி இல்லை ஆக்சுவலி இன்கமிங் மெசேஜில். அன்பு இப்போ யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குற மாதிரி நம்ம கெட் தானே பண்ணுறோம், இல்லை நம்ம கொடுத்தா தானே போஸ்ட் கொடுப்போம். அதான் நம்ம போஸ்ட் மேலே நம்ம வந்து வேல்யூ தரோம் இல்லைங்களா, அதான் நம்ம தர வேல்யூஸ் இது. ஆன் டர்ம்ஸ் ஆஃப் யூஸராக நான் வந்து வேல்யூ தந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கிவிங் வேல்யூ சென்ட் பண்ணும்போது யூ ஷுட் கெட் தோஸ் வேல்யூஸ் இன் தி கன்சோல். பட் கன்சோல் தான் வந்து ஒர்க் ஆகலை, அதுதான் விஷயமே இப்போது. அன்பு ட்ரை ரிட்டர்ன் வித் ஸ்டேட்டஸ் ரிட்டர்ன். ஆக்சுவலி நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஆக்சுவலி வேல்யூ போட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் இங்கே வந்து வேல்யூ வருது பாருங்கள். இட் இஸ் கிவிங் ஆஸ் அ 200 ரிக்வஸ்ட். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இட்ஸ் கோ டு ஹெட்டர்ஸ். வேறு ஹிடன் வந்து இருக்குல்ல, ஹிடனில் வந்து இந்த போஸ்ட் மேனர் ஹெட்டர்ஸ் எல்லாம் வருது. சரி, இது பிரச்சனை இல்லை. அத்தாசேஷன் பெராம்ஸ். இப்போது பெராம் ஆட் பண்ண வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம், கீழே வந்து ஆடிங் கீ ஃப்ரம் போஸ்ட் மேன் சம் வேல்யூ ஹியர் அப்படின்னு போடும்போது மேலே பெராம் ஆட் பண்ணுறேன்னா இப்போ சென்ட் பண்ணும்போது பாருங்கள். ஸோ உங்களோட கன்சோலில் வந்து லெட்ஸ் ரிஃப்ரெஷ் திஸ்.
சென்ட். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்து கொரியில் we have the value கரெக்டாக, அது மாதிரி நம்மளுக்கு பாடியில் வர மாட்டேங்குது, அதுதான் விஷயமே. I'll do one thing. URL இது express.js not receiving response, not get response. I will do send value to, okay. Your post body is empty. You are using query params in your post request. Click on the body tab and postman add your request body there. Request body, the way you are trying to access currently, to pass those through postman, you normally want to pass it in JSON format on the body tab. You can access those using body tab, which you can already form data போட்டால் கூட form key, form value இப்படி போட்டால் என்ன வருது? Everything raw JSON. Let's clear this. திருப்பி நான் கோடில் போய் ஒரு வாட்டி பார்க்குறேங்க. ரிக்வெஸ்ட் நெட்டில் ஏதாச்சும் ட்விட்டில் இருக்கான்னு பார்க்கலாம். அன்பு குரூடெக்ஸ் சொல்லியிருக்காங்க, சென்ட் ரிக்வெஸ்ட் டாட் சென்ட் 200 போட்டால் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட்லையா? ஆமாம். பட் ஆக்சுவலி சரி, இப்போ நம்ம இப்போ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போயும் வரணுமே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டால் கூட இங்கேயா சென்ட் 200 போட்டால் கூட என்ன பார்க்கலாம். 200 சேவ் அண்ட் போஸ்ட்மேனில் போய்ட்டு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறேன். கன்சோல் லாகில் பாருங்கள், incoming message. Still we don't have any body here. Okay, ஸோ இதில் நாட்டிக்கில் பார்க்கலாம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தா எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமா? அதையே ஃபாலோ பண்ணலாம். Let's copy this JS, we'll use it here as it is. And இதை வந்து ரெண்டுமே நான் கமெண்ட் பண்ணிவிட்டு I will have here. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேபி சர்வர் யூஸ் இது நான் மேலே யூஸ் பண்ணுறேன்னு ஒரு வேலை இருங்க. லெட் மீ புட் இட் இன் அந்த பிலோ. லெட் மீ சேவ் திஸ் நவ். லெட் மீ செக் திஸ். சென்ட். இப்போ வருதுங்க பாடி. ஓகே, தி இஷ்யூ இஸ் லைக் நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த நம்ம ஒரு டாக்குமெண்ட் படித்தோம் பார்த்தீங்களா. ஸோ ரூட்டுக்கு மேலே தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு நான் இது கீழே தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன் சோஃபார். இப்போ பார்த்தா இதுக்கு மேலே தான் இந்த ரூட் இருக்குது. தட் வாஸ் தி மெயின் கல்ப்ரிட். அதனால தான் நமக்கு வந்து இந்த பாடி வரல. ஓகே, இந்த பாடி நம்ம என்ன பாடி போட்டிருக்கோமோ அந்த பாடி வந்து நம்மளுக்கு வந்து வராத காரணம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் வி ஹாவ் டு புட் தி என்டையர் ரவுட் ஆஃப்டர் தி ஜேசான் பாசிங். தட் வாஸ் அ பிக் இல்லை, சாதாரண ஒரு எரர் தான். பட் இட் டுக் அஸ் அ லாட் மோர். ஐ திங்க் 30 minutes கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரஃப்லி 20 minutes ஆயிருக்கும். ஓகே ஃபைன், சூப்பர். அட்லீஸ்ட் இப்போ கற்றுக்கிட்டோமே. இட்ஸ் சேவ் திஸ்.
இப்போது போஸ்ட் மேனில் போயிட்டு லெட் மீ புட் சம் வேல்யூ போடுறேன். ஸோ என்னோட இங்கே நான் வந்து பாஸ் பண்ணுற வேல்யூ. ஸோ டெக்னாலஜி வேறு என்ன போடுது நம்ம in our code we have something called title and created at இல்லையா. ஸோ டைட்டில் போடுறேன், டைட்டில். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, இட்ஸ் கால் absolute Python tutorial for beginners. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ப்ளீஸ் அப்லோட் tutorials அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஓகே, அண்ட் இங்கே வந்து ஐம் நாட் கோயிங் டு பாஸ் டேட்டா இயர். ஐ மீன் டிக்ரேட்டட் அட் இருக்கு இல்லைங்களா, அது நாங்கள் பாஸ் பண்ண போது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இது நான் வந்து சென்ட் பண்ணும் போது my server, my backend, which is nodejs need to calculate the current date time when we are posting the request. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் டாட் பாடி சொல்லி வாங்கிக்கலாம் கரெக்டாக இங்கே. ஸோ the first thing என்னன்னா you have to do the validations here. ஓகே, ஸோ டேட்டா நான் தர டேட்டாலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு you have to do the validations. ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணேன்னா இங்கே ஓகே வருது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா I will just show the requested body here. ஸோ சென்டுக்கு பதிலாக .json அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், I'm going to post the entire request.body here. ஓகே, ஸோ இதை நான் வந்து வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் கான்ஸ் டேட்டா ஃப்ரம் கிளையண்ட், டேட்டான்னு வச்சுக்கலாம், டேட்டா ஃப்ரம் கிளையண்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா கீழே ஒரு டேட்டா வச்சுருக்கேன்ல, கம்ப்ளீட் ஆகும் நான் சப்போஸ் அன்கமெண்ட் பண்ணேன்னா. ரைட், ஸோ இதில் வந்து request.bodyன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஐம் சேவிங் தட் requested body here. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே நான் வந்து ஐம் கோயிங் டு பாஸ் தட் request.body as it is, not requested body, it's called data from client இல்லையா. லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன இன்புட் தரணும், அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அவுட்புட்டாக வருது. சூப்பர். ஸோ now we have done the dynamic kind of part. நம்ம வேல்யூ தர, அதாவது இந்த வேல்யூ நமக்கு யார் சென்ட் பண்ணுவா, தி ஃப்ரண்ட் அண்ட் தி React.js அஃப்கோர்ஸ். ஓகே, React.jsல ஃபார்மில் நம்ம என்டர் பண்ணுறோம் வேல்யூஸு சென்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் இந்த டேட்டா. நம்ம React.js யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக we are using a postman to check the backend path. ஓகே, ஸோ இதில் வந்து I want the date to be appended. அது என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஸோ I will do something called, இது என்ன ஃபார்மேட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். You can also debug it. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து let me check the, I will use the console log type of data form client, and data form client வந்து நான் லாக் பண்ண போகிறேன் from client. சேவ், லெட்ஸ் செக் திஸ். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சென்ட் ரிக்வஸ்ட் தரணும் இல்லையா, சென்ட் ரிக்வஸ்ட் அண்ட் லெட்ஸ் வெயிட் ஃபார் தி லாக். ஓகே, நவ் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டாக வருது. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து நான் வந்து ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணணும், ஒரு நியூவான கீ அண்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பண்ணலாம், நியூவா கீயா ப்ரோ? I want to add a date created at property, and I need to assign some latest date, latest time, current time. அங்கே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கமா போட்டு அந்த டேட் அண்ட் டைம் அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரியும் பண்ணலாம். ஸோ வேறு மெத்தட், நான் இப்போ கேட்குற கொஷின்ஸ்க்குலாம் வந்து யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 2 or 3 ஆப்ஷன்ஸ். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ட்ரைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து டீபக்கிங்காக நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் சேவ் இட் இன் இங்கே கூட I can put it like this. I can have the spread operator here. So spread operator முடிஞ்ச உடனே எனக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக I need to add another property called created at. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா I want it like new date. So I want the current timeline இல்லையா, current date வேணும் எனக்கு. ஸோ இது கூகுள் பண்ணி பார்க்கலாம் எப்படி வாங்க சொல்லிட்டு. Let me go to JavaScript created at time. Okay. New date என்ன தருதுன்னு பார்க்கலாமா குயிக்காக. click on this, is giving this in format. எனக்கு அது வேணாம், எனக்கு டைம் ஸ்டாம்ப் மாதிரி வேணும் எனக்கு, ஏன்னா அதான் நான் சேவ் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ JavaScript date டைம் ஸ்டாம்ப்னா எக்ஸாக்டாக என்ன டைமு என்ன டேட் அது எல்லாமே காமிக்கும். ஓகே, ஸோ how to get the time stamp in JavaScript, date not now. ஓகே, சூப்பர்.
ஸோ ஐ கேன் சிம்பிளி யூஸ் டேட் டாட் நவ் ஆர் நியூ டேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் யூஸ் டேட் டாட் நவ் ஃபார் நவ். date dot now okay, let's save this and இப்போ செக் பார்க்கலாமா. ஸோ எனக்கு இப்போ டைப்பில் கன்சோல் தேவையில்லை, ரூம் பண்ணிக்கிறேன். சேவ். இப்போ go to here, send. now we have a time stamp here. ஓகே, ஸோ இது என்னன்னா நான் எப்போ ரிக்வஸ்ட் தரணும் அப்போ சர்வரோட அந்த டைம் ஸ்டாம்ப். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு அது புரியாத மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் இது வந்து இட்ஸ் வாட் வி கால் அஸ் டைம் ஸ்டாம்ப். இதுக்குள்ளே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் சேவ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது போய் சொன்னால் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்கும், பட் ஃபார் நவ் ஜஸ்ட் ஹேவ் திஸ் அஸ் அ திங். ரைட், ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு இது ஒர்க் ஆகுது. சூப்பர். ஐ வில் ஹேவ் லைக் அ திங். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஓகே டைம் நான் இப்போ இருங்க நிமிஷம் இருங்க. வி ஆர் டைமிங் 4:55 minutes. ஓ, நாட் 2.5. ஓகே, என்ன பண்ணலாம்? ஷால் வி see MongoDB or what? ஓகே, ஸோ குயிக்காக அட்லீஸ்ட் இந்த வச்சு பார்க்கலாம், நம்ம எப்படி க்ரியேட் பண்ணதாச்சும் பார்க்கலாம். ஓகே, க்ளோஸ் ஆல், க்ளோஸ் everything. ஓகே, சூப்பர். இப்போது we have our application. சும்மா ஒரு க்ரியேட் மாதிரி நம்ம தர இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி we should able to create this thing. ஓகே, சூப்பர். இப்போ என்னென்னா நான் இப்போ இப்போ இதுதான் வந்து இந்த போஸ்ட்மேன் தான் we have like a intermediate. ஓகே, API client மாதிரி சொல்லலாம். ஸோ we give datas and it will process, nodejs will process, கரெக்டாக? பட் now I want to save this information somewhere else. Okay, for that we have used five-base storage, file store for on last live. But இப்போ நம்ம வந்து we are going to use the most traditional way of storing information in databases. So நான் என்ன பண்ணுறேன்னா, let me search something called MongoDB. இதுதான் ஒரு open source cross platform document oriented database. documented orientedனா, so I need to confirm this guys. என்னன்னா SQL versus NoSQL போட்டு பார்க்கலாம். First of all, this is a basic information we have to learn. Let's go to images. Okay, so இது பார்க்கலாம். and இதுவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have இது முக்கியமான கான்செப்ட், அதனால் கவனிங்க. டேட்டா பேசஸ் நம்ம வந்து சோஃபார் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இட் ஷுட் பி பர்சிஸ்டன்ட்னா லைக் அது வந்து அங்கேயே இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதுக்கு முன்னாடி ஜேஎஸ் அப்ளிகேஷன்ஸில் நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ் சேவ் பண்ணியிருந்தோம். பட் தட் இஸ் கால்ட் கிளைண்ட் ஸ்டோரேஜ். நீங்கள் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? பட் நீங்கள் வந்து ஒரு மெமரி வந்து ஒரு குளோபலாக இன்டர்நெட்டில் கண்டெய்னர் தானே நீங்கள் யாருனாலும் அதை போய் எடுத்துக்க முடியும். தட்ஸ் வேர் இட் ஃபால்ஸ் ஆன் தி டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸில் வி ஹேவ் 2 type of databases. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வி கால் as SQL. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வி கால் as NoSQL. SQLனா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் சொல்லுவாங்க, அதுக்கான ஃபுல் ஃபார்மேட். இந்த SQLனா எல்லாமே வந்து ஒரு டேபிள் ரோலில் இருக்கும். இப்போ நீ எக்ஸல் எடுத்துக்கோங்களேன். இஃப் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் ஏதாச்சும் எடுத்துக்கோங்களேன். ஸோ வி டோன்ட் ஹேவ் இன்டென்ட் ஃபார்ம் ஹியர், பட் ஸ்டில் அதில் எப்படி இருக்கும்னா ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ ரோஸ்னால் இப்படி இருக்கும், காலம் இப்படி இருக்கும். ஸோ அந்த செல்லில் வில் பி ஸ்டோரிங் தட் டேட்டா. ஓகே, தட்ஸ் வாட் கால்ட் அஸ் SQL. ஸோ SQL ஃபார்மேட்டிலும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும் உங்களுக்கு. வேறஸ் NoSQL எப்படி இருக்குன்னா அது அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அன்ஸ்ட்ரக்சர்னா ஜஸ்ட் லைக் JSON ஸ்கீமா எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும். இட் வில் ஹேவ் மெனி கீஸ், இட் கேன் ஹேவ் மெனி வேல்யூஸ் அண்ட் ஸோ. ஸோ இதான் நான் அவுட்லைனாக சொல்கிற விஷயம். ஓகே, ஸோ இதில் வந்து அதோட பாப்புலரான பார்த்தீங்கன்னா we have MySQL, PostgreSQL அப்படின்னு இருக்குது SQLல. அண்ட் NoSQL we have MongoDB, Cassandra. ஓகே, இந்த வீடியோவில் வந்து லைட்டாக MongoDBனா என்னென்னு சொல்லிட்டு மட்டும் நான் பார்க்கலாம். ஓகே, we are going to see about NoSQL because it is so ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட ஸ்டாக் நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி MERN ஸ்டாக்குக்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும், NoSQL தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, தட்ஸ் த ரீசன் we are going to use MongoDB for now. ஓகே, ஸோ NoSQL will எனக்கு இந்த ஹார்ட் மறைச்சதுங்க. will save datas like documents, right? Yes, correct. டாக்குமெண்ட்ஸ்னால் லைக் ஜஸ்ட் லைக் இந்த JSON ஃபார்மேட்டில் உங்களுக்கு சேவ் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் அது உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால நீங்கள் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ நம்ம வந்து we are going to use MongoDB for now. ஸோ MongoDB வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரிஞ்சுக்கோங்க.
MongoDB வந்து இட் இஸ் லைக் அ டாக்குமெண்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, விச் மீன்ஸ் NoSQLனாவே டாக்குமெண்ட் ஓரியன்டட் தானே. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ இட்ஸ் அ NoSQL, it falls under NoSQL. Classified as a NoSQL database product, MongoDB utilizes JSON-like documents with optional schemas அப்படின்னு போட்டிருக்கு. JSON ஃபைல் தான் டிப்பிக்கலி க்ளவுடில் ஸ்டேர் பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, MongoDB எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, த்ரூ பேக்கேஜஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் அ சாஃப்ட்வேர், இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி, வி ஹேவ் டு இன்ஸ்டால் இட். ஓகே, ஸோ MongoDB டவுன்லோட் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். MongoDB கம்யூனிட்டி சர்வருக்கு பார்த்தீங்களா, யூ ஹேவ் டு இன்ஸ்டால் இட். ஓகே, தட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் வே. பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வி கோயிங் டு ஹாவ் தி MongoDB இன் தி க்ளவுட். ஸோ தட் நம்ம அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்கள் லோக்கலில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் டு டிப்ளாய் இட், ரைட். பட் நீங்கள் க்ளவுடில் வைக்கும் போது என்னன்னா, நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ யாருன்னா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், MongoDB க்ளவுட் அப்படின்னு போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MongoDB க்ளவுட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூசேஜாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஓகே, ஸோ MongoDB cloud services consist of a comprehensive suite of data products with Atlas database as a service. இதான் நீங்கள் பார்க்கணும் விஷயம். ஓகே, டேட்டாபேஸ் as a serviceனால் உங்கள் டேட்டாபேஸ் வந்து க்ளவுடில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். எப்போயுமே எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தாலுமே சரி, அதோட ப்ரைஸிங் போங்க. If you go to this pricing, you will see that you can see the plans. சர்வர்லெஸ்க்கு இவ்வளோ ரீட்ஸ்னால் பர் ரீட்ஸ். ஓகே, அண்ட் டெடிக்கேட்டட் வச்சுருக்காங்க. இப்போ ஷேர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், பிகாஸ் அதான் ஃப்ரீயாக இருக்குது இப்போதைக்கு. ஓகே, லெட்ஸ் கிளிக் ஆன் ட்ரை ஃபார் ஃப்ரீ. அண்ட் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் நீங்கள். I will use sign up with Google for now. I will use CyberDude networks for now. நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. Continue. New look is coming soon. Super. Okay, so accept பண்ணிக்கோங்க. Submit. And welcome. Use your account to deploy a cloud database with MongoDB at last. And contact support. ஓகே, இது வந்து ஒரு க்ளவுட் டேட்டாபேஸுங்க. ஸோ க்ளவுட்னா லைக் நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷனா ஹோஸ்ட் யுவர் MongoDB for your cloud. Yeah. How long have you been developing software with MongoDB? Less than a year. New to MongoDB. What program language do you primarily? I'm using with the customer user profile data. Okay. Will the application include any following artist model? கேள்விக்கிட்ட சாவடிக்கிறானே. லெட்ஸ் கோ வித் ஃபினிஷ். என்ன பண்ணணுமா, லெட்ஸ் கோ வித் மைக்ரோ சர்வீசஸ், சர்வீஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஃபினிஷ். ஓகே, ஸோ இன்ட்ரடியூசிங் டார்க் மோட் வந்துச்சு, அதுக்குள்ளே போயிடுச்சு. சரி, ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் பிக் தி ஃப்ரீ. ஸோ எப்போயுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது மாதிரி கிளிக் பண்ணிடாதீங்க. உங்களோட பில்லை வந்து தீட்டிடுவாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த பில் கட்டுறதுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும், அது மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் ட்ரை டு ஹேவ் லைக் ஃப்ரீயாக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சூஸ் யூர் ப்ரொவைடர். ஓகே, AWS ப்ரொவைடர், க்ளவுட், அண்ட் இது என்னன்னு தெரில. இது என்னது இது? ஐ திங்க் அசூரான்னு தெரியல. என்னன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு இன்ஸ்பெக்ட். அசூர். ஓகே, அசூர் லோகோ போல் இருக்குது. ஃபைன். ஸோ ஐ வில் சூஸ் AWS. ஓகே, ஏன்னா ஃப்ரீ தான் போட்டிருக்கான், எந்த பில் ஆனாலும் அவன் பே பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. அண்ட் சூஸ் யுவர் ரீஜன். ஸோ ரீஜன் ஒரு முக்கியமான விஷயங்க. என்னென்னா நீங்கள் யாருக்கு நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நியர்பை போட்டுக்கணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, லெட்ஸ் சூஸ் மும்பை. அண்ட் இது வந்து நேம் நீங்கள் என்ன நேம்னு வச்சுக்கலாம். பட் ஃபார் நவ் ஐ வில் ஹேவ் லைக் அ டிஃபால்ட் நேம். கிளஸ்டர்னால் அது ரொம்ப சொன்ன வச்சுக்கோங்களேன், ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபார் நவ் கீப் இட் அஸ் அது அந்த இன்ஸ்டன்ஸ்க்கான நேம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ டிஃபால்ட்டாக இருக்குதே இருக்கட்டும். ரைட். ஸோ டேக்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், பட் இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ லைக் கீப் இட் இஸ் ஆஸ் இட் இஸ். க்ரியேட் கூகுள் கேப்பாச்சா ரோபோட்ஸ் ஏன்டா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகுது. இட்ஸ் வெரிஃபை இட். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஸ்கிங் அஸ் தி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ ஹவு வுட் யூ லைக் டு அத்தென்டிகேட் யுவர் கனெக்ஷன்ஸ். அந்த கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது க்ளவுட் இல்லையா. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து லோக்கல் ஹவுஸில் இருக்குது.
லோக்கல் ஹோஸ்ட்டும் அந்த க்ளவுட் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்க போகுதுன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை இட் பை சர்டிஃபிகேட்டா ஆர் பை யூசர் நேமா அப்படி சொல்லிட்டு அவர் யூசர் நேம் ஃபார் நவ். ஓகே, யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் யூசர் நேம் ஹியர். அண்ட் நான் காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் VS கோடில். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வி ஹேவ் சம்திங் கால் .envன்னு ஒன்று பார்த்தோம். ஓகே, டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் securely. So I will create a new file called .env. அதுக்குள்ளே I will put something called mongoக்கு மேங்க டைப் பண்ண போகிறாங்க. mongo என்ன MongoDB URL. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் URL போட்டுக்கலாம். ஓகே, I will put my username here and பாஸ்வேர்டு அதே மாதிரி போடுறேன். இதே பாஸ்வேர்டு டைப் பண்ணாதீங்க, நான் அப்புறம் மாற்றிடுவேன். சரியா, டோன்ட் பி ஓவர் ஸ்மார்ட். ஸோ இங்கே பாஸ்வேர்டு நான் போட்டுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். லெட் கிரியேட் த யூசர். சவுண்ட் கிளியர் இல்லைண்ணா. ஓகே, சவுண்டு மொத்தம் கேட்குதா? சவுண்டு இல்லை, கிளியராக கேட்குதா? யூடியூப் பார்க்குறவங்களுக்கு கேட்கலாம் சொல்லுங்களேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர் வுட் யூ லைக் டு கனெக்ட் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மை லோக்கல் என்விரான்மெண்ட் ஆஃப் கோர்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, வி ஆடட் யுவர் கரண்ட் IP addresses. யூ கேன் கனெக்ட் டு யுவர் கிளஸ்டர் லோக்கலி ஃப்ரம் திஸ் டிவைஸ். நம்மளோட லோக்கல் IP அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் டைம் யூ வில் ஹேவ் திஸ் எரர். ஏன்னா யார் IP வேணாலும் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ இல்லையா, அதனால் யூ ஹேவ் டு ஆட் யூர் IP அட்ரஸ் ஹியர். ஓகே, ஆட் மை கரண்ட் IP அட்ரஸ். ஸோ ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு வந்து என்ன வருதுங்க, திஸ் IP has been already been addedன்னு வருது. ஓகே ஃபைன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ஆட் யூர் IP அட்ரஸ். கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளே இந்த எரர் ஃபேஸ் பண்ணுவோம், அப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லெட் மீ கிளிக் ஆன் ஃபினிஷ் அண்ட் க்ளோஸ். Congratulations on setting up access routes. ஓகே, go to overview. எல்லாமே படிச்சுட்டு பண்ணுங்கள். ஓகேவா, லெட் மீ இன்ட்ரடியூஸ் தி டார்க் மோட். go to user preferences. ஃபஸ்ட் அதை மாடிஃபை பண்ணிடலாம். அதுங்க அண்ட் இதில் எங்கே டார்க் மோட் இங்கே இருக்குது. லெட் மீ கிளிக் ஆன் டார்க் மோட் ஹியர். இது ப்ரிவியூ தாங்க. ஸோ ப்ரிவியூ மீன்ஸ் லைக் இது இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வரல. ஓகே டன். நெக்ஸ்ட்டு திரும்ப ஹோம் பேஜ் போயிடுவோம். இதில் நம்மளோட ப்ராஜெக்ட் 0 இருக்கு இல்லைங்களா, ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஐ வில் ரைட் டு எடிட் ப்ராஜெக்ட் நேம். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா tutorial request rename ப்ராஜெக்ட். ஓகே, ரீநேம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து we have to click on database. ஓகே, ஸோ database கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா ஃபைல் ஸ்டோரு அதே மாதிரி தாங்க இதுவும். ஓகே, பட் ஃபைல் ஸ்டோர் வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டு. இது வந்து MongoDBயோட ஓன் க்ளவுட் ப்ராடக்ட். டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஓகே ரைட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வரும். இது டேட்டாபேஸ் டிப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு வரும். இப்போ சோஃபார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, யூ ஹேவ் கிரியேட்டட் கிளஸ்டர்னா ஒரு ஒரு வர்ச்சுவலாக வந்து ஒரு கம்ப்யூட்டராக க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா, பட் யூ ஹேவ் டு கனெக்ட். கரெக்டாக. ஸோ இதுதான் யூ ஹேவ் டு ஹேவ் சம்திங் ஹியர் கால் கனெக்ட். ஸோ கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க இந்த கிளஸ்டர், இதுதான் உங்களுக்கு தந்த நேம், டிஃபால்ட் நேம் பார்த்தீங்களா, அந்த நேமுக்கு எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இது காமிக்குது. ஸோ வி ஹேவ் மெனி ஹியர். ஷெல்லு காம்பேஸ்னால் அது வந்து நம்மளோட லோக்கலான அதோட வேர்ஷன் மாதிரி. ஓகேவா, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஐ கோயிங் டு டூ இட் இன் அ ட்ரெடிஷ்னல் வே. ட்ரைவர்ஸ் மூலியமாக போய் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் nodejs வந்து ஐ வில் கிளிக் ஆன் தி ஸ்டேபிள் API ஃபார் நோ அண்ட் ஐ ஹேவ் டு இன்ஸ்டால் MongoDB. பட் MongoDB இல்லாமல் நான் வந்து ஒரு வேறு வேல் நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வி ஹேவ் சம்திங் கால் mongoose. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நன்மையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி வடா மங்கூஸ் மன்னன்வாங்க பார்த்தீங்களா, அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அனிமல். ஓகே, they have created a simple lightweight application called mongoose. இது என்னென்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கீம் பேஸ் பண்ணி இருக்கும் பாருங்கள். இது கிளிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இட்ஸ் கால் ஆப்ஜெக்ட் மாடலிங் ஃபார் nodejs. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு இப்போ நீங்கள் MongoDBலே நீங்கள் பண்ணலாம். பட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஓகே, அதை ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் we have something called mongoose. ஓகே, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை பற்றி வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர் ஹவு டு இன்ஸ்டால் இட். நம்ம அதை பார்க்கலாம். read the docs. ஓகே, அண்ட் லெட்ஸ் இன்ஸ்டால் இட். இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது, குயிக் ஸ்டார்ட். ஓகே, we have to install in traditional way. ஸோ npm install mongoose. ஸ்டம்பில் போகிறேன், க்ளோஸ் பண்ணுறேன். npm install mongoose இல்லை mongoose கரெக்ட். ஸோ என்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. மீன்வைல் வேறு என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா mongoose கால் பண்ணிவிட்டு
ஸோ உங்களோட அப்ளிகேஷன் டேரெக்டாக வந்து மங்கூஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி பண்ணலாமா? ரைட். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இல்லை ஆயிடுச்சா பார்க்கலாம். ஆயிடுச்சு, சூப்பர். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த .env ஃபைலில் வந்து ஐ ஹவ் டு சேவ் திஸ் ஃபைல், தி கனெக்ஷன் URL. இப்போ நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கனெக்ஷன் URL ஒன்று இருக்கும். ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அது நீங்கள் எங்கே வாங்கலாம்னா, வென் யூ ஆர் கிரியேட்டிங் டேட்டா பேசஸ். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல டேட்டா பேசஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கிவன் அஸ் அ கோட். இதான் நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஆடியோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இது எதுக்குன்னா, இதை வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஹேவிங் இங்கே நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ் நம்ம வந்து வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை இட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் ஐ ஹேவ் டு சேவ் இட் சம்வேர் சேஃப். அந்த கிட்டப்பில் தெரிய மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இதுதான் நம்மளோட URL இங்கே போட்டுக்கலாம் மேலே. ஓகே, அண்ட் இங்கே நான் வந்து என்னோட யூசர் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துச்சு. இந்த பாஸ் வந்து நான் இங்கே அப்டேட் பண்ணணும். என் பாஸ் தானே, அதனால நான் அப்படியே நான் காப்பி பண்ணேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஐ வில் புட் இட் ஹியர் சம்வேர். ஓகே, சூப்பர். எனக்கு இது ரெண்டும் தேவையில்லை. இப்போ வந்து எனக்கு கிட்டிங்கில் வந்து ஐ ஹேவ் டு ரிமூவ் திஸ் திங். கரெக்டாக? ஸோ .env சேவ். ஓகே, இப்போ ENV வந்து உங்களுக்கு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, எப்பயுமே ஒரு குட் ப்ராக்டிஸாக வந்து ENV வந்து நீங்கள் ஹைட் பண்ணுறீங்கல்ல, தட்ஸ் அ குட் திங். பட் யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் another ஃபைல் கால் .env.example சொல்லி ஒன்று இருக்கணும். இது எதுக்குன்னா, இது வந்து ENV வந்து எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்கும் தெரியாதுல்ல. ஸோ இது கிட்டுக்கும் தெரியணும்ல, மற்ற டெவலப்பர்ஸ்க்கும் தெரியணும்ல. ஸோ அந்த பர்பஸ்க்காக we can have it like this. ஸோ இது நீங்கள் வந்து எம்டியாக வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ். இது நீங்கள் கிட்டும் ட்ராக் பண்ணலாம். இட்ஸ் ஃபார் தி அதர் டெவலப்பர்ஸ் டு நோ தட் வாட் டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபைல்ஸ் வி ஹேவ். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா? டயர்டாக இருக்குன்னா சொல்லுங்கள், லெட்ஸ் ஃபைண்ட் இட் அப். இல்லை புரியுதுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ் அண்ட் ஓகே, பாஸ் என்டர் பண்ணியாச்சு, சூப்பர். க்ளோஸ். இப்போ என்னன்னா, இதுவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ENV ஃபைல் நம்ம தேவையில்லை, அதுவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்னோடய மெயின் index.js போகிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த சர்வர் லிஸ்ட் நான் ஒன்று ஐ ஹேவ் டு கனெக்ட் இட். எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஆல்ங்க. லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஓகே, if you want you can also load some sample data sets. ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. let me dismiss it. ஓகே, ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இந்த கிளஸ்டர் வந்து இட்ஸ் லைக் டாக்குமெண்ட் ஓரியன்டாக இருக்கும், டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இது வந்து ப்ரௌஸ் கலெக்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், இட் வில் கெட் யூ இன்டு அ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பேஜ். இங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டேட்டாபேஸ் 0 பிகாஸ் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. கலெக்ஷன் 0 பிகாஸ் எதுவுமே இல்லை இங்கே. கரெக்டாக? ஸோ ஆட் ஓன் டேட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம ஃபீச்சர் பார்க்கலாம். ஸோ ஃபார் நவ் இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் இன்ஃபர்மேஷனை. ரைட். ஸோ அன்பு on we are going to use MongoDB campus. No, MongoDB campus யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு we don't have much time. ஓகே, அதனால் for now we are going to use the cloud. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா we can able to add in future maybe. ரைட். ஸோ டன். இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ டு MongoDB. ஓகே, ஸோ ஐ மீன் மங்கூஸ் போயிட்டு எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ mongoose.connect வச்சு நீங்கள் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஐ வில் டூ ஒன் திங். ஸோ என்னோடய மெயின் டாட் போயிட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹாவ் mongoose.connect. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு பாஸ் URI. இந்த URI எப்படி வாங்கலாம் நீங்கள்? ஒரு குட் கொஸ்டின் சொல்லுங்கள் பார்ப்போம். In nodejs, how you can get the .env file value? import.env லாம் இங்கே ஒர்க் ஆகுது because it's not a Vite application, it's a nodejs. Okay, it's running on pure nodejs. இது எப்படி வாங்கலாம்னா you can get it using ப்ராசஸ் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் nodejs அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து யூ கேன் see everything. ஓகே, ஸோ நம்ம லாக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஐ வில் கமெண்ட் திஸ் for now. அண்ட் இங்கே வந்து console.log do log the process. யா. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ரன்னில் நீங்கள் வந்து இப்போ இது வந்து இட்ஸ் லைக் யூனிவர்சல். இப்போ நீங்கள் கொண்டு போங்களேன், பார்த்தீங்களா, nodejs.process ரன் ஆகிட்டு இருக்கும். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நம்மளோட npm run dev தந்துட்டு இன்ஸ்பெக்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? இன்ஸ்பெக்ட் நம்ம எதாவது ஃபைல் பண்ணணுமோ? யா, we have to run any applicationல will run this application. இப்போது we are getting the process here. ஸோ இதில் வந்து we have something called .env ஒன்று இருக்கும் பாருங்கள்.
env இங்கே பார்த்தீங்களா env. ஸோ இந்த env ஃபைலில் வந்து we will have many things. ஓகே, ஸோ இந்த envக்குள்ளே போனீங்க வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஸோ நம்மளோட என் சிஸ்டம் இருக்கிற எல்லாமே இங்கே காமிக்குது. ஓகே, இது நம்ம என்ன ஃபைல் போட்டிருந்தோம், we are putting like MongoDB போட்டிருந்தோம் கரெக்டாக. இங்கே பாருங்கள், mongo m பட் இங்கே பார்த்தா MongoDB வரல. ஏன் வரல சொல்லுங்கள்? பிகாஸ் ஏன் வரலன்னா, நோட்ஜேஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இது புரியாது, .dml வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, we have multiple ways. நம்ம ரன் பண்ணும்போது we have to specify that we are having this kind of we are passing this kind of envன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம், நோட் பாஸ் env போடும்போது let's go back, env போட்டுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா how to read environment variables from nodejs. ஓகே, ஸோ இது மாதிரி எப்படி பண்ணலான்னா, you have to specify it in your command line. ஓகே, ஸோ இது மாதிரி இந்த ப்ராசஸ் env சொல்லிட்டு நோட் கால் பண்ணும்போது you have to specify the env file. ஓகே, இது ஒரு வழி இருக்குது. பட் அதோட ரொம்ப சிம்பிளான வே பார்த்தீங்கன்னா, we have something called simple package called .envன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகே, அந்த பேக்கேஜ் என்ன பண்ணோம்னா, அந்த .env ஃபைல் எடுத்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஐ வில் இன்ஸ்டால் திஸ். ஸோ நான் டைப்பே பண்ணுறேன், க்ளோஸ் திஸ், npm install .env, டன். இன்ஸ்டால் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா, என்னோடய மெண்டோ.jsக்குள்ளே, அதாவது Internship.jsக்குள்ளே போயிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு இம்போர்ட் திஸ். ஓகே, ஸோ இது எப்படி யூசேஜ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம், ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் we have to require it as it is. ஓகே, அதாவது ES6னா I can directly have it like this. So let's copy this, paste here. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, டேரெக்டாக வந்து .env .env ES6 import போடலாம். ஓகே, let's scroll here. நீங்கள் பார்த்தீங்கன்னா .env from யூஸ் பண்ணிக்கலாமா? வேறு ஆன்சர் இருக்கா? ஓகே, I will use this as it is. ஸோ நான் வந்து import .env from .env போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, I will console log it. ஸோ இப்போ வந்து ப்ராசஸை பண்ணாமல் டேரெக்டாக .env and .env.config. ஓகே, அதுக்குள்ளே வந்து I have to specify the path. அந்த path வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ let me just save this. இந்த console log என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு I am triggering a request. இப்போ console logல நம்மளுக்கு வந்து ஸோ அன்பு வாட் எக்ஸாக்ட்லி .env பேக்கேஜ் டஸ். இது என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம வந்து நோட்ஜேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், we are just இந்த env ஃபைலை வந்து வாங்கணும் இல்லையா, நோட்ஜேஸ் அப்ளிகேஷன்ஸு. அதுக்கு என்ன வழினா, either two ways. ஒன்று வந்து பேக்கேஜ் JSONல போயிட்டு while we are running this node mon, we have to pass that env file along with the request. ஓகே, அது ஒரு வே. பட் அதோட ரொம்ப சிம்பிளான வே. இது வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் நினைப்பீங்க, பட் அப்படி கிடையாது. நீங்கள் டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ tedious ப்ராசஸ். ஓகே, ஸோ அதான் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் இந்த env மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த .env. அதை வச்சு நீங்கள் வந்து அழகாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். தட்ஸ் எ மெயின் ஐடியா. ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் திஸ் அண்ட் யூ ஹேவ் டு ரன் தி அப்ளிகேஷன் ஆஃப் கோர்ஸ். npm run dev ரன் ஆகிட்டுருக்கு, refresh and working. Let's go to console log. We have receiving an object. இந்த ஆப்ஜெக்டில் வந்து we have the past. இப்போது .mongodb URL மூலியமாக நான் ஈஸியாக வாங்கிக்கலாம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், let me go here. இங்கே வந்து
past dot, and we can get it like MongoDB URL அப்படி வாங்கிக்கலாம். ஓகே, இதில் என்ன பண்ணலான்னா லெட்ஸ் டூ, இதோட ஈஸியான வே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு Google Chrome. config .env ஒன்று பண்ணுறேங்க. வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த டாட் கான்ஃபிக் வந்து மேலே நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆஃப்டர் திஸ் பாத் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த டாட் கான்ஃபிக்குள்ளே வந்து ஐ திங்க் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் ட்ரை டு லாக் திஸ், சேவ், அண்ட் நான் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் we have to refresh these again. ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகர்ட் ஆப்ஜெக்ட். now we have something called அதே மாதிரி பாஸ் இருக்கா, டிக்கர் இதெல்லாம் ப்ரோட்டோடைப்ஸ். ஓகே ஓகே டாட் கான்ஃபிக் பாஸ் டாட் இதுக்குள்ளே வந்து what type of value for example இங்கே எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம் பாருங்க. எக்ஸாம்பிள் டிபி ஹோஸ்ட்னா இது போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாவ் அ நேம் கால் MongoDB URL இல்லையா, போடுறேன். சேவ், செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரிகர் இட். இப்போது ஆப்ஜெக்ட் ஹியர், அண்ட் இது ஒன்று ஆப்ஜெக்ட் தான் வருது. ஓகே, மேபி ஐ வில் யூஸ் திஸ் திங் as such is. சேவ், ட்ரிகர் பண்ணுறேன். ஓகே யூ ஹேவ் undefined. பாஸ்ட் தானே அது, ஐ திங்க். சரி இருங்க, லெட் மீ செக் திஸ். இல்லை அதை டாக்குமெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். அவன் கீழே போட்டுருக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு. கோ பேக் இதில் ஸ்கால் பண்ணோன்னா எப்படி யூஸ் பண்ண போட்டிருப்பான். டாட் கான்ஃபிக் டூ திஸ் ஆஃப்டர். ஓகே, இது தேவையில்லை. இப்போ வந்து ப்ராசஸ் டாட் இஎன்வின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ராசஸ் எல்லாமே இருக்குமோ. இப்போ வந்து சின்ஸ் நம்ம இந்த டாட் இஎன்வி என்ன பண்ணுதுன்னா, இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டிஎன்வி இருக்கிற ஃபைலை வந்து, ஓகே நல்லா பாருங்கள், இந்த இஎன்வி ஃபைல் இருக்கிறது வந்து இட் வில் புட் இன் டு a known environment. Okay, now you can able to access this using process dot so and so. So இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா process dot env just do it correct, அதே தான். ஸோ MongoDB URL கரெக்டாக. let's save this and make sure it is correct. Okay, let's close. இந்த ஃபைல் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இது டைப் ஸ்கிரிப்டை நீங்கள் அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, let's save this and let's check this. என் வேல்யூ வாங்க முடியாது பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னோட லாகில் ஐ கேன் ஏபிள் டு கெட் தி வேல்யூ ஹியர். சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சிம்பிள், இப்போ இதை வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் have mongoose connect with the URL. So mongoose dot connect. So URL வந்து பார்த்தீங்கன்னா it will be from process dot env dot mongo URL கரெக்டாக. பட் you have to make sure that suppose நீங்கள் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை வச்சுக்கோங்களேன், it will crash, right? ஸோ இது வந்து good places to have a if condition here. ஸோ இங்கே வந்து process dot env dot mongodb dot URL ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு கனெக்ட் பண்ணு, இல்லைனா தேவையில்லை. ஓகே, சிம்பிள் லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் mongoose கனெக்ஷன் வந்து இட் வில் டேக் சம் டைம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த mongoose வந்து ஐம் ஆடிங் எ ப்ராமிஸ் ஹியர். ஓகே, அதுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் மெத்தட் இருக்குது. நான் வந்து என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கிற அந்த ப்ராமிஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ராமிஸ். ஓகே, ஸோ இது கரெக்டாக ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லைனில் போகும். ஸோ இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் mongoose டாட் லிசன் இல்லை ஆன் மேபி ஆன். ஓகே, நான் கூகுள் செக் பண்ணி பார்க்கலாருங்க. லெட்ஸ் கோ வித் டாக்குமெண்டேஷன். mongoose போயிட்டு கனெக்ட் நான் அவைட்டும் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட்னா. ஓகே, அண்ட் லெட்ஸ் ட்ரை வித் கனெக்ஷன். கனெக்ஷன் ஐபி கனெக்ஷன் as promised.
connections here. Connect. This is the minimum needed to connect an input for local. Okay, error handling here. So connect one check பண்ணி பார்த்துக்கலாம், or which connect பண்ணிக்கலாம். Either you can use it like a catch or இது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். Okay, let's do one thing. சரி யூஸ் பண்ணிக்கலாமா? Let's use .catch method. So என்னோட கோடில் போயிட்டு I will use .catch here. Save and handler அந்த நம்மளோட console log. இப்போ console log பண்ணுறேன். console.log error from MongoDB. Okay, and next பார்த்தீங்கன்னா I can have the error object here. Let's save this. check பண்ணி பார்க்கலாம். Okay, let's run the application again here. Refresh and console log now வந்து பார்க்கலாம். Okay, I think இதுவும் வரல நினைக்கிறேன். Let me trigger this again. Let me check if my terminal is working. Yeah, work ஆகுது. Refresh and நீங்கள் பார்த்தீங்கன்னா server is running on சொல்லிட்டு வருது. பட் என்னென்னா ஏதோ சம்டைம் நம்மளுக்கு வந்து நம்ம இந்த செக் பண்ணுறோம் இல்லைங்களா, செக் பண்ணதுனால we can't able to connect it. Okay, ஸோ என்ன பண்ணுறேன்னா I can also do one thing, like நான் ட்ரை கேட்ச் பண்ணி பார்க்குறேன். I will use the try catch here. ட்ரை. ஸோ எரரில் வந்து நேற்று எடுத்துருக்கட்டும், கேட்சில் இந்த கனெக்ட் பண்ணும் போது ட்ரை பண்ணுறேன் இப்படி. ஓகே, ஸோ எரர் வரும்போது I will use this as a error. விஷயம் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டு செக் இட் நான் என்ன பண்ணுறேன்னா எல்ஸில் வந்து லாக் பண்ணுறேன். என்ன லாக்னா இப்போ அந்த ப்ராசஸ் இல்லை என்ன ஆகும், env is not set அப்படின்னு வரும் இல்லையா, அந்த எரர் நான் போட்டுக்கிறேன். இட்ஸ் நாட் அ லாக், இட்ஸ் எரர். ஸோ I will have like a error. Save. செக் பண்ணி பார்க்கலாமா? Refresh. Let's check with the console log. So is running on. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக வருது. பட் நம்மளுக்கு வந்து இந்த லைன் எதுவுமே வர மாட்டேங்குது. I'll do what you promise for now. Okay. We'll use to figure it. Refresh and நீங்கள் பார்த்தீங்கன்னா we are now having a endless loop. Okay, refuse to connect. We have error, maybe crash ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த கிராஷ் முக்கியம். இப்போ நீங்கள் மேலே போய் பாருங்களேன், you will have an interesting error. இங்கே பார்த்தீங்கன்னா we have புரியாத மாதிரி ஒரு எரர் இருக்குல்ல, மாங்கோ நெட்வொர்க் எரர் சொல்லிட்டு. ஸோ இது ஏன் மோஸ்ட் ப்ராப்ளி வரும் அப்படின்னா உங்களோட ஐபி சேஞ்ச் இருக்கும் மேபி. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட மாங்கோ டேட்டா பேஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு கோ டு நெட்வொர்க் அக்சஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யூ வில் ஒன்லி பி ஏபிள் டு கனெக்ட் யுவர் கிளஸ்டர் ஃப்ரம் தி ஃபாலோயிங் லிஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸஸ். ஓகே, ஸோ சப்போஸ் உங்கள் ஐபி அட்ரஸ் மாறிச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்காது. லெட் மீ ஆட் ஐபி அட்ரஸ் ஹியர் அகெயின். ஸோ allow upper file from anywhere. அண்ட் இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரம் எனிவேர் தரேன். திஸ் இஸ் temporary and will build in 6 hours. 6 ஹவர்ஸ்க்குள்ள டெல்ட் ஆயிரும். ஓகேங்களா, I will confirm this. இப்போ செக் பண்ணி பார்க்கவா? இப்போ என்ன பண்ணுறேன், I will try to refresh it again. And we have to close this, we have to run this again. ஏன்னா கிராஷ் ஆகிடுச்சு நிற்குது இல்லை, அப்படி கிராஷ் ஆகி நிற்குது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட யூஐயில் போயிட்டு என்ன பண்ணுறேன், வேல்யூ வருது அண்ட் சர்வீஸ் ரன்னிங் ஆன் வருது. பட் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு எந்த மெசேஜும் வரல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னா I will try to do one thing. I will go to here. இங்கே வந்து இங்கே ஒரு மெசேஜ் போடுறேன், லாக் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி established. Okay, spelling correct தெரியல, but I will have it as it is. Save. Okay, now if I visit that URL, refresh. Now okay, success வந்து கரெக்டாக வந்துச்சு. Okay, now we have connected to the MongoDB databases. ரைட்டா? இப்போ என்னன்னா நம்ம டேட்டா நம்ம வேல்யூ வந்து நம்ம புஷ் பண்ணோம் கரெக்டாக. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நம்ம MongoDB டேரெக்டாக we can able to access it, but it is அந்த ஹேரர் ஹேண்ட்லிங், ஐ மீன் டேட்டா வேலிடேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப டெடிஸாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் we going to use something called mongoose.
ஸோ மங்கூஸில் வந்து லெட்ஸ் கோ ஆன் எப்படி கிரியேட் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வில் பி கிரியேட்டிங் எ ஸ்கீமா. ஸோ வாட் இஸ் ஸ்கீமா? ஸ்கீமானா வாட் டைப் ஆஃப் டேட்டா ஃபீல்ட்ஸ் இட் நீட்ஸ் டு ஹோல்ட். ஓகே, அதான் ஃபீல்டு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டு போஸ்ட்மேன், நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம், we are going to have டெக்னாலஜி, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கிரெடிட் 4 ஃபீல்டு வைக்கிறோம். கரெக்டாக? இந்த 4 ஃபீல்டுமே யூ நீட் டு கிரியேட் as a schema. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், I will just go and type everything from scratch. So let me go to the code. And இங்கே நான் வந்து ரவுட்டர்ஸில் வந்து I will have like a different file call maybe அன்பு Yeah. mongoose.connection.on அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? mongoose connection dot on எதுக்குன்னா லைக் வந்து லிசன் பண்ணதுக்கு ஏதாச்சுன்னா ஆன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன ஈவெண்ட் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணல. ஈவெண்ட் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், லிசன் பண்ணணும் அப்படின்னா அந்த சமயத்தில் ஆன் யூஸ் பண்ணிப்பீங்க. ரைட். ஸோ எனக்கு வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்லாம் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு ஐ வில் கிரியேட் a நியூ ஃபோல்டர், மேபி சர்வீசஸ் வைக்கிறேன். இது கரெக்டாக நேமாக தெரில. ஆர் ஐ வில் புட் இட் as a மாடல்ஸ்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ மாடல்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி we are separating things. ஓகே, ஸோ நம்ம என்ன நேம் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து ஐ வில் ஹேவ் லைக் திஸ். இதுக்குள்ளே வந்து ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைல் போய் பார்த்தீங்கன்னா இது நம்ம பேர் நம்மளுக்கு we have like a request வைக்கலாமா. ரிக்வஸ்ட் வந்து ரொம்ப ஜெனரலான நேம், அது கன்ஃபியூஸ் ஆகிங்க. மேபி ஐ வில் ஹேவ் லைக் யூசர் ரிக்வஸ்ட் .js. ஓகே, ஏன்னா ஜாஸ்க்கு ஃபைல் தான் இல்லையா. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் ஸ்கீமா. ஓகே, ஸோ இந்த ஸ்கீமா கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் வந்து மங்கூஸ் பண்ணிக்கிறேன். மங்கூஸ் ஃப்ரம் மங்கூஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐ நீட் அ ஸ்கீமா ஹியர். ஸோ நீங்கள் வந்து நியூ மங்கூஸ் டாட் ஸ்கீமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு வழி. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்கீமா வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். எப்படி இம்போர்ட் ஸ்கீமா லைக் ஸோ. இப்போ வந்து ஸ்கீமா இந்த நியூலாம் போடணும் அவசியம் கிடையாது, டேட்டாவை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமாக்குள்ளே வந்து யூ ஹேவ் டு புட் நியூ அஃப்கோர்ஸ். ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு நம்ம இன்ட்லேஸ் பண்ணுறோம்ல, ஒரு கிளாஸு நம்ம இன்ட்லேஸ் பண்ணுறோம் இல்லை, இங்கே ஹோர் பண்ண தெரியும் உங்களுக்கு. இட் இஸ் அ நியூ. ஸோ இந்த ஸ்கீமாக்குள்ளே வந்து வி ஹேவ் டு புட் தி ஃபீல்ட்ஸ். என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட போஸ்ட்மேன் போய் பாருங்கள். வி ஹேவ் திஸ் ஃபீல்டியா, நான் அப்படியே கால் பண்ணிக்கிறேன். நம்மளோட விஎஸ் கோடில் ஐ வில் புட் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஸ்ட்ரிங் இல்லையா, ஐ வில் ஹேவ் லைக் அ ஸ்ட்ரிங். ஸோ இட் ஹேஸ் டு பி எஸ் கேபிட்டலாக இருக்கணும். இது வந்து மங்கூஸில் இருக்கிற வேலிடேஷன்ஸ் இது. ஓகேவா, அதே மாதிரி ஐம் கோயிங் டு இந்த டைட்டிலும் இட்ஸ் கோயிங் டு ஹோல்ட் தி ஸ்ட்ரிங். இதுவும் இட்ஸ் கோயிங் டு ஹோல்ட் தி ஸ்ட்ரிங். ஓகே, இட்ஸ் கோயிங் டு ஹோல்ட் தி டேட். கரெக்டாக? இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்ட்ரிங் டேட்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்கலாம். இஃப் யூ கோ டு டாக்குமெண்டேஷன் யூ வில் ஹேவ் சம்திங் கால் வேலிடேஷன்ஸ் இல்லை ஸ்கீமா டைப்ஸ். ஓகே, ஸ்கீமா டைப்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ஸ்கால் டவுன் வி ஹேவ் ஸ்ட்ரிங், நம்பர், டேட், பஃபர், பூலியன், மிக்ஸ்ட். ஜாவாஸ்கிரிப்ட் தாண்டி அதில் ரிலேட்டடாக இருக்க எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கும். ஓகேங்களா, நம்ம டிபிக்கலி யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்கலாம். இது ஸ்ட்ரிங்கு, இது பஃபர்னால் நீங்கள் ஏதாச்சும் இமேஜ் சேவ் பண்ணிங்கன்னா அது பஃபர் சேவ் பண்ணுவீங்க. ஓகே, லைக் ஸோ பூலியன் அண்ட் ஸோ ரைட்டா. ஓகே, இப்போது நம்ம வந்து ஸ்கீமா கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்கீமா வந்து ஒரு வேரியபிள் நம்ம சேவ் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் கிரியேட் என்ன நியூ வேரியபிள். ஸோ கான்ஸ் ஐ வில் சேவ் என்ன, இது பேர் என்னது, ரிக்வஸ்ட் ஓகே, டன். சூப்பர். ஸோ இதை நம்ம ஸ்கீமாஸ். கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கீமாஸ் வந்து ஐ ஹேவ் டு கிரியேட் அஸ் அ நியூ மாடல். வாட் இஸ் மாடல்? கொஞ்சம் எல்லாம் வந்து லைக் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஜஸ்ட் ஃபாலோ அலாங் வித் மீ. ஓகே, ஸோ to use our schema definition we need to convert our schema into a model. ஓகே, ஏன்னா ஸ்கீமா வந்து எதுக்குன்னா பியூர்லி ஜஸ்ட் திங்க் லைக் அ வேலிடேஷன். ஓகே, உங்களோட டேட்டா பேஸை வந்து வேலிடேஷன் பண்ணுறதுக்காக மட்டும் தான். ஓகேவா, ஸோ அந்த மாடல் தான் என்ன பண்ணணும்னா டேட்டா பேஸ் கிட்டே வந்து இட் வில் டாக். ஓகே, ஸோ we have to create a model for that. So mongoose dot model and modelக்குள்ளே we have the name and we have the schema. ஸோ நேம் என்னன்னா இது பேர் வந்து இது வந்து உங்களோட டாக்குமெண்ட் பேர். ஓகேவா, ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் டாக்ஸ் டுட் ரிக்வஸ்ட்னு வைக்கிறேன்.
tutorial வைக்கிறேனே tutorial request. Okay, and comma இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have schema. The schema we have already defined it here, கரெக்டா? ஸோ நான் tutorial request வந்து இங்கே வச்சுக்கிறேன். Okay, that's all. இப்போ சேவ் பண்ணிவிட்டு I will have this as a model. So cons இது வந்து பார்த்தீங்கன்னா tut request model அப்படின்னு வைக்கிறேன். I am prefacing with model. Yeah. அன்பு கேளுங்க. ஏன் அந்த டாக்குமெண்ட்டுங்கிறது வந்துட்டு அந்த டேபிளில் தானே டாக்குமெண்ட் சொல்கிறேன் இல்லை? ஆக்சுவலி இது வந்து இங்கே டேபிளே கிடையாது. ரிகார்டிங் MongoDB NoSQL டேபிளே கிடையாது. எவ்ரிதிங் we will referring as documents. ஓகே, ஸோ இது வந்து டாக்குமெண்ட்டோட பேர் இங்கே. ஸோ அதே MySQLனா அது வந்து டேபிளோட நேம் அங்கே. ஓகே, ரைட். ஸோ மாடல் கிரியேட் பண்ணியாச்சு, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஐடி டிஃபைன் பண்ணால் பை டிஃபால்ட் ஐடி வந்து ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் Mongoose adds an ID ப்ராப்பர்ட்டி. 7 மணி ஆகுதா? Do we have let's talk English today? No, Anbu. Okay. Next வந்து so we can initialize a model like so and we can add some documents. So இது ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதான் இன்ஃபர்மேஷன். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் டெமோஸ்ட்ரேஷன் வாட் I will do is நம்ம மாடல் கிரியேட் பண்ணியாச்சு, கரெக்டாக? we have created a model. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன்னா I will have some functions here. So cons create request, create tutorial request, okay. It's going to be a arrow function and இதுக்குள்ள என்ன பண்ண போகிறோம்னா I'm going to pass the values. Okay, so policy and values, technology, title, disk அதெல்லாம் வந்து நான் என்னோட கிளைண்ட்டே சென்ட் பண்ண போகிறேன். I'm creating as a helper method here. Okay, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா tut request model dot and we have many. Okay, இதில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது? documents, schema, retrieving, updating, validating இருக்குது, overwriting இருக்குது. அப்லோட் பண்ணுறது எப்படின்னு போடலையே, கிரியேட் பண்ணது எப்படின்னு போடலையே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா create ஒன்று இருக்குது பாருங்கள். we have something called create. Okay, so we have defined the models first and based on that we have to create the model. dot create மூலியமாக ஸோ என்ன பண்ணுறேன்னா dot create இங்கே பார்த்தீங்கன்னா create காமிக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம மேப் பண்ணுறோங்க. இது வந்து என்னன்னா we are mapping the validations here along with some model. ஓகே, இந்த மாடலுக்கு நம்ம இது நீங்கள் எப்படியும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். பட் இதோட வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து இப்படி பிரிச்சுக்கிறோம். சரியா? ரைட். இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணும்போது உங்களோட வேல்யூ, வாட் டைப் ஆஃப் வேல்யூ வாண்ட் டு புட், அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த டேட்டாவில் இருக்க வேல்யூ தான் நாங்கள் போட போகிறேன். ஸோ ஐ வில் புட் டேட்டா ஆஸ் ஹியர். ஓகே, தட்ஸ் ஆல். இட்ஸ் கோயிங் டு பி அ வெயிட் ஃபங்க்ஷன் பிகாஸ் இது வந்து நெட்வொர்க் ஆப்ரேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால். ஸோ கான்ஸ் ரிசல்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ஹாவ் async ஹியர் பிகாஸ் நம்ம அவைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் லாக் பண்ணுறேன். லைக் probably result is up, result of create tutorial request method அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, and I want the result to be checked for console log purpose. Let's save this. ஓகே, இப்போ நான் டிப்பிக்கலி எனக்கு இந்த மெத்தட் கால் பண்ணும்போது எனக்கு அதுக்குள்ளே வந்து வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த க்ரியேட் பண்ணி தருது. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ கெஸ் தட்ஸ் ஆர் திங். நல்லா பண்ண செக் பண்ணி பார்க்கலாமா இப்போது? ஸோ எங்கே நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன், என்னோட ரவுட்டர்ஸ்குள்ளே main.js இருக்கிற அந்த க்ரியேட். ஓகே, ஸோ வேல்யூ நான் வாங்குறேன் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணும், ஐ ஹவ் டு கால் தட் மெத்தட். ஸோ கால் பண்ணலாம். எப்படி கால் பண்ணலாம்? ஐ ஹவ் டு எக்ஸ்போர்ட் இட். ஸோ இங்கே கீழே போயிட்டு எக்ஸ்போர்ட், இல்லை இங்கே டேட்டா என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்போர்ட் as a நேம்டு எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த main.jsல வந்து க்ரியேட் tutorial request. இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன்ஸ் காமிக்குது. கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை இம்போர்ட் பண்ணிக்கும், நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிச்சு. அண்ட் அதுக்குள்ளே வந்து ஐ ஹவ் டு பாஸ் தி டேட்டா ஹியர். ஓகே, ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரம் கிளைண்ட். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து இதுவும் நான் அவைட் யூஸ் பண்ணணும் இல்லையா, பிகாஸ் இட்ஸ் நெட்வொர்க் ஆப்ரேஷன். ஸோ அவைட் அண்ட் இது வந்து ஒரு வேவ் சேவ் பண்ணுறேன். லைக் ரிசல்ட், லைக் இது என்னன்னா creation result அப்படின்னு வைக்கிறேன். let me log it here.
ஸோ இது அவைட்னால I have to use async here. And I will just log it here too. So log இது வந்து creation result from main.js. சும்மா லாக் பண்ணிக்கா வைக்கிறேங்க, சரியா? creation result save. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன பண்ணுறேன், நான் வந்து என்ன போஸ்ட்மேனில் போயிட்டு let me click on. ஓகே, ஸோ எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. let me go to postman send and we have error because நம்மளோட VS கோட் போயிட்டு ரன் பண்ணுறோமா, க்ராஷ் ஆயிடுச்சு. ஸோ க்ராஷ் ஆனது ஏன்னு பார்க்கலாம். மேலே போய் பாருங்கள், மாடல் நாட் ஃபோன் சொல்லி வருது. ஸோ மாடல்ஸை வந்து ரிக்வஸ்ட் கரெக்டாக இம்போர்ட் ஆகலை. ஸோ இங்கே வந்து இட் ஷுட் பி .gs. ஓகே, இப்போது வந்து ரன் ஆயிடுச்சா? ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். send this. Now we have the value, but if you go to console log, ஸோ ரிசல்ட் ஆஃப் இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது, ஸோ மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம் வார்ட் டாக்குமெண்ட் மாதிரி க்ரியேட் ஆன மாதிரி காமிக்குது. அண்ட் இஃப் யூ கோ டு ரிக்வஸ்ட், நம்ம ரிட்டர்ன் பண்ணல கரெக்டாக, அதனால் நமக்கு வந்து எதுவுமே நம்மளால் இங்கே வாங்க முடியல. ஓகே, யூ கெட் தி பாயிண்ட் ஆஃப் ரிட்டன். ஸோ நம்ம வந்து நல்லா பாருங்கள், இங்கே வந்து we are just having a function with voidனா நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. இது வந்து இதை வேலை வந்து பண்ணுறது மட்டும் தான், ரிட்டர்ன் பண்ணுறது அது வேலை கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் நம்மளோட இங்கே வந்து we can't able to get it in the main.js. ஓகே, இப்போ என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், நம்மளோட டேட்டா பேஸில் ஏதாச்சும் மாறி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு டேட்டா பேஸ். இங்கே டேட்டா பேஸ் போகிறேன். let me go to browse collections. லோட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஒரு டோட்டல் ரிக்வஸ்ட் காமிக்குது. அங்கே வந்து நம்ம ஆட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே காமிக்குது. பைத்தான், அப்சல்யூட் பைத்தான் ஃபார் பிகினர்ஸ் and everything நம்ம போட்டது எல்லாமே சூப்பர் காமிக்குது பாருங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி we have written our data into databases. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தா புரிஞ்சாவே இது வந்து பெரிய விஷயங்க. ஓகே, பட் எனக்கே வந்து எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. பிகாஸ் நானே இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த க்ளவுட் அட்லாஸில் நான் புஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் கூட சேர்ந்து நானும் ஒரு லேர்னர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் 3 hours ஆகுதா? இப்போது என்ன டைம் ஆகுது? இட்ஸ் 3 hours கிட்ட ஆக போகுது. இதை வந்து நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸ் புஷ் பண்ணிட்டோம். இது நம்ம எப்படி கெட் பண்ண மட்டும் பார்த்துட்டு லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் செக்ஷன். ஓகே, லேட்டர் வந்து நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆவீங்க. செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரிய மாதிரி இருக்கும். தேர்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓ, இப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு புரிஞ்சிடும். ஓகே, தட்ஸ் த மெயின் திங். இப்போது வேலிடேஷன் ஒன்று பார்த்தேன், அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இட்ஸ் இக்கான் வேலிடேஷன்ஸ் ஹியர். ஏன்னா நம்ம ஸ்கீமா தரோம் இல்லைங்களா, அந்த ஸ்கீமா தப்பான வேல்யூ தந்தால் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So before we get into the specifics of validation syntax, please keep the following rules in mind. Validation is defined in the schema type. Okay, நம்ம string போட்டோம் இல்லைங்களா, அதான் அது. Validation is middleware. Most validation is a pre-save. Okay, first. Okay, right. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமா போடும்போது we have something called, நம்ம இது மாதிரி ஸ்ட்ரிங் போட்டோம் டேட்டா. ஓகேவா? இப்போ நீங்கள் போய் பாருங்களேன். இஃப் யூ கோ டு யூசர் ரிக்வஸ்ட், இங்கே வந்து டேட்டா நம்ம வந்து ஸ்ட்ரிங் போட்டோம் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் டூ ஒன் திங். என்னோட போஸ்ட்மேனில் போயிட்டு நான் அந்த டெக்னாலஜி நான் எதுவுமே தரல வச்சுக்கோங்களேன். ஓகே, ஐ வில் டூ எவ்ரி திங். நான் டெக்னாலஜி ஃபீல்டே தரல வச்சுக்கோங்களேன். என்ன வந்து பார்க்கலாமா? இட்ஸ் சென்ட் திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் ரிக்வஸ்ட் வந்து வந்துச்சு உங்களுக்கு. ஓகே, இஃப் யூ ஈவன் கோ டு டேட்டா பேசஸ் அண்ட் இஃப் யூ சி, ரிஃப்ரெஷ் பண்ணுமா, நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணும் போல இருக்குது. ஓகே, now we have another request. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இப்போ செகண்ட் ரிக்வஸ்ட்டில் காணும். பட் இது ரொம்ப முக்கியமான ஃபீல்டு இல்லையா, அது வந்து we are ruining the validation part. ஸோ வேலிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா, we have to specify the rule, required rule. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, let me go here. இங்கே நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு இது ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த ஸ்ட்ரிங்க்கு பதிலாக I'm going to give it as a object here. ஆப்ஜெக்ட்டில் நான் வந்து டைப் தரணும். ஸோ டைப் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரிங் அண்ட் இது வந்து ரிக்வயர்டு வந்து நான் வந்து ட்ரூ ஆக்குறேன். ஓகே, என் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா என்ன ஆகுதுன்னு. இட்ஸ் சேவ் திஸ். இப்போ என்ன பண்ணுறேன், அதே போஸ்ட்மேனில் டெக்னாலஜி இல்லாமல் தந்து பார்க்குறேன். சென்ட் அண்ட் வி ஹாவ் எ எரர். மேபி நம்மளோட இங்கே நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் போய் பாருங்களேன். ஸோ ரிசல்ட் ஓகே
இங்கே பார்த்தீங்கன்னா we have something called நியூ வேலிடேஷன் எரரில் எங்கேயோ வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ பாத் டெக்னாலஜி இஸ் ரிக்வயர்ட் சொல்லிருக்கு. இது வந்து நம்மளை வந்து நம்மளை ரைட் பண்ணவே விடல மாங்கோஸ். ஓகேவா? MongoDB வந்து ரைட் பண்ணவே விடல பிகாஸ் டெக்னாலஜி வந்து ரிக்வயர்ட் சொல்லிருக்கு. ஸோ இது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ட்ராக் பண்ணலான்னு பார்க்கலாம். பிகாஸ் இப்போ கிராஷ் ஆயிடுச்சு டேட்டா, அப்படி ஆகக்கூடாதுல்ல. we have to show some input. ஸோ நான் பண்ணுறேன், let me go to the mongoose path and இங்கே பார்த்தீங்கன்னா we can have something called catch here. ஓகே, ஸோ நம்ம கேட்சை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணும்போது we can use it in a built-in validators. ஓகே, இதெல்லாம் பார்த்தா மினிமம் மேக்ஸிமம் இப்போ ஸ்டார்டில் பார்த்தீங்களே அதே தாங்க இங்கேயும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர். ஓகே, ஸோ வேல்யூஸ் எதாவது மெசேஜ் நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் மெசேஜ்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நிறைய மெசேஜ் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். என்ன பண்ணுறேன்னா என்னோடய VS கோடு போயிட்டு இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு ட்ரை திஸ் இன் அ ட்ரை கேட்ச் பிளாக். ஓகே, ட்ரை ஆனால் எனக்கு இது வேணும் எனக்கு. ஓகே, அதுவும் எரர் வந்துச்சுன்னா எனக்கு வந்து என் லாக் வந்து எரர் பண்ணணும், எரரை. ஓகே, ட்ரை சேவ் இப்போ செக் பார்க்குவா அகெயின். அதே மாதிரி நான் பண்ணுறேன், இங்கே போயிட்டு லெட் மீ சென்ட் திஸ். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. ஓகே, பட் இஃப் யூ கோ அண்ட் செக் தி லாக் ஹியர், இங்கே பார்த்தா வி ஹேவ் எரர், வேலிடேஷன் எரர்னு சொல்லிட்டு இப்போ வந்து கன்சோல் உங்களுக்கு வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா நான் வந்து என்னோடய க்ளவுடில் போய் பாருங்களேன் வேல்யூ போயிருக்கான்னு. ரிஃப்ரெஷ் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு தெரில, ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டுருக்கேன் நான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து அப்டேட் ஆகலை பிகாஸ் தி வேலிடேஷன் வாஸ் கிக்ட் இன். வந்துட்டு ரிக்வயர்ட் டெக்னாலஜி கண்டிப்பாக வேணும், இல்லாதனால உங்களுக்கு இது ரைட் ஆகலை. ஸோ இட் வில் சேவ் யூ இன் மெனி பார்ட். நான் சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட. ஸோ நீங்கள் வந்து வென் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் வித்தவுட் வேலிடேஷன் இட்ஸ் லைக் ஹெட்டேக். இது வந்து ஒரு அப்ளிகேஷனே கிடையாது. இன்ஃபேக்ட் வேலிடேஷன் பண்ணும்போது தான் ஒரு மீனிங்ஃபுல்லான அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ நவ் வி காட் தி வேலிடேஷன் பார்ட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது என்னோட கோட்குள்ளே போயிட்டு இந்த வேலிடேஷன் நான் எப்படி வாங்குறது பார்க்கலாம். ஸோ லெட் மீ கோ டு தி டாக்குமெண்டேஷன் அகெயின் அண்ட் டாக்குமெண்டேஷன் mongoose அண்ட் error சொல்லிட்டு நேமில் வாங்கிக்கலாமா? ஓகே, கேன் ஐ ட்ரை திஸ்? இல்லை வந்து என்னோடய இதில் வந்து ஓகே நான் கூகுள் பண்ணி பார்க்குறேன் இருங்க. mongoose error handling nodejs. தேவையில்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், லெட் கிளிக் ஆன் திஸ். ஸோ நீங்கள் ஸ்வீதி கேட்டாங்க இல்லையா? ஸோ சப்போஸ் ஆன் எரர் வந்து இது மாதிரி போட்டால் கனெக்ஷன் தப்புனா இது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் லைக் ஸோ. ஸோ any validation error, you can check this kind of validation here. error.errors ஒன்று இருக்குது போல். ஸோ let me go to the code here. error.errors ஆக்சுவலி எப்படி errors வரும்? இங்கே வந்து எம்டி தான் காமிக்குது. பட் let me check this. சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி let me go to here, சென்ட் தரேன். இங்கே வந்து வேல்யூ அப்படியே வந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் இங்கே வந்து நம்மளோட வேலிடேஷன் வந்து ஃபிகர் ஆகிருக்கு இல்லைங்களா? if you go to our இங்கே we have object here. இங்கே வந்து we have technology. எந்த ஃபீல்டில் பிரச்சனையோ அந்த ஃபீல்டில் வந்து இந்த காமிக்குது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போது, we can get that path. ஓகே, இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற இதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ என்னோட கோடில் போயிட்டு my VS code. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் பார்த்த மாதிரி தான். if you go இங்கே errors இந்த நேம் என்னமோ நேம் இங்கே போட்டுட்டு you can have this message here. ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேல்யூஸ். இது யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் for now I will use this code here for showing this error. Let's save this. Okay, and இங்கே இன்னும் கூட பண்ணலாங்க நீங்கள். ஆக்சுவலி சேவ் பண்ணிட்டு ஒர்க் ஆகும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவலி மோஸ்ட் ப்ராபப்லி ஒர்க் ஆகாமல் எனக்கு ஐடியா இல்லை. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. சென்ட் தரேன் அண்ட் சென்ட் ஆகிட்டே இருக்குது. if you go to console here,
we have rest is not defined because இங்கே இது வந்து ப்ராப்பரான வே கிடையாது ஓகேங்களா. ஸோ we have to show the response right. ஸோ என்ன பண்ணணும்னா இது வந்து நீங்கள் வந்து த்ரோ பண்ணலாம். நீங்கள் கேஷில் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ த்ரோ தட் இன்ஃபர்மேஷன். ஸோ ரிட்டர்ன் எரர், நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்னோட பேரண்ட்டில் ஓகே இன் ஹியர் ஐம் கோயிங் டு ஹாவ் அ கேட்ச் பிளாக் டாட் கேட்ச். இல்லை அவைட் தானே பண்ணுறேன். ஐ கேன் ஆல்சோ டூ ட்ரை இங்கே கூட பண்ணலாம் நான். ஸோ ட்ரை கேட்ச். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஐ கேன் ஹாவ் திஸ் எரர் கோட் ஹியர் அண்ட் இது வந்து என்ன உள்ளே போட்டுக்கலாம். ஓகே இப்போ பாருங்கள் சிம்பிள். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் நான் ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ். இஃப் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏதாச்சும் ஒரு எரர் வந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு ட்ரிகர் திஸ் கேட்ச் பிளாக். ஓகே தட்ஸ் ஆல் சிம்பிள். ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமா இப்போது. லெட்ஸ் சேவ் திஸ் and let's go and send and we have this response but still it's not a valid response but still let's check it. Failed path is required அப்படின்னு வருது. Okay maybe I have to throw it right. I have to reject the request at least. I will throw the throw error. Let's save this. இப்படி செக் பண்ணி பார்க்குறேன். go to now we have the error. now the error பாஸ் ஆகுது. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து path technology is required அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ now இப்போ நான் இந்த வேல்யூ போட்டால் மட்டும் தான் என்னால் டேட்டாபேஸை நான் சேவ் பண்ண முடியும். இட்ஸ் கால்ட் வேலிடேஷன். ஓகே யூ கேன் ஆல்சோ ஆட் சம் மோர் வேலிடேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஸ்கீமா போயிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் we have this as required இல்லையா. you can also add some fields. ஃபார் எக்ஸாம்பிள் மினிமமாக எனக்கு வந்து எவ்வளோ கேட் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அதை நீங்கள் உங்களை மங்கோஸ் டேட்டாபேஸ் போனீங்க வச்சுக்கோங்களேன். மங்கோஸ் வேலிடேஷன்ஸ் நாட் வேலிடேஷன்ஸ் ஸ்கீமா டைப்ஸ் அதில் ஸ்கால் பண்ணிங்கன்னா we have something called டைப்ஸ் இருக்குது. ஸ்கீமா டைப்ஸ் இருக்குது. லெட்ஸ் கோ டு வேலிடேஷன்ஸ் ஹியர். இதில் பார்த்தீங்கன்னா we have built in validators like minimum word அப்படின்னு இருக்குது. ஓகே ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ வாட் I will do is I will use the simple thing. ஸோ மினிமம் வந்து ஒரு 3 கேட் இருக்கணும். ஓகே PHP CSS 2 JS இருக்கோ. ஓகே I will have like 2 and maximum வந்து it should be more than maximum 10 தான் இருக்கும். ஓகே I will have like அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுறேன் validations. So let's copy this, let it add this and date வந்து date இருக்கணும். date வந்து required வேணும் இல்லையா. So I'm going to have this thing here. type is data. Let's save this. இப்போ வேலிடேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டைட்டில் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும், ரிக்வயர்டாக இருக்கணும். அண்ட் டைட்டில் வந்து இட் கேன் பி லைக் மினிமம் வந்து ஒரு 4 கேரக்டர் இருக்கட்டும், ஒரு 10 கேரக்டர் இருக்கட்டும். மேக்ஸிமம் வந்து இட் ஷுட் பி ஒரு 180 கேரக்டர் இருக்கட்டும். ஓகே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ வாண்ட் திஸ் மினிமம் டு பி 250 கேரக்டர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஐ வாண்ட் இட் டு பி லைக் 2000 கேரக்டர்ஸ். okay இதான் நம்ம validations. what type of data we want we have to validate accordingly. okay we have to do it in front end as well as back end. செக் பண்ணி பார்க்கலாமா. let's save this and data முக்கியம் இல்லையா. I will type the required thing as true here. let's save this and let's check this again. send and we have this error technology required வருது. இப்போ நான் அதுவே கம்மி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். if I remove this send and we still have okay interesting but அந்த மேலே டெக்னாலஜி இல்லையே. டெக்னாலஜி இல்லை பட் ஸ்டில் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வரணும்ல. இப்போ இது ரூம் பண்ணுற வச்சுக்கோங்களேன். எனக்கு இதுவும் வரணும் இல்லையா. சரி டெக்னாலஜி நான் ஆட் பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். I to have the technology here. PHP send. now it's working but இது ஒர்க் ஆகக்கூடாது இல்லை பிகாஸ் நம்ம வேல்யூஷன் இங்கே ஃபெயிலியர் ஆகிடணும். பட் வேல்யூ ஃபெயிலியர் ஆகாமல் நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து வேல்யூ வந்து வருது. ஃப்ரெஷ் பண்ணோன்னா we can able to see that value here. refresh.
So now we have 3 records. இப்போ தான் தெரியும் உங்களுக்கு. We have 3 records. So it's updating. So that's not we wanted. அதனால் we have something here. நான் என்ன பண்ணுறேன்னா I will just remove the technology here. எனக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷனை வந்து போட்டிருக்கேன் இல்லைங்களா 3 4 சொல்லிட்டு அது ஒர்க் ஆகணும்ல. ஸோ என்ன பண்ணுறேன்னா I will go to the code VS Code again and check that ஏன் அந்த வேல்யூ செய்ய மாட்டேதுன்னு பார்க்கலாம். டைட்டில் required 2 போட்டிருக்கேன். மினிமம் 10 போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 8 தான் கம்மி தான் வருது. Okay, I will try to have it in here. Okay. Validation errors. That's too complex actually. Yeah, stack error dot stack அப்படி ஒன்று இருக்கா stack பட் இங்கே ஸ்டாக்னு எதுவுமே இல்லையே மேபி let's try to go here அங்கே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா let's go to here errors.map each mirror message let's try to log it here okay நான் லாக் பண்ணுறேன் என்ன லாக் பண்ணுறேன்னா செக் பண்ணி பார்க்கறதுக்காக error.errors வந்து லாக் பண்ணுறேன் let's save this and let's try to remove this send okay இப்போ வந்து நமக்கு console logல என்ன வருதுன்னு பார்க்கலாம் okay we have an object here now click பண்ணும்போது we have only technology here we don't have any other technology yeah it's a problem let's go top the request maybe minimum தப்பாக போட்டிருக்குமோ மேபி இல்லைங்க அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் let's go to validations again scroll require number why not beacon true next அது மெசேஜுங்க என்ன மெசேஜ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே that's the message மினிமம்ல எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டுருக்கு ஸோ நீங்கள் மெசேஜ் போட்டுறதுன்னு பாருங்க மினிமமில் மினிமம் இருக்கிற எல்லாத்துக்கும் பக்கத்தில் ஸ்டாப் வைக்கிறதுக்குள்ள வேல்யூவை போட்டு மெசேஜ் பாஸ் பண்ணுங்க இது மாதிரியா இது எக்ஸ்ட்ரா இந்த ஃபீல்ட் போட்டு தான் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன பண்ணி பார்க்கலாம் let me search this mongoose max not working min length valid not working in mongoose yeah that's the main issue first in schema min length must be min length max length must be max length இந்த ப்ராப்ளம் அவன் போடவே இல்லை எங்கேயுமே ஓகே ஸ்ட்ரிங்ஸ் ஹேவ் இன்னும் மேட்ச் மின் லென்த் அண்ட் மேக்ஸ் லென்த் இது நம்பருங்க அது மை மிஸ்டேக் இட்ஸ் நம்பர் ஆக்சுவலி நம்பரில் தான் மின் மேக்ஸ் வரும் இல்லைங்களா இது வந்து ஸ்ட்ரிங்னால மின் லென்த் தான் வரும் மை மிஸ்டேக் ஸோ லெட் மீ கோ டு விஎஸ் கோட் ஹியர் இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிங் தானே மின் லென்த் ஸோ கரெக்டாக ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க இட் ஷுட் பி மின் லென்த் ஸோ எல் கேபிட்டலாக இருக்கணும் மின் லென்த் ஓகே அதே மாதிரி இது வந்து அதே மாதிரி இட்ஸ் கால் மேக்ஸ் லென்த் நம்ம ஆல்ரெடி அதே ஏரியா தான் நம்ம பார்த்தோம் இல்லையா சேம் திங் அதே ஏரியா தான் லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா லெட்ஸ் கோ டு கோட் சென்ட் அண்ட் வி ஹேவ் 3 errors சூப்பர் ஸோ இங்கே இந்த பார்த்து தான் மாதிரி இருக்குது கஸ்டமைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் பட் ஜட்ஸ் ஃபார் அனதர் இப்போ வேணாம் நம்ம பார்க்க வேண்டாம் ஓகே இப்போ என்னன்னா இப்போ நம்மளால வி கேன் டூ ஒன் திங் லைக் நம்ம வந்து வேல்யூ வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து சப்மிட் ஆகுது வேல்யூ இல்லைனா ஏதாச்சும் ஒரு வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ட்விட்டர் ஏதாவது கேளுங்க பார்ப்போம் 2 பேர் கேளுங்க பார்ப்போம் React.js டைப் பண்ணி அமிச்சா நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன்
ரேஜஸ் சொல்லி தந்தாச்சு, திருப்பியும் ரேஜஸ் கேட்குறீங்க. மெசேஜில் பாரு. I will have technology here call. Actually just CRUD. We want to know like நீ என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் நேம் ரிவீல் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் வாட் யூ ஆர் டூயிங். ஸ்டூடெண்ட்டா, ஒர்க்கிங்கா? Technology, I'm going to have PHP here. Let me smaller case. PHP with React. PHP with React, அது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. Create a application with React.js and backend with PHP. Tick. Okay, let's save this. Let's save this and send பண்ணி பார்க்கலாமா? Send. And we have error. You saw that minimum length character. Okay, ஆனால் இவ்வளோ டைப் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இது மாதிரி டைப் பண்ணுவாங்க. சரி, இன்னொன்று டைப் பண்ண பக்கம் வச்சுக்கலாம். ப்ளீஸ் கிரியேட் இட். இப்போது இன்னும் நிறையா இருக்குமோ? சரி, லெட்ஸ் ரெடியூஸ் இட். ஓகே, அது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அன்டம் போடுது. ஐ வில் ஹேவ் லைக் 150 மேபி 100 வைக்கிறேன். சேவ் திஸ். சென்ட். இன்னும் பத்தலையா? 50. சேவ். நவ் இட் இஸ் சென்டிங். ஓகே, சூப்பர். இப்போ சென்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் வேலிடேஷன் பக்காவாக இருந்தாலும் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்ட் செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டேட்டா க்ளவுடில் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ரிஃப்ரெஷ் இருக்குது பாருங்கள். நான் பார்க்கவே இல்லைங்க ரிஃப்ரெஷ்ஷை. ஓகே, சூப்பர். we have 4 now. ஸோ இப்போ போனீங்கன்னா we have this document and இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போது ஓகே ஸோ ஃபார் லேர்ன் பண்ணதே ஓகே தான். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணுறது, ரீட் பண்ணி நம்ம நம்மளோட ஏபிஐ ஷோ பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம /create வச்சோம் இல்லையா நம்மளோட ரவுட்டில். if you go to our route /createல இந்த இன்ஃபர்மேஷன் வருது இல்லை, எனக்கு வந்து /request அது ஷோ பண்ணும்போது ஐ நீட் டு ஷோ ஆல் தி ரிக்வஸ்ட். என்டர் பண்ண ரிக்வஸ்ட்லாம் வேணும் எனக்கு. ஸோ ரவுட்டர் கிரியேட் பண்ணிக்கலாமா? ரவுட்டர் டாட் கெட் ரிக்வஸ்ட் வேணும் எனக்கு. பிகாஸ் ஏன் வேணாலும் கெட் பார்க்குற மாதிரி எனக்கு வேணும் இல்லையா? ஸோ ரிக்வஸ்ட் and I want it as a async because இதுவும் வந்து it's going to have a cloud operation. So request response cool. So என்ன பண்ணலாம்னா, I want to get all the requests. So நான் என்ன பண்ணுறேன்னா, I'm going to write some API request for that. So அதே மாதிரி கால் பண்ணிவிட்டு இங்கே வந்து I'm going to export as a இல்லை வந்து get all request. ஆக்சுவலி இது வந்து வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் ஃபார் நோ இப்படி நான் வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து ஃபியூச்சர் பண்ணும்போது நானும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். get all request data அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி async ஆப்ரேஷன். ஸோ அதே மாதிரி async போட்டுக்கிறேன். அண்ட் இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்போர்ட்டட் as a cons பிகாஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக? இப்போது ஐ நீட் டு கெட் இட். ஸோ அகெயின் ஐ வில் யூஸ் அ ட்ரை எல்ஸ். ஏன்னா அதுதான் வந்து பெஸ்டான மெத்தட். ஏன்னா எப்போ யாரோ வரும் டக்குன்னு ஏதாச்சும் பண்ணோம்ல. ஸோ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஐம் கோயிங் டு யூஸ் await to request மாடல். பார்த்தீங்களா? இப்போ அந்த மாடல் இருக்குங்களா, இதுதான் வந்து இன்டர்மீடியட் மாதிரி டேட்டா பேஸுக்கும் நம்மளோட கனெக்ஷன்ஸுக்கும் அதை தான் நீங்கள் கேட்கணும். ஸோ டு ரிக்வஸ்ட் மாடல் டாட் ஃபைண்டா ஏதாச்சும் ஒன்று ஆலா ஐம் அசியூமிங் இட் ஆல்னா கால் வருது. சரி, நான் செக் பண்ணி பார்க்கலாருங்க. இல்லை கெட்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியுதான் பார்க்கலாருங்க. டாட் கெட் இல்லை. ஸோ ஜஸ்ட் கூகுள் இட். ஓகே, mongoose get all documents collections. Trying to get the list of collections from mongoose. Okay, let's scroll here. Just came across this answer and we thought it maybe worked at the time it appears. List collections. It's called list collections it seems. The MongoDB connections, but நமக்கு அது வேண்டாம். You want it from mongoose. The mongoose ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இருங்க, mongoose ட்ரை பண்ணி பார்க்கலாமா? Let's go with documents. டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது ரிட்ரீவிங் இருக்குது பாருங்கள். இங்கே ஃபைண்ட் ஒன்னா ஒரு சிங்கிள் ஒன் மட்டும் வரும் உங்களுக்கு.
when you load documents from MongoDB using model functions like find one, you get a Mongoose document back. Okay, update பண்ணதுக்கு இது updating using queries, validate பண்ணதுக்கு இது. Okay, update one, overwriting, next step sub documents. ஸோ இங்கே வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து இட்ஸ் கால் வாட் கலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து டேட்டா கலெக்ஷன்ஸ்குள்ளே தான் வந்து இது இருக்குது. ரைட், ஸோ ஐ திங்க் வி கேன் யூஸ் கொரி நினைக்கிறேன். இங்கே இருப்பாங்க, கொரி இருக்கு பாருங்கள். I will use queries for here. Find. Mongoose get all records. Okay, so find. Okay, so find call பண்ணிட்டு அங்கே வந்து we can able to map accordingly போல. ஓகே, நைஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? சூப்பர். ஸோ இங்கே வந்து யூஸ் ஃபைண்ட் ஹியர், ஃபைண்ட். ஸோ இதுக்குள்ளே வந்து கேன் யூஸ் வாட் டைப் ஆஃப், ஸோ எனக்கு கொஞ்சம் எல்லாமே வேணும் இல்லைங்களா? ஐ வில் புட் இட் திஸ் ஆஸ் இட் இஸ். இதுக்குள்ளே வந்து வாட் வி ஹேவ் தி ப்ரொஜெக்ஷன். சரி, எப்படி பண்ணியிருக்காங்க? டியர் ஹேவிங் as a டாட் டென் மூலியமாக they are getting the users. ஓகே, லெட்ஸ் நம்ம ஆல்ரெடி அவைட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த ஃபைண்டே போதும். ஸோ கான்ஸ் and request data maybe, and நம்ம என்ன பண்ணலாம்னா we can just return that data இல்லையா? I need to return the data because நான் அந்த டேட்டா வந்து நான் என்னோட nodejs நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ return request data சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்னோட nodejsக்குள்ளே போயிட்டு, நான் nodejsக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து I'm going to call that thing. ஸோ await மூலியமா இது பண்ண அது get all request data. ஓகே, அண்ட் இது வந்து இதுக்குள்ளே நான் எதுவும் பாஸ் பண்ண போயாது பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் as a ப்ராமிஸ். கரெக்டாக? ஸோ கான்ஸ் ரிக்வெஸ்ட் டேட்டா. இப்போது என்னோடய டேட்டா எல்லாமே ரிக்வெஸ்ட் டேட்டாக்குள்ளே இருக்கும். இப்போ நான் வந்து லாக் பண்ணிக்கலாம். லெட்ஸ் லாக் திஸ் ரிக்வெஸ்ட் டேட்டா. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளம் நான் வந்து நான் இதுவும் பண்ணுறேன், லைக் ரிட்டர்ன் response.json. அதுக்கு நான் புஷ்ஷும் பண்ணுறேன், என்னென்னா ரிக்வெஸ்ட் டேட்டான்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். இப்போது செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் க்ளோ ஆன் ஸ்லாஷ் ரிக்வெஸ்ட். ஓகே, இது கெட் ரிக்வெஸ்ட். ஸோ நான் போஸ்ட் பண்ண தரணும் அவசியம் இல்லை, நான் வந்து ப்ரௌசர் தரலாம். என்டர். now we have a entire record. ஸோ இப்போ டேட்டா பேஸ்லேருந்து எல்லா ரெக்கார்டும் இப்போ வந்து வருது. ஓகேங்களா? ஸோ now we have a ID, technology and so on so on so. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குயிக்காக இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்கள் nodejs அப்ளிகேஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இதை நீங்கள் வந்து டேக் as a what we call, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் ஐ வில் ஆல்சோ ஷோ யூ தி அப்டேட் அண்ட் டெலிட்டுங்க. அதுவும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் இப்பயே. ஏன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்லையா? அதனால் நான் உங்களுக்கு இது இப்பயே ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா we have something our all records. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட போஸ்ட்மேனில் போட்டுட்டு நீங்கள் போடுறதை நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம டெலிட் பண்ணோம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இஃப் யூ ஒர்க்கிங் ஆன் போஸ்ட்மேன், ட்ரை டு கிரியேட் அ நியூ அக்கௌண்ட் அண்ட் ட்ரை டு ஹேவ் சேவ்ட் as a கலெக்ஷன். நான் இப்போ க்ரியேட் பண்ணால் தான் என்னால் வந்து கலெக்ஷன் சேவ் பண்ண முடியும். அதனால் நான் இப்போ பண்ணல. பட் நீங்கள் வந்து எல்லா ஏபிஐ பாயிண்ட்டுமே யூ ஹேவ் டு ப்ரொவைட் as a போஸ்ட்மேன். ஆர் ஐ வில் டூ ஒன் திங். இருங்க, நான் ரைட்டாகவே பண்ணுறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். sign in. Let me enter the token here.
ஸோ நீங்கள் வந்து இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா போஸ்ட்மேன் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, as it is. Let me close this. Let me open the postman again. Sign in. Open it manually. I will use as this. ஓகே, யா ஐ ஹேவ் சைன் இன். இப்போ அங்கே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடணும். கூல். ஸோ இதை மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. வென் இன்டர்வியூஸ் ஆஸ்கிங் யூ லைக் போஸ்ட்மேன் ஒன்று தெரியுமா, ஏபிஐ கிளைண்ட் என்னன்னு தெரியுமா கேட்கும்போது பே முடிக்கூடாது. சரிங்களா, நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ ஏபிஐ கிளைண்ட்னா அந்த போஸ்ட்மேனு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய சொல்லியிருந்தாங்க பாருங்கள், யூடியூப்பில் நிறைய பேர் கவனிக்கிறாங்க. அண்ட் அதனால் கொஞ்சம் வந்து எல்லாமே டேக் இட் ஆஸ் அ நாலேஜாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. அப்படியே முடிட்டோம். நம்ம எவ்வளோ நம்ம லைவ் பண்ணிகிட்ருக்கோம்? 3.4 hours கிட்ட ஆகும் போல இருக்குது. ஃபைன். ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணனா அதுதாங்க ஈஸியாக சொல்லுவாங்க எல்லாருமே, ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா இவ்வளோ கஷ்டம் தான். ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு அது பார்க்க போக அப்படி தூரமாக போகிற மாதிரி இருக்கும், பெருசாக போகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து வைல் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், டெஃபினெட்லி இட் மைண்ட் ஈவன் டேக் மச் மோர் டைம். நம்ம ப்ரொஃபஷனாக பண்ணும்போது டைம் கூட இருக்கும் நம்மளுக்கு. ரைட். ஸோ இங்கே வந்து ஒரு நியூவான ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, ஸோ யூ கேன் கிரியேட் அஸ் அ நியூ என்விரான்மெண்ட். ஸோ கலெக்ஷனாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் திஸ் அஸ் அ, இது பேர் என்னது, இது பேர் வந்து வி கால்ட் அஸ் இங்கே போய் ரீநேம் பண்ணிக்கலாம். இது பேர் என்னது, டுட்டோரியல் ரிக்வெஸ்ட் API. ஓகே, யூ ஹேவ் டு ஃபாலோ தி சேம் ப்ரொசீஜர். இது என்டர் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே யூ கேன் க்ரியேட் ரிக்வெஸ்ட். நம்ம ரிக்வெஸ்ட் போட்டுருங்களா, அந்த ரிக்வெஸ்ட். ஸோ ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் லைக் கெட் ஆல் ரிக்வெஸ்ட் இல்லையா, டுட்டோரியல் ரிக்வெஸ்ட். ஓகே, என்டர். அண்ட் இப்போ வந்து இட்ஸ் கோயிங் டு பி கெட் மெத்தட் ஆஃப் கோர்ஸ், அண்ட் வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை தி path localhost /8888 / it's going to be request இல்லையா, request. So send, and now we should able to see our record. Perfect, cool. Okay, இது என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் சேவ். இப்போ ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வி ஹேவ் another scene create இல்லையா. ஸோ திருப்பியும் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ், Ctrl+S for save, நியூ. அதே மாதிரி now it's going to be post, and we need to have this URL. இப்போ வந்து it's going to be create. ஓகே, இப்போ பாடியில் வந்து go to your raw. இங்கே வந்து you can have your structure. நான் வேல்யூ எதுவுமே தராமல் போட்டு பார்க்குறேன். send. now we have this validation kicked in. சூப்பர், சேவ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து I want to save it in as tutorial request. save, and பேர் மாற்றிக்கோங்க. ஓகே, இட்ஸ் லைக் creating tutorial request. என்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக காமிக்குது பாருங்கள். இது போஸ்ட் ரிக்வெஸ்ட், கெட் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு இன்னும் பியூட்டி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். most probably we'll be having a technology here. Okay, with some value here, and we have title here, and we have something called technology, not technology, it's called disks, right? Description here. Okay, இப்போது சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சுல்ல. நம்ம அப்ளிகேஷன் we have only 2 routes. ஓகே, பட் சில அப்ளிகேஷனில் நிறைய ரவுட்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு டெவலப்புக்கு அனுப்பும்போது என்ன பண்ணுவீங்க, எக்ஸலில் போட்டு அனுப்புவீங்களே, அதெல்லாம் இதை பண்ணணும் அவசியம் இல்லை. போஸ்ட்மேனோட பியூட்டி அது தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. now we have something called view documentation இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ப்ரிப்பேர் தி API கைண்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் ஃபார் யூ. ஓகே, இதுக்கு என்ன இன்ஃபர்மேஷனாக இருக்குதோ அதை நீங்கள் போடலாம். ஸோ இது பார்த்தீங்களா, அழகாக டிராஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது உங்களோட பப்ளிஷ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் பப்ளிஷ். ஸோ எனக்கு இது ஓப்பன் ஆகுது. ஆகட்டும். ஸோ ஒன்ஸ் இது ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த லிங்க்கை வந்து உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்புக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிட்டா API வச்சு அவங்க வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ தட்ஸ் தி மெயின் ஐடியா ஆஃப் யூஸிங் போஸ்ட்மேன். ஓகே, ஸோ இப்போ லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த URL வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இட்ஸ் ஸ்டில் சம் டைம் ஃபார் மீ. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் கண்டென்ட் அதெல்லாம் கேட்குது. ஸோ நீங்கள் வந்து டொமைன் உங்களோட ஓன் டொமைனாக நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு ஆக்சரிஸ் வைக்கிறேன். ஓகே,
ஸோ வச்சுட்டு என் டீம் கார்டெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு எஸ்இஓ போட்டுட்டு பப்ளிஷ் பண்ண வச்சுக்கோங்களேன். அப்புறமா இங்கே ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ப்ரிவ்யூ. ஓகே, உங்கள் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் மற்றவங்க பார்க்குறாங்கன்னா எப்படி இருக்குன்னா இது பார்க்க இப்படி தான் இருக்கும். யூ கேன் கஸ்டமைஸ் இட். நீ எல்லாம் ஏபிஐயில் பார்த்துருப்பீங்களே அதே மாதிரி ஏபிஐ யூ கேன் ஆல்சோ கிரியேட் இட். ஓகே, ஸோ தட்ஸ் த மெயின் ஐடியா. ஓகே, கூல். ஸோ ஏபிஐ வேலை முடியுதா? இப்போ நம்ம வந்து லெட்ஸ் see about modifying a record. Okay, we have seen creating, we have seen creating and read. இப்போ அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், let me go to VS router. இங்கே வந்து I'm going to create as like a dot and எக்ஸ்பிரஸில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து இது உட்காந்து பார்க்கலாம் இருங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் JS put request update அப்படின்னு போடுறேன். அப்டேட் அண்ட் 30 minutes முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ நோ வரிஸ். I will try to complete it in under 30 seconds, 30 minutes. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து புட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? we can use the same thing. ஸோ டாட் புட் அண்ட் இதுக்குள்ளே வந்து we have to specify the path. இது பார்த்து பார்த்தீங்கன்னா I'm going to have like same request ஸ்லாஷ் நீங்கள் வந்து உங்களோட அந்த ஐடி வச்சுக்கலாம். ஓகே, I will paste my ID here. இது வந்து டைனமிக் சொல்லியிருந்தேன் இல்லையா, டைனமிக். அண்ட் இதுக்குள்ளே வந்து we are going to have the handlers. நம்ம handlers another request and response. ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து we need to get the company information using request. நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். ஸோ என்ன பண்ணலாம், request டாட் ஐடி வந்து செக் பார்க்குறேன். ஸோ கான்ஸ் டாக் ஐடின்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வாங்குகிறேன். இந்த ஐடி வந்து டாக் ஐடி வந்து இருந்தால் மட்டும் ஒர்க் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட் ரிட்டன் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஹேவிங் ஸ்டேட்டஸ் கோட் ஆஃப் 401 மேபி 404னா அன்அட்வைஸ்னு வரும் எரர். ஓகேங்களா? ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அது வர கரெக்டாக, பட் இது என்ன வரும்னா எக்ஸாக்ட்லி இட் வில் லைக் 403 403 என்னது forbidden, forbidden of course, right? ஸோ சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்னா டாக் ஐடி வந்து have to get it இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். underscore extend company request body. ஓகே, இந்த அண்டர்ஸ்கோர் வந்து எங்கேருந்து வருது ஆக்சுவலி, நம்மளோட எக்ஸ்பிரஸ் போயிட்டு அண்டர்ஸ்கோர் லோடாஷ் நினைக்கிறேன். டாட் எக்ஸ்டெண்ட் சர்ச் பண்ணி பார்க்கலாருங்க. இட்ஸ் லோடாஷ். ஸோ லோடாஷ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு. ஓகே, பட் நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து கொஞ்சம் அதோட இதுவாக பார்க்கலாம். லெட்ஸ் செக். ஓகே, ஸோ சில தான் அவங்க வே போட்டிருக்காங்க. பட் லெட்ஸ் கோ ஆன் அவர் ஒர்க் ஃப்ளோ. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட லாஜிக் படி we have gotten the ID. ஓகே, இப்போ நம்ம மங்கோஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ லெட் மீ கோ ஹியர். என்னோட மாடல்ஸ்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு எக்ஸ்போர்ட் as a cons. இது பேர் வந்து அப்டேட் டேட்டா பை ஐடின்னு வைக்கிறேன். ஓகே, ஐம் கிரியேட்டிங் எ மெத்தட் ஹியர். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு பாஸ் தி ஐடி ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன ஐடி, டாக்குமெண்ட் ஐடி நான் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அதோட டேட்டா, வாட் டைப் ஆஃப் டேட்டா ஐ நீட் டு பாஸ் இட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து மங்கோஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஐ வில் யூஸ் தி சேம் ட்ரை ஹியர், ட்ரை கேட்ச். அண்ட் இந்த ட்ரை பிளாக்ல வந்து ஐம் கோயிங் டு யூஸ் அவைட் ஹியர். இங்கே வந்து ஐம் கோயிங் டு யூஸ் டுட் ரிக்வெஸ்ட் மாடல் டாட் அப்டேட் இருக்கா பாருங்கள். அப்டேட் 1ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அப்டேட் 1 இதுக்குள்ளே வந்து we have to specify the filter, what type of filter we want to update சொல்லிட்டு நான் கூகுளில் பண்ணி பார்க்குறேன் மங்கோஸில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. லெட்ஸ் கோ ஹியர். இங்கே வந்து அப்டேட் 1 இங்கே அப்டேட் 1 இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஏபி டாக்குமெண்ட்ஸ் போயிடுச்சா, நமக்கு அது வேண்டாம், நம்ம எக்ஸாம்பிள் தான் வேணும். லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர். அப்டேட் 1 அப்படி ஒன்று தான் காமிக்குது. லெட்ஸ் சர்ச் ஹியர் அப்டேட் 1. ஏபி தான் காமிக்குது. ஏபி என்னென்னா அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், ஆக்சுவலி ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ். ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க பாருங்கள்.
ஸோ இது வந்து மேட்ச்சு அண்ட் இது வந்து அதோட வேல்யூ ஐ கெஸ். ஓகே, ஸோ எதில் ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க, இங்கே போட்டுருந்தாங்க பாருங்க. இட்ஸ் அ ஃபில்டர் லைக் ஐ வாண்ட் டு ஃபில்டர் பை நேம். ஸோ ஐடி. ஸோ இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், நம்மளோட டேட்டாவில் போனீங்கன்னா we can identify by using ID இல்லையா, underscore ID and we have to get that ID here. Okay, so next வந்து I have to have the value like same. ஸோ என்ன போட்டிருக்கு, next is the update, what type of update you want. ஸோ இங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மங்கூஸில் ஜஸ்ட் சிம்பிள் வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, தட்ஸ் ஆலுங்க. ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் பாஸ் தி டேட்டா ஹியர், டேட்டா, தட்ஸ் ஆல். அண்ட் வேல்யூ சேவ் பண்ணிக்கிறேன், கான்ஸ் ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் we have to put it as a async here. Okay, that's all. அண்ட் இது லாக் பண்ணிக்கிறேன் லாகிங் பர்பஸ்க்காக. ரிசல்ட் ஃப்ரம் அப்டேட் டேட்டா பை ஐடி அண்ட் ரிசல்ட் இங்கே போடுறேன். அண்ட் இங்கே வந்து I want to do what? I want to have a error. So I will throw a error actually. Okay, so இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணல, பார்க்கலாம். இட்ஸ் சேவ் திஸ், தட்ஸ் ஆல். அண்ட் இப்போ என்னோடய யூஐயில் என்னோடய ரவுட்டில் போனீங்கன்னா இங்கே வந்து I have to perform that operation, கரெக்டாக? ஸோ அப்டேட் டேட்டா பை ஐடி. ஃபர்ஸ்ட் we have to specify the ID என்னது, இந்த டாக் ஐடி இல்லையா, டாக் ஐடி. நெக்ஸ்ட் வந்து டேட்டா என்ன இருக்க போதும், நம்ம அது வாங்கணும். ஸோ ரிக்வஸ்ட் டாட் பாடி மூலியம் நான் வாங்கணும். ஓகே, ஸோ நான் இது இங்கே வேலிடேஷன் பண்ணிக்கணும். டு தி வேலிடேஷன் ஃபார் தி ரிக்வஸ்ட் டாட் பாடி. ஓகே, பட் ஸோ நான் இப்போதைக்கு நான் பண்ண போது கிடையாது வேலிடேஷன்ஸு, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுமாதிரி அவைட் பண்ணுறேன். இங்கே வந்து I have to do the async here அவைட் பண்ணும்போது, கரெக்டாக? இப்போது I'm going to have a result here. இங்கே வந்து ரிசல்ட் இருக்கும், அப்டேட்டட் ரிசல்ட் இருக்கும், கரெக்டாக? அப்டேட்டட் ரிசல்ட் அண்ட் I have to return it. ஸோ லாக் பண்ணி பார்க்குறேன். இங்கே லாக் பண்ண தேவை, ஆல்ரெடி நாங்கள் லாக் பண்ணலாம், இங்கே லாக் பண்ண தேவையில்ல. I will simply send the JSON with the updated result. Okay, let's save this. செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரிக்வஸ்ட் பாடி வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரணும். ஸோ we have to do the validation. இந்த வேலிடேஷன் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கீமை பார்த்துக்கும். ஓகே, ஈவன் இப்போ பாருங்களேன், வாட் ஐ வில் டூ இஸ் நம்மளோட ரிக்வஸ்ட் போயிடலாம். இங்கே தான் நம்ம ரிக்வஸ்ட் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இது இன்கரெக்டாக இருக்குது, இது இன்கரெக்டாக இருக்குது இல்லையா. ஐ வில் பாஸ் திஸ் ஐடி ஹியர். ஓகே, நல்லா பாருங்கள், ஐடி பாஸ் பண்ணிவிட்டு லெட் மீ கோ டு போஸ்ட்மேன். இங்கே வந்து லெட் மீ கிரியேட் அ நியூ ரிக்வஸ்ட் ஹியர். டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ டூப்ளிகேட் இட், Control D for duplicate. And இது வந்து I'm going to change this update data அப்படி போடுறேன். ஓகே, அதே மாதிரி கிரியேட் தான் இருக்க போகுது, பட் இந்த வாட்டி வந்து இட்ஸ் கோயிங் டு பி புட், கரெக்டாக? would use put here. அண்ட் அதே மாதிரி பாடிக்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா I'm going to pass ID here. ஓகே, ஸோ என்ன ஐடின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து கீழே வந்து ஐடி போடுறேன். ஸோ மை ஐடி இஸ் லைக் no not like that. It should be like create இருக்கணும், இல்லை request இருக்கணும் இல்லையா. request ஸ்லாஷ் இங்கே வந்து ஐடி இருக்கணும், கரெக்டாக? இது தான் பேசிக் திங். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வேலிடேஷனுக்காக நான் எரர் இருக்க மாதிரி நான் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு இங்கே கரெக்டாக வந்துச்சு. இப்போ சென்ட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சென்ட் திஸ். நவ் சென்டிங் ரிக்வஸ்ட் அண்ட் ஏதாவது இஷ்யூன்னு நினைக்கிறேன் மேபி. அண்ட் வி ஹேவ் சம்திங் கால் ஸ்டேட் கோட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லி வருது. ஓகே, ஸோ நம்மளானா நம்ம குயிஸ் கோடில் வந்து இது ஃபயர் ஆகுது. ஓகே, ஸோ டாக்குமெண்ட் ஐடி வந்து வி கான்ட் ஏபிள் டு கெட் டாக்குமெண்ட் ஐடி இட் சிம்ஸ். ஸோ அதுதான் இஷ்யூ. ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே சேர்த்து எப்படி தரலாம் நம்ம. லெட்ஸ் கோ டு express.js send status. Cool, I will have comments here opened. Okay, send status. Let's use status. Just status is enough, I think. So I will use status here directly. ஓகே, சூப்பர். இப்போது டாக் ஐடி வந்து என்னால் வாங்க முடியலன்னு சொல்லி போட்டிருக்கு. பிகாஸ் பட் ஐ கேன் ஏபிள் டு கெட் இட் லைக் தட் இல்லையா. லெட்ஸ் சேவ் திஸ். பிச்சின்னு பார்க்கலாம் அகைன். லெட்ஸ் சேவ் திஸ். கன்சிடர் எதாவது காமிக்குதா? எதாவது காமிக்குது ஏதோ.
இப்போ யாரும் காமிக்கல, பட் இட்ஸ் ஸ்டில் ரன்னிங். இப்போது it's still running. Okay, so maybe let's go to this. இங்கே எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இருங்க. put method இங்கே put தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் நம்ம வந்து எங்கேயுமே சேவ் பண்ணல பாருங்கள். ஆக்சுவலி எங்கேயுமே நம்ம சேவ் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, நம்ம பண்ணலாம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே எப்படி பண்ணியிருக்காங்க, okay, now let me go try to Google. So mongoose update by id, they use the first thing as example here, and mongoose for example. Let's go to stack overflow. அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க யாராவது. request needed username, find one and update. Okay, upsert. So let's go to your code again and என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டாக் ஐடி வாங்க முடியும் தான் பார்க்கலாமா. லெட்ஸ் செக் திஸ். லாக் பண்ணுறேன் டாக் ஐடி. அண்ட் இன்டர்ன்ஷிப்பில் முக்காசி பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறான் இவன், ஏதோ ஒன்று பண்ணுறான் கிறுக்கு மாதிரி நினச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது புரியலனா அப்புறமா கேளுங்க லேட்டரும். இப்போ நீங்கள் யாராவது சொன்னாலும் எல்லாம் புரியுது மாதிரி தலையாட்டுவீங்க. சப்போஸ் புரியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லைங்களா, அப்படி கேளுங்க. we are getting undefined, that's the problem. Okay, so doc id வந்து வாங்க முடியல. why? Maybe because of putta. I should have it like params இல்லையா, params.id தான் வாங்கணும் இல்லையா. save. இப்போ send. now we got some information. cool. so but இங்கே வேலிடேஷன்லாம் பாஸ் பண்ணிடுச்சா? பாஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வேல்யூஷன் இது பண்ணிட்டேன்ல. ஐ டூ ஒன் திங். கன்சில் லாக்ல வந்து தான் வருது பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஓகே, அக்னாலஜி ட்ரூ அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ மேட்ச் ரெக்கார்ட் 1, மாடிஃபை ரெக்கார்ட் 1 சொல்லி வந்திருக்கு. அதாவது மேட்ச் பண்ண ரெக்கார்டு 1, மாடிஃபை பண்ண கவுண்ட் 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் கோ டு யுவர் டேட்டா பேஸ் ஹியர், டேட்டா, அண்ட் இதில் நம்ம இங்கே போய் செக் பண்ணிக்கலாம் இல்லையா. வி ஹேவ் ஆல்ரெடி கிரியேட்டட் ஏபிஐ. ஸோ லெட்ஸ் யூஸ் தட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு, அப்டேட் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ நம்ம மீனிஃபுல்லாக போடலாமா? பட் இங்கே வேல்யூஷன் ஏன் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. வேல்யூஷன் செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ரூல்ஸு இட்ஸ் கோ டு ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி என்ன வச்சுருக்கோம், 2 வச்சுருக்கோமா, அதாங்க சரியாயிடுச்சு. ஓகே, வேல்யூஷன் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு, அதனால தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த ரிசல்ட் வேணாம் எனக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் ஐ கேன் ஆல்சோ ரிட்டர்ன் இட் டேரக்ட்லி. க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லையா. யூ கேன் ஆல்சோ ரிமூவ் இட் டேரக்ட்லி. ரிட்டர்ன் தேவையில்லை. சேவ். அண்ட் இப்போ நான் வந்து ஐ வில் யூஸ் திஸ் API டு மாடிஃபை சம் டேட்டா. இங்கே என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஐ வில் ஹேவ் லைக் பைத்தான் ஹியர். concept in Python, tutorials in Python in Tamil, explain everything in detail அப்படின்னு போடுறேன். ஓகே, let's send this. now we got a accommodation. ஓகே, இப்போ ஆனால் இந்த ரெக்கார்ட் நம்ம வந்து வாங்கி என்ன யூஸு, ஒரு யூஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, யூஐக்கு நம்ம பேக் அண்ட் ப்ராசஸ்க்கு தெரிஞ்ச நம்ம ஒரு யூஸும் இல்லை இல்லையா. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்பயுமே குட் ப்ராக்டிஸ் வந்து when you are updating a record, you have to return that record with the request. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து இங்கே இருக்கு இல்லைங்களா, have to return. ஓகே, இங்கே வர ரெக்கார்டு வந்து have to push it. பட் ஓகே, எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஹியர், கூகுள் குரோமில் போயிட்டு mongoose update by id and get that modified object அப்படி போடுறேன். சிங்கிள் இது ஒன்று பார்த்தோம்ல, சைன் 1 ஒன்று இருந்துச்சுல, அதில் வந்து அதில் அந்த ஐடியை வந்து பாஸ் பண்ணி இப்போ கரண்ட் அப்டேட் அது நம்ம கெட் பண்ண முடியுமா? ஓகே,
ஓகே இந்த ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட் ஒன்று இருக்குது கண்டிஷன் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்டேட் ஸோ இங்கே ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் வந்து செக் பார்க்கலாமா லெட்ஸ் கிவ் ட்ரை ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி லெட் மீ கோ டு தி விஎஸ் கோட் ஹியர் இங்கே மெத்தடில் வந்து கோயிங் டு யூஸ் ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட் ஓகே ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ கேன் ஹாவ் டாக்குமெண்ட் ஐ கெஸ் ஓகே செக் பண்ணி பார்க்கலாம் ஃபைண்ட் ஒன் அண்ட் டெலிட் ஃபைண்ட் ஒன் அண்ட் ரிப்ளேஸ் ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வருது போட்டுக்காம பாருங்க பை டிஃபால்ட் ரிட்டர்ன்ஸ் டாக்குமெண்ட் ஆஸ் இட் வாஸ் பிஃபோர் அப்டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற இது வந்து ரிட்டர்ன் பண்ண உங்களுக்கு பட் நியூ செட் பண்ணும்போது நியூவாக அப்டேட் பண்ணது மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு வருது எனக்கு நியூவாக வேண்டி தான் நியூவாக இருக்க தான் எனக்கு வேணும் இல்லையா ஸோ ஐ யூஸ் தட் ஸோ அதே மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் ரிட்டர்ன்ஸ் டி query okay fine so I will have this thing so first இது பண்ணியாச்சு செகண்ட் இது பண்ணியாச்சு தேர்டு வந்து we have something called what options okay so options வந்து we can specify new வந்து ஒரு ட்ரூவாக நான் வச்சுக்கிறேன் எனக்கு ட்ரூ எனக்கு நியூவாக இருக்குது தான் எனக்கு வேணும் இல்லையா அதான் வச்சுக்கிறேன் and next we have something called okay find and replace the document and we can get it using that's all இது ரிட்டன் பண்ண இது நம்ம தரதே வந்து ரிட்டன் பண்ணோம் ஸோ நமக்கு that's all சேவ் பண்ணிக்கலாம் செக் பார்க்கலாமா let's give it try நான் திருப்பி அதே ரெக்கார்டு வந்து let me send this இப்போ now we are getting the new records நம்ம போட்ட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கரெக்டாக காமிக்குது ஓகே சூப்பருங்க நைஸ் ஸோ தட்ஸ் ஆல் ஐ திங்க் தட்ஸ் அ திங்க பட் இந்த மைன்ஸ் வி இருக்கு இல்லையா அது எதுக்குன்னு தெரியல நான் செக் பண்ணி பார்க்குறேங்க mongoose what is the field version key is a proper set down each document when first created by mongoose is create value is configurable default is okay so இப்போ நான் மாடிஃபை பண்ணதுனால let's refresh this okay scroll here நம்ம என்ன பண்ணோம் இது தானே பண்ணோம் ஓகே ஃபைன் ஸோ எல்லாம் சூப்பராக அப்டேட் ஆகிருக்கு இப்போது ரைட் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் இப்போ வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ யூஸிங் நம்ம கமிட்டில் இருக்கட்டும் நெக்ஸ்ட் இந்த ஃபைனலாக வந்து எப்படி டெலீட் பண்ணது பார்க்கலாம் ஓகே ஸோ அகெயின் ஐம் கோயிங் டு கோ டு ரவுட் ரிமூவ் திஸ் திங் அண்ட் வேலிடேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்புறம் பண்ணிக்கோங்க நான் இங்கே அட்லீஸ்ட் கமெண்ட் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக அண்ட் கீழே வந்து கடைசியாக we going to create a router டாட் இந்த மாதிரி டெலிட் பண்ண போகிறேன் டெலிட் அண்ட் அதே மாதிரி ரிக்வஸ்ட் ஸ்லாஷ் அதே தான் ஓகே ஸோ இந்த டெலிட் ரிக்வஸ்ட்டாக நீங்கள் தந்தீங்கன்னா அப்போ டெலிட் ஆயிரும் ஓகே இப்போ அதே மாதிரி ஏசிங்க்கு அதே மாதிரி ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் தி ஐடி லைக் திஸ் அதே மாதிரி டாக் ஐடி நான் வாங்கிக்கிறேன் இங்கே அண்ட் அதே மாதிரி இஃப் டாக் ஐடி இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு வந்து இது ஃபயர் ஆகணும் இல்லைனா ஐ வாண்ட் தி ஸ்டேட்டஸ் as 403 ஃபார்பிட் என்ன வேணும் எனக்கு ஓகே ரைட் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஐம் கோயிங் டு கிரியேட் அ ரிக்வஸ்ட் ஃபார் தட் ஸோ அதே மாதிரி கீழே போயிட்டு எக்ஸ்போர்ட் கான்ஸ் delete request by id சிங்காக இருக்க போகுது ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லை ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வராது என்ன பாஸ் பண்ண போகிறேன் ஐடி மட்டும் பாஸ் பண்ண போகிறேன் கரெக்டாக அண்ட் இங்கே நான் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் தி ட்ரை கேட்ச் ஹியர் அதே மாதிரி த்ரோ பண்ண போகிறேன் எங்கள் வேறு எதாவது வந்துச்சுன்னா அண்ட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் ஐம் கோயிங் டு ரிட்டன் ஃபஸ்ட் நான் அவைட் பண்ணுறேன் அவைட் டுட் ரிக்வஸ்ட் மாடல் டாட்
and we have something called delete இருக்கா பாருங்க, delete 1 ஒன்று இருக்கு பாருங்க, delete 1. ஓகே, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we can have the filter. என்ன ஃபில்டர் பண்ணணும், என்னோட ஐடி இல்லையா, ஐடி, இதோட என்னோட ஐடி, தட்ஸ் ஆல். ஸோ கமா ப்ரெஸ் பண்ணும்போது do you have anything else, we have options here. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆத்து, ஜேபி நேமு, கமெண்ட்டு, இக்னோர், லெட் அப்படின்னு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா ட்ரை டு ரீட் தி டாக்குமெண்டேஷன் ஃபர்ஸ்ட். delete 1. Okay, so delete 1. Replica set performance won't be solved. Okay, ஸோ டைம் அவுட்லாம் இருக்குது பாருங்கள். சப்போஸ் டைம் அவுட்டு ஏதாவது போட்டிருக்கு, பட் நான் எப்படி கேசிட்டிஸ் வைக்கிறேங்க. ஐ am okay with this. ஓகே, நான் அது வந்து என்ன பண்ணுறேன்னா I will return this, save. அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், அதே மாதிரி I can use it using await delete request by id. id வந்து அது doc id வச்சுக்கலாமா, doc id, save. And let's use console result as a thing here. And இங்கே வந்து என்னோட ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ return response dot json. அதுக்குள்ள வந்து I'm going to have it like a result here. Save. செக் பண்ணி பார்க்கலாமா. Let's go to postman and let me duplicate this. Control D for duplicating. இப்போ வந்து I'm going to update this as delete tutorial request. இதை மாடிஃபை பண்ணிடுங்களேன், எல்லாம் மாடிஃபை பண்ணி மட்டும் மாடிஃபை பண்ணிக்கலாம்ல. update tutorial request. Okay, super. delete வந்து என்ன பண்ண போகிறோம்னா I'm going to have like as a delete here. ஓகே, and அதே மாதிரி ஐடி. ஸோ இந்த ஐடி நான் போகிறேன்னா delete ஆகும். ஓகே, ஸோ I have to go to body, I have to specify the ஐடி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் எதுவுமே பாஸ் பண்ண தேவையில்லை, பிகாஸ் I'm going to delete. நான் என்ன டேட்டா போகிறேன், எனக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், இதுக்கு கனெக்டே இருக்காது. கரெக்டாக, லெட் சேவ் திஸ். ஸோ இங்கே வந்துச்சு, சென்ட் தரேன். Now we have something called acknowledge true, delete count true. ஸோ இப்போ வந்து delete ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது உங்கள் போனீங்கன்னா you can also return it's like true. ஸோ எனக்கு இந்த செக் பண்ணிக்கலாம். ஸோ acknowledge வந்து ஆயிடுச்சு, delete count ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எனக்கு வந்து based on that you can have a say like deleted. ஓகே, அண்ட் ஒரு வாட்டி பண்ணும்போது you can see the stage code here. ஓகே, நீங்கள் அதை பார்த்துக்க தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே, இட்ஸ் டோட்டலி உங்களோட திங் தான். இட்ஸ் சேவ் திஸ். ஓகே, இது வந்து என்ன பண்ணணும்னா I want to have like a true here. That's all. Let's save this. and ரிசல்ட் தேவையில்லை, அவைட் ரிமூவ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. இட்ஸ் குட் ட்ரை. லெட்ஸ் இதான் நம்மளோட கிரியேட் பண்ண ஏபிஐஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ட்ரை பை ஒன். நம்ம ஃபஸ்ட் வந்து லெட்ஸ் ட்ரை டு கிரியேட் அ நியூ டு ரிக்வெஸ்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது கிரியேட் பண்ணி தாங்க பார்ப்போம். நீங்கள் இன்டென்ஸ் நீங்கள் என்ன என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை இங்கே காமிங்க, டைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒன்று. எல்லாம் இப்போ ஃபோனில் எடுத்து தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டரில் இருக்கவங்களாச்சும் யாராச்சும் சும்மா பார்த்து சொல்லுங்கள். Okay, find by ID and update. Super nice. So just CRUD, என்ன படிக்கிறீங்க actually? Student means college or school? Which area you are? Guys, I'm waiting for you. நீங்கள் அமிச்சிங்கன்னா நான் வந்து காமிச்சிட்டு டாட்டா சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுவேன். டைப் பண்ணிட்டு இருக்கேன். And my kind suggestion is like many people have contacted me regarding நான் வந்து 5 days வந்து எனக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு அது மாதிரி ஆயிடுச்சுன்னீங்க. ஓகே, அது ஏன் அது என்னென்ன பண்ணணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் திஸ் இன் மைண்ட். மேபி இன் ஃபியூச்சர். ஓகே,
when you're using for loops are so expensive actually. அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து லாக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் யூ ஆர் ஷுவர்னா மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரியாக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ ஆர் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் திங் இல்லையா, அப்போ நீங்கள் ஒரு வாட்டியுமே வந்து நீங்கள் எந்த யூ சேஞ்ச் பண்ணாலுமே சரி என்டையர் காம்பனன்ட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேர் சம்திங் கால் யூஸ் கால் பேக், யூஸ் ரெஃப் அண்ட் யூஸ் மெமோன்ஸ் சில கால் பேக்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். இந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. பட் ஸ்டில் மேபி ஃபியூச்சரில் நீங்கள் எல்லாம் ட்ராவலாக இருக்கீங்க, இப்போ ஸ்டில் வாண்ட் டு லேர்ன் அப்படின்னா இந்த சேனலில் பாருங்கள், கண்டென்ட் பாருங்கள், அப்போ நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே ஷெரீஃப், டோன்ட் வரிஸ், இங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க தந்திருக்காங்க, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, I'll form with this. Beautify. Golang. Oh, interesting. Super. I too love Golang. Right. So let me send this. Send. You saw that the minimum allowed length 50. Oh, description now. Right. Golang is my next backend for my future application. So please make a tutorial on that. Okay. So நானே ஷேர் பண்ணிட்டேன் நிறையா. Let's send this. ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போது நான் கெட்டில் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு கெட், சென்ட். நவ் இஃப் யூ கோ டவுன் வி ஹாவ் அ Golang. சூப்பர். இப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ ஹியர், என்னோட கெட் ரிக்வஸ்ட்டில் வந்து இருக்கிற என்னோட Golang ஐடி வாங்குகிறேன். ஓகே, பை டிஃபால்ட் எனக்கு வந்து என்னோட டெக்னாலஜி வந்து ஷுட் பி இன் ஸ்மாலர் கேஸ். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு கெட் இட் ஐடி. அப்டேட்டில் போயிட்டு அந்த ஐடியை நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஐம் கோயிங் டு rename this record with technology name. Okay, it's like updating. Yeah, updating தான் இருக்கு. update இங்கே இருக்கு update. Okay, beautify. இப்போ வந்து I want this to be Golang இருக்கணும், ஸ்மால் கேஸ் இருக்கணும். இப்போது சென்ட் பண்ணுறேன். ஓகே, நவ் இட் ஹஸ் பீன் அப்டேட்டட். ஓகே, மேக் ஷுவர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஐடியா தப்பாக போட்டு என்ன அப்டேட் ஆகலன்னு யோசிக்காமல், ஐ மீன் யோசிங்க. ஓகே, எதனால வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு யோசிச்சு நீங்கள் வந்து இப்போ பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது லெட்ஸ் கோ கெட். இப்போது Golang ஸ்மாலர் கேஸில் வந்திருக்கு. சூப்பர், நைஸ். இப்போ டெலிட் பண்ணோம் இல்லையா, ஸோ ஏதாச்சும் டெலிட் பண்ணிக்கலாம். PHP with React, absolute PHP tutorial for tutorials, இங்கே 2 கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ லெட்ஸ் delete 1. ஓகே, நான் இதை delete பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது delete பண்ணுறேன். ஸோ லெட் மீ கோ delete. இங்கே அந்த வேல்யூவை போடுறேன், சென்ட். தட்ஸ் ஆல் ட்ரூ. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கெட் டு ரிக்வெஸ்ட் போனீங்கன்னா now we have only 3 values, which is fine. சூப்பர். ஸோ பிலீவ் மீ, ஆக்சுவலி நீங்கள் வந்து நிறைய இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து உண்மையாகவே கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி லேர்ன் அ லாட். இதுதாங்க ஃபுல் ஸ்டாக்கு. ஓகே, ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் சொல்லிங்களே பெருமையாக சொல்லிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் அழகாக வந்து உங்கள் லைஃப் டீச் பண்ணும். சப்போஸ் புரியலைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து திரும்ப நாளைக்கு டைம் இருக்குது, நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன்குள்ளே நீங்கள் வந்து லேர்ன் பண்ண பாருங்கள். ஐம் நாட் கோயிங் டு கிவ் எனி டாஸ்க் பிகாஸ் மண்டே வி ஆர் கோயிங் டு கிவ் அ பிக் டாஸ்க். அதனால் நான் இப்போதைக்கு வந்து உங்களை வந்து டார்ச் பண்ண போது கிடையாது. இஃப் பாசிபிள், இஃப் யூ ஆஸ்கிங் மீ அப்படின்னா டுமாரோ மார்னிங் அகெயின் ஐ வில் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் இன்னொரு இதே மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக. அப்போ நீங்கள் வந்து இருக்க டவுட்ஸு எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ நான் மிஸ்டேக்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ரைட், யா சொல்ல வரீங்களா, சொல்லுங்கள். எனக்கு நாய்ஸ் தவிர எதுவுமே கேட்கலங்க எனக்கு. இருந்தா அதில் UI ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு நான் பண்ணணுமா, யாரா நாளைக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கை தூக்குங்க பார்ப்போம். அட பாருங்கடி, ஒரு 4 ஹவர் நான் உட்காந்து கத்தி பேசியிருக்கேன், அப்போ யூஸே இல்லையா இப்போது? சரி, ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். நாளைக்கு லெட்ஸ் கிரியேட் தி சேம், நாட் திஸ் லாஜிக், வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் லாஜிக் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கான யூஐயும் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி நான் ஒர்க் பண்ணுறேன் டோட்டலான்னு பாருங்கள். ஸோ இட் வில் பி கோயிங் அரௌண்ட் 2 hours ஐ கெஸ். மேபி நாளைக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா. அதனால்
அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சு ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். நான் ஏன் நாளைக்கு நான் எடுக்கிறேன்னா, ஐ ஹேவ் சம் அதர் ஒர்க் டு டூ, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு, ஐ மீன் ஐ திங்க் ஐ நீட் டு கேன்சல் தட். அதனால் நான் ஏன் அதை காமிக்கிறேன்னா, இது நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் தான் யூ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் வெல் இன் ஹேக்கத்தான். ஓகே, ஸோ நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். ஹேக்கத்தானில் வி ஹேவ் சம் இம்பார்ட்டன்ட் விஐபிஸ் கம்மிங் இன், ஓகே, ஃப்ரம் அரவுண்ட் தி வேர்ல்டு. அதனால் யூ ஷுட் அட்லீஸ்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங், லைக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கணும். அவங்க கேள்வி கேட்கும் போது லைக் ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா இருக்காது இல்லையா? நம்ம 6 மாதமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஆன் தட், ரைட்? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் இட் அவுட் எவ்ரி திங். ஸோ நீங்கள் அப்புறமா நீங்கள் பாருங்கள். இல்லை ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் அப்படியே தூங்கிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள். எவ்ரி ஒன் ஃபீல் லைக் ஒரு இதில் இருக்கீங்க, அதனால் தூங்கிட்டு நாளைக்கு கூட பாருங்கள். நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஐ டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண சொல்லலாம்ல, பப்ளிஷ் பண்ணிடலாமா? ஏன்னா அந்த ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணிடலாம். இதுவும் பண்ணியாச்சு, ஸோ அதுவும் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இட்ஸ் கோ டு கூகுள், போஸ்ட்மேன் கலெக்ஷன் டு ரீட்மி. documentation to readme அப்படி போடுறேன். ஏதாச்சும் காமிக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அது வேணாம், இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் உருவாக்க தேவையில்லை. இப்படி டேரெக்டாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கோ ஆன் வியூ டாக்குமெண்டேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து கோ டு பப்ளிஷ். அண்ட் இது பப்ளிஷ் பண்ணிவிட்டு யூ கேன் ஹேவ் யுவர் யூஆர்எல் ஹியர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இட்ஸ் ரியாக்ட் வந்து இப்போ வந்து பிளிங்க் ஆகுது, விச் மீன்ஸ் திஸ் அப்ளிகேஷன் இஸ் பவர்டு பை ரியாக்ட். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து பவர்ஃபுல் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணி வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஐ வில் கிரியேட் as a version as a current. ஓகே, ஸோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் version 1 version 2 அது மாதிரி. அண்ட் என்விரான்மெண்ட் வந்து இப்போதைக்கு ஐ வில் ஹேவ் லைக் அ சிம்பிள் என்விரான்மெண்ட். அண்ட் யூஆர்எல் கஸ்டம் டொமைன் இல்லை, ஏன்னா நான் அதுக்கு பே பண்ணணும், நான் பண்ண போது கிடையாது. ஐம் கோயிங் டு வாண்ட் தி டார்க் தீம் அஃப்கோர்ஸ். ஓகே, அண்ட் லோகோ போனால் லோகோ போட்டுக்கோங்க, ஃபைன். ஸோ இங்கே ஹெட் பேக்ரவுண்ட் அதெல்லாம் என்னோட தீமில் நான் வந்து சைபர் நெட்ஒர்க்ஸில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அப்படி காமிக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்கள் தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. அந்த கலெக்ஷன் நேம் டியூட்டோரியல், இது எஸ்இஓ முக்கியமான விஷயம். எஸ்இஓ போட்டால் தான் நீங்கள் கூகுளில் வந்து யாருக்கா போட்டால் வரும். CyberDude tutorial request. Okay, so add relevant keywords or description to help users find your document. Okay, so I will have like a default இருக்கட்டும். Move to private okay, let's have like a, let me publish it. Okay, and பார்த்தா we have URL, SEOs and so on, so இல்லையா? So let me scroll down, let me publish it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகே, யூ கேன் ஃபைண்ட் இட் ஃப்ரம் திஸ் கலெக்ஷன்ஸ். இப்போ இந்த யூஆரில் போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி தி டாக்குமெண்டேஷன் ஆஃப் அவர்ஸ் விச் யூ ஹேவ் கிரியேட்டட் ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ். நான் உங்களுக்கு கமெண்ட்லேயும் அனுப்புகிறேன் அண்ட் நீங்கள் வந்து சேட்லேயும் பாருங்கள். ஓகே, சூப்பர். ஸோ தட்ஸ் ஆலுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிட்டோம். இதில் என்ன பெனிஃபிட் நீங்கள் கேட்கலாம், ஏங்க இதில் என்னங்க பெனிஃபிட்டு பப்ளிஷ் பண்ணதால எனக்கே தெரியுங்க அப்படின்னு கேட்கலாம். பட் என்னென்னா, when you are working with some front-end developers, this is how the internet will work, the team will work in corporate offices. Okay, so இங்கே போகும்போது we have the environment, okay, we have layout and single layout அது ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து you will have single layout வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போகும்போது பாருங்கள் which language you want. For example, you are going to develop some mobile application வச்சுக்கோங்களேன். ஸோ for example Java. ஓகே, ஜாவாவில் ஓகே HTTPன்னு ஒன்று இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோடு வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி தரும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் டெவலப்பருக்குன்னா ஒரு பெரிய யூசேஜ். ஸோ இட் மேக்ஸ் த டெவலப்மெண்ட் ஸோ ஈஸி. அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பி லைக் யூ கேன் சே லைக் யூ ஆர் ப்ரொஃபஷனல் டெவலப்பர். தட்ஸ் ஐடியா, ரைட்டா? ஸோ தேர் ஆர் ஸ்டில் லாட் மோர் எட் டு பி கவர்ட், பட் அதை பற்றிலாம் நான் இப்போதைக்கு கவர் பண்ண போது கிடையாது. ஓகே, அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. லெட் மீ ஆட் திஸ் இன் ரெட்மி ஃபைல். ஸோ என்னோட இங்கே போயிட்டு ரெட்மி ஃபைலில் போயிட்டு டாக்குமெண்டேஷன் URL போட்டுட்டு இங்கே நான் போடுறேன்.
Okay, that's all. Super. Let's run this. Git add everything. Let me go back. ஏன்னா இப்போ நான் சர்வரில் இருக்கேன் இல்லையா, I have to go back. cd back git add everything, git commit server. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I have to be specific. ஏன்னா I have 2 files here, 2 folders here, server and client features வர போகுது கரெக்டாக. ஸோ I have to be specific. நான் சர்வர் தான் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு I have to be specific. Created CRUD with documentation, enter, git push. That's all. Super. இப்போ நீங்கள் வந்து உங்களோட அவுட்புட்டை நீங்கள் இப்படி பார்க்கலாம் as it is, right? ஸோ இப்போ வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ டிப்ளாய் பண்ணுறதா நாளைக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை. ஓகே, ஏன்னா டைம் இல்லைன்றதோட எனக்கு தெரியாது. இதுக்கு நான் கூகுள் பண்ணி தான் நானே கற்றுக்கணும் இதுமேட்டு. அதனால் நான் அதை பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லி தரேன். தட்ஸ் ஐடியா கைஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா so far what we have learned today? யூடியூப் டீம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டக்குன்னு கேளுங்க பார்ப்போம். ஐ கேன் வெயிட் ஃபார் 1 minute. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து nodejs. ஓகே, ஒன்று பண்ணுறேன். இது நம்ம இதே க்ரியேட் பண்ணுறதோட இதுக்கான யூஐ வந்து நாளைக்கு க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு தேவையில்லாமல் ஒரு ஆப் ஐடியா வச்சுட்டு அது க்ரியேட் பண்ணால் நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் லெட்ஸ் ஒர்க் ஆன் தி யூஐ பார்ட் டுமாரோ ஆஸ் பார்ட் 2. ஓகே கைஸ், ஸோ யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். டீம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? யூ ஹேவ் எனி டவுட்? இல்லை ப்ரோ. ஓகே, சூப்பர். ரைட். ஸோ யூடியூப் நம்ம வந்து நாளைக்கு எப்போ எழுந்துப்பீங்க எல்லோரும்? சர்ச்சு போகிறேன் அது போகிறேன்னு கதெல்லாம் விடக்கூடாது. எப்போ எழுந்துப்பீங்க நீங்களே சொல்லுங்கள். யூ மீ யுவர் டைம். டுமாரோ சண்டே வீட்டில் போகணும், கோயில் போகணும், அது போகணுன்னு சொன்னீங்கன்னா மண்டே வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகே, யூ ஹேவ் டு திங்க். யோசிச்சு நீங்கள் வந்து இப்போ சொன்னால் பெட்டராக இருக்கும். ஸோ ஹவ் அபவுட் 10 AM? டுமாரோ 10 AM. ஏன்னா நான் 10 AM நான் ஏச்சிப்பேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். யோர் ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 11 o'clock தான் ஏச்சிப்பீங்க போல இருக்கு நீங்கள். இல்ல பட் இல்ல என்னன்னா நான் 11 o'clock எடுத்துன்னா ஒரு 2 hours ஆகும், 2 ஆயிரும். அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் பத்துமான்னு தான் யோசிச்சு 11 o'clock ஃபைன். ஓகே, ஐ கெஸ் நானும் அப்போ தான் ஏச்சிப்பேன். அதனால கரெக்டாக இருக்கும். ஸோ 11 o'clock வந்து லெட்ஸ் ஹேவ் இட். ஓகே, ஐ வில் ஷெடியூல் இட் லைவ். ஸோ யாரும் யூடியூப்பில் பார்க்குறீங்களோ நீங்கள் திருப்பி நாளைக்கு 11 o'clock வந்துடுங்க. கரெக்டாக நம்ம ஆரம்பிச்சுட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஆல் வாட்சிங் அஸ் இன் யூடியூப், நீங்கள் வந்து சப்போஸ் நம்ம ஹேக்கத்தானில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ் யூ கேன். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலைஸ் மாதிரி தான். அதனால் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து டிஸ்கார்டில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. இன்டர்ன்ஸ் இந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் வி ஆர் லிமிட்டிங் அவர் செல்ஃப். நிறைய பேர் ஜாயின் பண்ணாத மாதிரி தான் வச்சுருக்கோம். பட் ஸ்டில் ஹூ ஆர் ஆல் வாட்சிங் அஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம், லைக் நீங்கள் வந்து ரொம்ப டைம் டெடிகேட் பண்ணுறீங்க இல்லையா, ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ இன் சம் அதர் வே. அதனால் நான் அப்படி சொல்கிறேன் உங்ககிட்ட. ரைட்டா? சரி, நாளைக்கு நம்ம கரெக்டாக ஒரு 11 o'clock பார்க்கலாம். 11 AM. ஓகே, பாய் பாய்.